2025ஆம் ஆண்டில் பாதிக்கு மேலே கடந்துட்டோம். ஜூலை வரையிலே 153 திரைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த 153 படங்களில் எத்தனை சதவீதம் வெற்றி அப்படின்னு நினைக்கும்போது தான் தமிழ் சினிமாவில் பரிதாபமான ஒரு நிலையை நோக்கி போகிறதோ அப்படின்ற அச்சம் எல்லோருக்குள்ளும் எழுகிறது. இன்றைக்கு சினிமா எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? விமர்சனங்களால் சினிமா பாதிக்கப்படுகிறதா? நட்சத்திர சம்பளத்தெல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் சினிமா சரியாக இருக்குமா என்பதை பற்றி பேச இங்கே சினிமா துறையை சேர்ந்த பல பேர் வந்திருக்காங்க. திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துடைய தலைவர் ஆர்கே செல்வமணி, பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பாளர் லக்ஷ்மணன், பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் சினிமா விமர்சகருமான தனஞ்சயன், மாநாடு போன்ற பல வெற்றி படங்களை தந்த சுரேஷ் காமாட்சி, பத்திரிகை விமர்சகரான கேபிள் சங்கர், இப்படி பல பேர் இந்த கலந்துரையாடலிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். 2025ஆம் ஆண்டில் ஏறக்குறைய பாதிக்கு மேலே கடந்துட்டோம். 153 படங்கள் ஜூலை வரைக்கும் வந்திருக்கு. அதில் வெற்றி பெற்ற படங்கள் அப்படின்னு பார்த்தா 10% கூட எட்டலை. இதுக்கு மெயின் காரணம் ஒரு படம் ஆரம்பித்தோம்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய மொத்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் நாங்கள்லாம் சினிமாங்க வந்தப்போ 79, 80லலாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா என்ன ப்ரொடக்ஷன் காஸ்ட்டோ அதில் 20% ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் சம்பளம் போகும், 80% ப்ரொடக்ஷன் அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷனுக்கு செலவு பண்ணுவாங்க. இதுதான் காலங்காலமாக இருந்துட்டு வந்தது. அந்த 70ஸ்லேருந்து 2000 வரைக்கும் நான் பார்த்த அளவில். அதுக்கப்புறம் சினிமா எப்படி மாறிடுச்சுன்னா 2003, 2004, 5க்கு அப்புறம் பார்த்துன்னு சொல்லிட்டுனா ஒரு படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் உதாரணத்துக்கு நானே சொன்னேன், ஒரு 300 கோடின்னு வைக்கிறீங்க. அந்த 300 கோடி படத்தில் பார்த்தீங்கன்னா 250 கோடி ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ், மேக்கிங்க்கு 50 ரூபா தான். அப்போ எப்படி நீங்கள் நல்ல படம் கொடுக்க முடியும்? அப்புறம் எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? கட்டுப்படி ஆகவே ஆகாது. எந்த படத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ஒரு கார் செலவு மேனுஃபேக்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டுனா அந்த காரினுடைய ஸ்பேர்களுக்கெல்லாம் 80% கொடுத்து 20% லேபர் கொடுத்ததுன்னா அந்த கார் நல்லா இருக்கும். 80% லேபர் கொடுத்து போட்டு 20% நீங்கள் அந்த காருக்கு ஸ்பேர் பார் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த கார் காராட்டு இருக்குமா? அதே தான் சினிமா. அதுதான் மிகப்பெரிய பாதிப்பு. அதனால் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டுனா சினிமா கொடுக்க நல்ல ப்ரொடியூசர்கள் எல்லாமே ஒருத்தராக ஒதுங்கிட்டாங்க எல்லாரும். அடுத்து புதியவர்கள் வர்றாங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுனா இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்துட்டு தாங்க முடியாமல் மிகப்பெரிய பேர்டன் என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா டைம் சினிமாவில். முதல்லலாம் ஒரு படம் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டுனா அதிகபட்சம் 90 நாள் அந்த படத்தை கண்டிப்பாக 100% முடிச்சிருவாங்க. அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏதாவது ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருந்ததுன்னா 6 மாதம் நடக்கும். இப்போ அப்படி இல்லை. ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி ட்ராமாவே குறைஞ்சபட்சம் 1 வருஷம் ப்ரொடக்ஷன் பீரியட் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் படமாக இருந்ததுன்னா 1.5 வருஷம் எடுக்கிறாங்க. அப்புறம் அப்போ இன்வெர்ட் நிறைய இருந்தது. டிஸ்ட்ரிபியூட்டர் கொண்டு பணம் கொடுப்பாங்க. ஒரு நைட்டில் ஃபைனான்ஸ் போட்டால் கூட முழு அமௌண்ட் வாங்க மாட்டாங்க. 50 லட்சம் நைட்டி போட்டால் 25 லட்சம் தான் வாங்குவாங்க. ஏன்னா ஷெட்யூல் பேமெண்ட் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்த காலகட்டம் என்ன நடந்தது? சேட்டலைட் வந்தது. சேட்டலைட் முன்பணம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, இப்படி ஒன்றுலேயும் பணம் வந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டுனா 100 ரூபா கூட எங்கேருந்து பணம் இன்வெர்ட் வராது. ஒரு ஓடிடிலேருந்து பணம் வராது, ஒரு சேட்டலைட்லேருந்து பணம் வராது, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து பணம் வராது, எங்கிருந்துமே பணம் வராது. ப்ரொடியூசர் அவர் சொந்த பணத்தை ஒரு 20% போட முடியும். 100% எந்த ப்ரொடியூசரும் போட்டு பண்ண முடியாது. 20% அவர் பணம் போடுறாரு, 80% பாரோ பண்ணி தான் படம் எடுக்கிறாரு. இந்த பாரோ பண்ணுற படத்துக்கு வட்டியே அவருக்கு இருந்துட்டு அந்த என்ன பணம் வாங்குறாரோ 50 கோடி ரூபா பணம் வெளியில் வாங்கியிருந்தாருன்னா வட்டியே 30 கோடி ஆயிடுது அவருக்கு. அப்போ எப்போ தான் அவருக்கு லாபத்துக்கு வருவாங்க? அந்த முறை ஒரு மாறக்கூடிய ஒரு சைன் இப்போ தெரியுது. இப்போ என்ன ஆச்சுன்னா படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசரே கிடையாது. யாருமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. இப்போ நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சத்தம் இல்லாமல் பர்சன்டேஜில் படம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வெளியில் தெரியாமல். நீ அடுத்த வருஷம் வெளியில் தெரியும். இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலமை. ஆனால் இந்த நிலமை வருங்கிறத நாங்களாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு காலம் வரும், அப்போ தான் சினிமா உருப்படும் அப்படின்னு சொல்லி. அந்த உருப்படக்கூடிய காலம் இந்த 2025 ஒரு நல்ல சிக்னல் அது தெரியுது. 2026க்கு அப்புறம் எல்லா சினிமா விட்டு ஒதுங்கினவங்க கூட படம் பண்ணலாம்னு ஆசையோடு வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை மாறுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சொல்கிற பிரச்சனைலாம் தயாரிப்பாளர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதுண்ணே, இப்போது இதை 2ஆக பிரிச்சுக்கணும். இனிமேல் வரக்கூடிய படங்கள் இந்த 23, 24 ஆரம்பித்து இப்போது ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க படங்கள், இது 2ஆக தான் பிரிச்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்த ஓடிடி சேட்டலைட் பிஸ்னஸை பேஸ் பண்ணி ஐயா சொன்ன மாதிரி சேலரிஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆர்டிஸ்ட்டு, சீஃப் டெக்னீஷியன் சேலரி இதுதான் மெயின் சங்காக இருக்குது. அதுதான் நிதர்சனமான உண்மை.
இப்போது அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் வந்து 60 நாளில் ஷூட் பண்ணலாம், 40 நாளில் ஷூட் பண்ணலாம்லாம் இல்லை. இப்போ எந்த படம் எடுத்தாலும் 90 days to 120 days, மீடியம் டு பிக் ஃபிலிம்ஸ். நான் சொல்கிறது ஆனால் மினிமம் ஸ்கேலே சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது இது வந்து ஷூட்டிங் டேஸே இப்படி இருக்கும்போது நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகிடுச்சு. இன்னொன்று 23-24 வரைக்கும் ஒரு படம் முடிஞ்சதுன்னா இம்மிடியட்டாக ஓடிடி சேல் நடக்கும். ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு 3 months ரிலீஸ்க்கு கொண்டு வர ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ப்ரொடியூசர் வந்து ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஓடிடிக்காரங்க வந்து அதில் 28 days போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 50 days சேட்டலைட், 100 days சேட்டலைட் அப்படி போயிட்டு இருந்தது. இன்னைக்கு சிச்சுவேஷன் திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, கிராஜுவலாக தான் ஆச்சு. பட் அது வந்து அதோட இம்பாக்ட் வந்து சடனாக என்ன ஆயிடுச்சுன்னா, ஓடிடிக்காரங்க ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி தான் நம்ம ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. இப்போ போன வருஷம் நம்ம லப்பர் பந்து ரிலீஸ் பண்ணும்போது படம் வந்து மார்ச்சில் சென்சார் ஆயிடுச்சு. ஓடிடிக்காரங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க சொன்னது வந்து செப்டம்பரில் தான் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 6 மாதம் நீங்கள் படம் முடிச்சு செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஸோ சஸ்டெய்னிங் கெப்பாசிட்டி ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்குங்க. ஸோ இதுக்கு இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஸ்டாக் ஆஃப் ஃபிலிம்ஸுக்கு மொத்த சினிமாவில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் முக்கியமான பேக் போன் வந்து ஃபைனான்சியர்ஸ் தானே. ஸோ அந்த சர்க்குலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு படம் முடிஞ்சு ரிலீஸுக்கு வந்து அது கூட வரக்கூடிய படங்கள் வந்து ஃபைனான்சியர்ஸ்க்கு போயிட்டு ஏன்னா இங்கே இருக்கிற ஃபைனான்ஸ் எத்தனை பேருமே சினிமாலே இருக்கிற ஆட்கள், வெளியேந்து வந்து ஃபைனான்ஸ் பண்ணுற ஆட்கள் வந்து சொற்பம். சினிமாலே ஒன்று எக்ஸிபிட்டர்ஸாக இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருப்பாங்க, இல்லை பெரிய ப்ரொடியூசர்ஸாக இருப்பாங்க. அவங்க தான் ஃபைனான்ஸும் பண்ணுறாங்க. ஸோ அந்த சர்க்குலேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு அது வந்து இப்போ ஸ்லோவாக வந்து குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா டைம் லைன் இப்போ படம் முடிஞ்சாலும் ஓடிடி வந்து கன்ஃபர்மேஷனுக்கே டைம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஓடிடி ஏன்னா நமக்கு பட்ஜெட் எல்லாமே வந்து ஓடிடி நம்பர்ஸ்லாம் பேஸ் பண்ணதுனால அது ஓடிடி சேல் பண்ணாமல் ரிலீஸ்க்கு கொண்டு வர முடியாத சுச்சுவேஷனில் அது ஒரு திருசங்க சொர்க்கம் மாதிரி இருக்குது. ஸோ கரண்ட்லி இருக்கிற விஷயங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அவங்களோட ஃபைனான்சியர்ஸ் கொஞ்சம் ஒத்துழைச்சு தோல் கொடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணிட்டா இனிமேல் வரக்கூடிய படங்கள் சார் சொன்ன மாதிரி ஒரு பேக் அண்ட் டீலோட ஒரு ப்ராஃபிட் ஷேரிங்கோ, ஏன்னா தியேட்ரிக்கலை மட்டுமே நம்பி தியேட்ரிக்கல் இந்த ஒரு ஹீரோக்கோ இந்த ஒரு காம்பினேஷனுக்கோ என்ன பட்ஜெட் தியேட்ரிக்கலில் வருமோ அதை பேஸ் பண்ணி படங்கள் எடுக்கணும். ஓடிடி அண்ட் சேட்டலைட்டு வந்தால் அது வந்து அப்சைடு வந்துச்சுன்னா அதை வந்து அப்புறம் பிரிச்சுக்கணுமே தவிர இனிமேல் வந்து ஓடிடியெல்லாம் வரும் அதை நம்பி தான் படம் எடுக்கிற அந்த நிலைமை மாறிடுச்சு. ஸ்லோவாக வந்து அது எல்லாருக்கும் தெரியலனாலும் கூடிய விரைவில் இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுங்க. இதுதான் மெயின். இது வந்து ரெண்டாக பிரிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அண்ட் இது அவசரப்பட்டு ஒரு பேனிக் பட்டன் அழுத்தக்கூடிய விஷயமாகவும் எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு சில ஃபைனான்சியர்ஸோ இல்லை சில ப்ரொடியூசர்ஸோ சில ஆக்டர்ஸோ அவங்க பாதிக்கப்படுற விஷயம் இல்லை. இது வந்து ஒரு 10,000 தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ பேனிக் பட்டன் அழுத்தாமல் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிச்சா ஒருத்தர் தோல் கொடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணோம்னா இந்த ஃபேஸை கடந்து போயிடலான்றது என்னோட ஃபீலிங். அவர் சொல்கிறது கரெக்ட் தான். பட் என்னென்னா அது வந்து நம்ம எல்லாருமே உட்காந்து பேசி இந்த பிரச்சனையை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணணுமே தவிர இப்போ சொல்கிற மாதிரி நம்ம ஃபினான்ஸ் வாங்கியிருப்போம். அந்த படம் வந்து இன்றைக்கி டிஜிட்டல் சேட்டலைட் நம்ம இருக்குன்னு நினச்சிட்டு ஒரு சம்பளம் கொடுத்துருந்துருப்போம். இப்போ இன்றைக்கி வந்து அந்த டிஜிட்டல் சேட்டலைட் இல்லைன்னு ஆகிடுது. இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம தேட்டர்கள் தான் கொண்டு போகிறோம். தேட்டர்கள் கொண்டு போக ஒரு சேலஞ்சிங் என்னென்னா தேட்டர்களில் கரெக்டான நம்ம டேட்டில் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் படம் ஓடாமல் மாட்டிக்குவோம். அப்போ நம்ம வாங்கின ஃபினான்சியர்ஸ்க்கு வந்து எப்படி கொடுக்க போகிறோன்ற வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பின்மையாக கருதுவாங்க. ஏன்னா நான் கொடுத்த பணத்துக்கு ஒன்றுமே கேளு. இப்போ அடுத்தடுத்து நமக்கு லைனப் இருந்ததுன்னா அவங்க வந்து ஓகே இப்போ இதில் விட்டால் அடுத்ததில் பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்குது. இப்போ இது வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டங்கள் தான். இப்போ இதை தாண்டி இப்போ ஆர்டிஸ்ட்டுகள்கிட்ட போகும்போது இப்போ ஆர்டிஸ்ட்டுகள் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் மனசு மாறாமல் தான் இருக்காங்க. சிலர் அண்ணன் சொல்கிற மாதிரி சில பேர் சைலண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து காரணம் என்னென்னா இது நாங்கள் ப்ரொடியூசர் சைடில் பண்ணுற தவிர என்னென்னா 2வது நாளே வந்து 70 கோடி 80 கோடின்னு போட்டுறோம். அது அவங்க ஆர்டிஸ்ட்டுகளுக்கு வந்து அது வந்து தெரியறதில்ல, ரியாலிட்டி தெரியறதில்ல. அவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம 70 கோடி 80 கோடி 100 கோடி 150 கோடி ஆல் ஓவர் வந்து வேர்ல்டு வந்து 500 கோடி முன்னாடியே வந்து இல்லை அது நானும் பல காலமாக சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறதா இருந்தால் ஒரிஜினல் வசூலை சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்லாதீங்க. நீங்கள் 1000 கோடி ஓட 500 கோடி ஓட அது வந்து நம்மளே ஏமாற்றிக்கலாம். நம்ம சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா இப்போ ஆர்டிஸ்ட்டுக்கு அப்போ இவ்வளோ வருது இவங்க ஏன் நம்ம கொடுக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒன்று வரும். இல்லை நான் வரவே இல்லைங்க நம்ம சொன்னோம்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லைன்றது அவங்க குற்றச்சாட்டு. ஆர்டிஸ்ட் இல்லை, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கன்றதை அவங்க குற்றச்சாட்டாக இருக்குது. அப்போ இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரியாலிட்டி என்னவோ அதை நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம அதை தாண்டி சரி ஆர்டிஸ்டில் ஒரு சின்ன படம் எடுக்கிறோம்னா அண்ணன் சொன்ன மாதிரி 20% ப்ரொடியூசர் போடலாம், 80% ஃபினான்ஸ் போடலாம்னா சின்ன படங்களுக்கு ஃபினான்ஸ் கூட கிடைக்காது. அப்போ அது 100% நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது.
அது சேலஞ்சிங்காக வந்து நம்ம நல்ல கண்டென்ட் இருந்து ஒரு வேளை ஹிட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்துண்ணே இது தனிப்பட்ட இது நாங்கள் ப்ரொடியூசராகவோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டராகவோ எக்ஸிபியூட்டராகவோ முடிவெடுக்க முடியாது. எல்லாரும் உட்காந்து பேசி இது ஒரு இண்டஸ்ட்ரி நலன் சார்ந்த பிரச்சனை. ஒரு 25,000-30,000 பேர் மக்கள் இருக்காங்க. எல்லாரும் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி ஒருத்தர் இருக்கான். அப்போ எல்லாரும் உட்காந்து கூட்டாக உட்காந்து முயற்சி எடுத்து இது என்ன பண்ணலாம், எப்படி பண்ணால் இது சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து டிரான்ஸ்பரன்சியாக பேசினோம்னானே சரியாகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ எனக்கு என்ன இருக்குது கடன் இருக்குன்றத நான் டிரான்ஸ்பரன்சி எல்லாருமே சொல்லிட்டோம்னா அப்போ நம்ம வந்து இது சரியாக வரும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சைட்லையும் எங்கெங்கெல்லாம் வச்சுருப்பாங்க, சரி ஓகே நான் விட்டு கொடுத்துறேன், வேற எங்கிட்ட வச்சு அந்த கடனை நம்ம வந்து லாக் ஆயிருமா அப்படின்ற பயம்லாம் இருக்கான். ஸோ எல்லாருமே டிரான்ஸ்பரண்டாக பேசினா சரியாக வரும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இது ஒரு கஷ்டகாலமான சொல்லுறேன். அண்ணன் சொன்ன மாதிரி 2 பக்கமாக 2 பார்ட்டாக பிரித்தோம்னா அந்த ஏற்கனவே உள்ள அந்த ப்ரீவியஸாக நம்ம எடுத்து வச்சிருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப சிக்கலான காலகட்டங்கள் தான். இப்போ ஏன்னா டிஜிட்டல் சேட்டலைட்ல சொல்லும் போல அவங்க சொல்ற கமிட்மெண்ட் அவங்க ரெண்டாவது அவங்க என்ன டைம் சொல்றாங்களோ அந்த டைம் நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வரோம். பிளேயர்ஸ் அதிகம் இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் தான் மேஜராக வாங்குறது. மற்ற நீங்கள் ஹாட்ஸ்டார் இவங்கெல்லாம் வந்து சின்ன ஸ்கேலில் தான் நிற்கிறாங்க. அப்போ யார் டைம் பட்ஜெட்ல இருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு 10 படம் தான் அவங்களால வாங்க முடியுது. அமேசான் 10 வாங்கினாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் 20 படம் தான். நம்ம எவ்வளோ நான் கிட்டத்தட்ட 300 படம் நம்ம ரெடி பண்ணுறான். அப்போ எல்லா படத்தையும் அவங்களால வாங்க முடியாது. இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. இதை எப்படி சரி பண்ணலான்னு நம்ம அவங்க தெளிவாயிட்டாங்க, டிஜிட்டல்காரங்களும் தெளிவாயிட்டாங்க. நம்ம இனி இப்படி தான் பண்ணணுன்ற முடியும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் படத்தை கொடுங்க மாதிரி ரிலீஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஹிட் அடிச்சுன்னா பார்க்கலான்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அட்வான்ஸ் தரோம் அதுக்கப்புறம் பார்க்கலான்ற மாதிரி வந்துட்டாங்க. ஸோ அவங்க நம்ம தான் இனி தெளிவாக உட்காந்து பேசி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம்னா இண்டஸ்ட்ரி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். இல்லைன்னா வந்து ஒருத்தர் பார்த்துட்டு நம்ம பரிதாபப்பட்டுக்க வேண்டியது. என்னை பார்த்து நீங்கள் பரிதாபப்படுறது, உங்களை பார்த்து நான் பரிதாபப்படுறேன். அப்படி பரிதாபப்படுத்துங்க. இது ஏன் பிரச்சனை உங்கள் பிரச்சனைன்னு பார்க்காம இது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி பிரச்சனைன்னு நினச்சி நம்ம எல்லாரும் உட்காந்து பேசணும்னா இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். இல்லைன்னா இது ஒரு சிக்கலான காலகட்டம் தான், ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான காலகட்டம். நம்ம வெளியில் வேணால் சொல்லிக்கலாம், ஒன்றும் டபுள் மீசியில் மண்ணு ஓட்டலன்னு சொல்லிக்கலாமே தவிர எல்லாருக்கும் ஓட்டி தான் இருக்குது, எல்லாருமே பிரச்சனையில் தான் இருக்கான். இதில் சொல்கிறான் இதில் சொல்லாமல் இருக்கு, அவ்வளோதான். இப்போது சார் சொன்ன ஒரு விஷயம் வந்து நான் வந்து எப்படி டிவைட் பண்ணோன்னா, சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள் ஒரு கேட்டகரி, பெரிய பட்ஜெட் படங்கள் வேறு கேட்டகரி. இப்போ சார் சொன்னது எல்லாமே பெரிய பட்ஜெட் பற்றி. பெரிய பட்ஜெட் படங்கள் எடுத்திங்கன்னா, அதாவது மீடியம் பெரிய பட்ஜெட் படங்கள் எடுத்திங்கன்னா, இந்த வருஷம் இதுவரை வந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு 10 படம் தான் பெரிய பட்ஜெட். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் படங்கள் தான். ஸோ இப்போ நீங்கள் ஹோல் ப்ராப்ளத்தை ஒட்டுமொத்தமாக நம்ம பேச முடியாது. இண்டஸ்ட்ரிக்கான ப்ராப்ளம் வந்து ஒட்டுமொத்தமான ஒரு ப்ராப்ளம் கிடையாது. சிறு படங்களுக்கு வேறு ப்ராப்ளம், ஓகேங்களா? சிறு படங்கள் பார்த்திங்கன்னா அட் அ டைம் 10 படங்கள் வருது, 8 படங்கள் வருது. அந்த படங்களில் 1-2 நல்ல கண்டென்ட் வந்தாலும் அதுவும் காணாமல் போகிறது. இதனுடைய பிரச்சனை வேறு. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் பட்ஜெட்டில் கஷ்டப்பட்டு ஒரு என்டர்பிரினர்ஷிப்பாக அவங்க நல்ல நல்ல கண்டென்ட் எடுக்கணும், எப்படியாவது ஒரு நல்ல படைப்பை கொண்டு வரணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. திரையரங்கு உரிமையாளர்களும் அவங்களால முடிஞ்ச கோஆப்ரேஷன் பண்ணுறாங்க, சிலது ஷோ கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க. ஆனால் ஆடியன்ஸ் உள்ளே வர்றதில்லை. இப்போ திரையரங்கு என்ன பண்ணுறது, நானும் அதில் மேனேஜ் பண்ணி பார்த்துருக்கேன், ஷோ கொடுத்து பார்த்துருக்கேன், அது வந்து ஆடியன்ஸ் உள்ளே வரமாட்டேன்றாங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, திரையரங்கில் ஆடியன்ஸ் உள்ளே வரலன்னு வந்த உடனே 3 நாட்கள் வரலன்னா திரையரங்கு மாற்றிடுறாங்க. ஷோ வேறு வழி கிடையாது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், இது கட்டணும் வரும்போது 3 நாள் ஷோ வரலன்னா அவங்களும் கட் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன ஆகிடுது, ஓடிடி நிறுவனம் என்ன சொல்கிறாங்க, மண்டே அன்றைக்கி நீங்கள் பிச் பண்ணும்போது ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் நல்ல டாக் இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இந்த படம் திரையரங்கில் ஓடல, அதனால் எங்களால் ரெவென்யூ ஷேர் கூட கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் படங்கள் பேர் சொன்னால் அந்த ப்ரொடியூசர் சொல்லுவாங்க, ஏன் சார் எங்கள் படத்தை சொன்னீங்கன்னு சொல்லிடுவாங்க. அது வேறு ப்ராப்ளம். அதாவது நல்ல நல்ல கண்டென்ட் படங்கள், நல்ல ரிவ்யூ வந்த படங்கள் எனக்கு வந்து என்ன கேட்டு அவங்க வந்து வேறு திரும்பமாக ட்ரை பண்ணி அப்புறம் ரிஜெக்ட் ஆன பிறகு என்கிட்ட வந்து, சார் நீங்கள் ஏதாவது பேசி தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, சார் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. ரிஜெக்ட்னா நான் சொல்கிறது பெரிய பிளாட்ஃபார்ம் இல்லை, ஈவன் ஸ்மாலர் பிளாட்ஃபார்ம் கூட ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு வந்து நிற்கிறாங்க. இத்தனைக்கும் நல்ல கண்டென்ட். இப்போ எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா, 80% படங்கள் இந்த மாதிரி படங்கள், 80% படங்கள். இப்போ நீங்கள் சொன்ன 153 படம், இதோட சேர்த்திங்கன்னா 174 படம் இந்த மாதம் வருது. இதில் பார்த்தீங்கன்னா 80% படங்கள், கிட்டத்தட்ட 130 படங்கள் இந்த சிறு பட்ஜெட் படங்கள் தான். 2 கோடி 3 கோடி 1.5 கோடி 2 கோடி இந்த மாதிரி அவங்க சொத்து அடமானம் வச்சு அவங்க ரொம்ப பேஷனேட்டாக ஒரு படத்தை எடுக்கணும்னு வந்து ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு படத்தை எடுக்கணும்னு வந்துட்டாங்க. இந்த 180 பேரை வந்து எப்படி நம்ம 130 பேரை வந்து என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியிலே ஒரு சிக்கலான சூழ்நிலை. இப்போ 150 பேருக்கு நம்ம சொல்யூஷனே கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களாம் பேஷனட்டாக ஒரு படம் எடுத்துட்டாங்க, ஏதோ ஒரு ரீசனால 8 படத்தோடு சேர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இல்லை 6 படத்தோடு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. வாஷ் அவுட் ஆகிடுச்சுன்னா பல படங்கள் நான் பார்த்துருக்கேன், கியூப் காஸ்ட் கூட வரல, ஓகேங்களா? அது பிறகு பிரிண்ட் காஸ்ட், இது பப்ளிசிட்டி காஸ்ட் வச்சுங்க, கியூப் காஸ்ட் கூட அவங்க வரலன்னு என்கிட்ட புலம்பும்போது நான் சொன்னேன், சார் ஒன்றுமே பண்ண முடியாது, நானே என் படத்தை ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அப்படி தான் கியூப் காஸ்ட்டே வரல, எனக்கு நான் என்ன பண்ணது தெரியல. இது இண்டஸ்ட்ரி அப்படி இருக்குது, ஆடியன்ஸ் உள்ளே வரலன்னா என்ன பண்ண முடியும்? ஸ்டார்ஸ் வச்சு நான் ஒன்றும் மெடல் குத்திக்க முடியாது. 3.5 ஸ்டார்ஸ்லாம் என் படத்துக்கு ஒரு படத்துக்கு வந்தது, ஒன்றுமே அந்த மெடலை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அந்த கேட்டகரி ஒன்று. மீடியம் வந்து ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஒரு படங்கள் எங்கே பிரச்சனை மாட்டுதுன்னா, அது ஒரு 10% படங்கள், ஸ்டார் வேல்யூ இருக்கிற படங்கள், மீடியம் பட்ஜெட் படங்கள், இது எல்லாமே அன்வைபிள் பட்ஜெட்டாக இருக்குது. இந்த ஸ்டார் வேல்யூ இருக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 8 கோடி 10 கோடி
நான் சொல்கிறது மீடியம் ஆர்டிஸ்ட் படங்கள். இது தப்பான பட்ஜெட்டில் இருக்குது. இந்த படங்களை வந்து 3-4 கோடியில் எடுத்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா இவங்க எல்லாமே சம்பளம் அதிகமாக கேட்குறாங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூன்னு வச்சுங்களேன். இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்தது, ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூ, ஓரளவு பிரபலமான ஆர்டிஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் காப்பி, அதாவது ப்ரொடக்ஷனாக பண்ணவர் ப்ரொடியூசர் என்கிட்ட வந்து சொல்கிறாரு 8 கோடி ஆயிடுச்சுன்னாரு. நானே சொன்னேன், சார் இந்த ஆர்டிஸ்ட் வச்சு 8 கோடியில் எப்படி சார் எடுத்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் ஃபுல்லாக கொடுக்குறாரு. ஒரு டேரக்டர் தான், பாப்புலர் டேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. 8 கோடியில் அவருக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 8 லட்சம் கூட இல்லை. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் 8 கோடியில், நான் சொன்னேன் சார் நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்து எடுத்திருக்கீங்க இந்த படத்தை, கொஞ்சம் நீங்களாம் கேட்டிருக்கலாமே, நிறைய பேர் இருக்காங்க, என்ன இல்லை நிறைய பேர் இருக்காங்க, கேட்டுட்டு நீங்கள் 8 கோடி பண்ணலாமா இந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு, இந்த டேரக்டர் வச்சு கேட்டிருக்கலாமே. இல்லை சார், எனக்கு நம்பிக்கையோடு வந்தேன் சார் இந்த டேரக்டர் நம்பி. அது பிறகு 6 கோடி நேரம், அப்புறம் 7 ஆச்சு 8 ஆயிடுச்சு சார், படத்தை முடிக்கணும்ல, ரிலீஸ் பண்ணிட்டேன், போனால் போச்சு சார், என் சொத்தையும் போச்சு, பரவாயில்ல சார் அப்படின்றாரு. இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த 10% இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் லாஸ் ரொம்ப அதிகமாகுது. இந்த 80% பார்த்தீங்கன்னா கீழே இருக்குல்ல, அது வந்து பேஷனட்டாக சின்ன சின்ன பட்ஜெட்டு, அதை அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாமல் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. இந்த 10% இருக்குல்ல, இங்கே நம்மளால் இண்டஸ்ட்ரியில் ஒன்று பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், பட்ஜெட்டை குறைக்க முடியும், பேச முடியும், கைட் பண்ண முடியும். இந்த ஆர்டிஸ்டில் வச்சு எடுக்கும்போது இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி, இது மாதிரி சொன்ன மாதிரி, சார் சம்பளம் வந்து டிஜிட்டல் விற்றா தான் கொடுப்பேன், சேட்டலைட் விற்றா தான் கொடுப்பேன். ஏன்னா திரையரங்கு வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் எடுப்பேன் நான். நீங்கள் உங்களுக்கு டிஜிட்டலில் வச்சு நீங்கள் வாங்கிக்கிங்க, பணத்தை வாங்கிங்க அப்படின்ற ஒரு கட்டமைப்பை நம்ம கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ இந்த 10% இப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். அடுத்த 10% சார் சொன்னது, அதாவது 10-15 படங்கள் இப்போ இதுவரையும் வந்தது பார்த்தீங்கன்னா பிக் பட்ஜெட் அபோவ் 50 crore படங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 90% படங்கள் தப்பிச்சிடுது. எப்படி நான் தப்பிக்குது சொல்கிறேன்னா, சில படங்கள் மாட்டோம், பட் 90% படங்கள் எப்படி தப்பிக்குன்னா, நான் சொல்கிறது அபோவ் 50 crore சேட்டலைட் டிஜிட்டல் கண்டிப்பாக போயிடுது. படம் அவங்க எதிர்பார்க்குற ஒரு குவாலிட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு இப்போ ஒன்றுமே இல்லை. நான் உதாரணம் சொல்லேன், விஜய் சேதுபதி அவர்களுக்கு 2 படம் பேக் டு பேக் டிஜிட்டல் நல்ல வியாபாரம் பண்ணுச்சு. ஒன்று வந்து ஏஸ் படமும் சரி, தலைவன் தலைவியும் டிஜிட்டல் மட்டுமே கிட்டத்தட்ட 24-25 கோடின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் சேட்டலைட் வந்து 8-10 கோடி போச்சு. ஸோ பேசிக்கலி 70% ஆஃப் த காஸ்ட் கவர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள், நான் விஜய் சேதுபதி அப்படின்றது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பாப்புலர் ஆர்டிஸ்ட் 50 கோடி பட்ஜெட் எடுக்கிற படங்களுக்கெல்லாம் நீங்கள் ஓரளவு நம்ம கவர் பண்ணிடலாம். பட்ஜெட் கூடும்போது ஒரு வேளை சேலஞ்ச் ஆகலாம், நம்ம எதிர்பார்க்குற ப்ரைஸ் கிடைக்காத போது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் சில படங்களுக்கு. பட் ஆனால் ஆஃபர் கண்டிப்பாக இருக்குது. அதுலதான் என்ன சிக்கல் வருதுன்னா, ஆஃபர் இப்போ சார் சொன்னதுதான். இப்போ நீங்க வந்து நம்ம வந்து இப்போ ஏற்கனவே இருந்தது வந்து நீங்க வந்து இஷ்டத்துக்கு அள்ளி கொடுத்தானுங்க. ஒரு படம் கொடுத்தா 50 கோடி வருது. இப்போ 50 கோடின்றத வந்து 5 கோடி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். நம்ம அந்த 50 கோடிக்கு நம்ம சம்பளம் கொடுத்துருப்போம் அந்த ஹீரோவுக்கு. இப்போ இது எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க? அந்த வேலிடான பாயிண்ட் நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அவ்வளவு குறைக்கல. என்னன்னா 24 கோடி வந்து இப்போ முன்னாடி வந்து 40 கோடி கொடுத்தா திடீர்னு வந்து அவங்க 30ன்றாங்க. இப்போ 40-30 வரும்போது 30% 25% குறையும் போது நம்ம ஆல்ரெடி வந்து 25% எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம் சம்பளத்துல. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, வருஷத்துக்கு 10 படம் தான் வாங்குறாங்க. நம்ம எத்தனை படம் ரெடி பண்ணுறோம்? ஒவ்வொரு ஹீரோ, இப்போ நீங்கள் இருக்க ஹீரோ வந்து இங்கே வந்து ஒரு 15 ஹீரோ கிட்ட இருக்காங்க. மெயின் ஆர்டிஸ்ட்டை தவிர அஜித் சார், விஜய் சார் தான் வருஷத்துக்கு 1 படம் தான். மற்ற எல்லாம் 2 படம் 3 படம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. விஜய் சேதுபதி 2-3 படம் வந்துருக்கு. அப்போ அவன் வந்து என்ன, இந்த இயருக்கு 1 படம் தான் அவர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறான். விஜய் சேதுபதி சாராக இருக்கட்டும், சூர்யா சார் படமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வருஷத்துக்கு 1 படம் ப்ரிஃபர். அதிகபட்சம் நல்ல படமாக இருந்தால், நல்ல ஒரு காம்பினேஷன் இருந்தால் 2 படத்துக்கு கொடுப்பான். மற்ற படம் அப்போ அது தள்ளி போயிடும். இல்லை, ஒரே ஒரு சில நம்ம லிஸ்ட்டில் நம்ம போட்டிருக்கோம்ல, டாப் 15 ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய படங்களும் டிஜிட்டல் போயிடுச்சு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாருடைய படங்களும் டாப் 15 ஆர்டிஸ்டோட எல்லா படங்களும் டிஜிட்டல் போயிடுச்சு. காரணம் என்னன்னா, அந்த டாப் 15-12 ஆர்டிஸ்ட் வந்து அவங்க கண்டிப்பாக வேணும்னு கேட்குறாங்க. இது டிஜிட்டல் போயிடுது, அதில் பிரச்சனை இல்லை. டெஃபினட்டாக ப்ரைஸ் தான். இல்லை ப்ரைஸ் கூட பிரச்சனை இல்லை சார், டைமிங். அதான் அவங்க இன்னைக்கு வந்து ஒரு டைம் ஸ்கெடியூல் சொல்லும்போது அது கரெக்ட். அது வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள வராத போது ஆமா பிரஷர் பில்டப் ஆகுது. ஆமா, இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம சம்பளமும் அதிகமா கொடுத்துருப்போம், ரெண்டாவது இன்ட்ரெஸ்டும் கூட. நீங்க எங்க வந்து நம்ம டைம் ஃப்ரேம் இப்போ ரிகவரி வந்து ஒரு இஷ்யூவா வந்து நிக்குது. இல்ல, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா என்னன்னா, அந்த 15 ஆர்டிஸ்ட்க்கு டிஜிட்டல் சேட்டலைட் கண்டிப்பா போயிடுது. அவங்க கண்டிப்பா இல்ல சார், இல்ல இப்போ ஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் வேல்யூ இருந்ததுன்னா கண்டிப்பா போயிடுது. தலைவன் தலைவெல்லாம் வாங்கிட்டாங்க, எல்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ நான் சொல்ல வர்றது, இத்தனைக்கும் ஒரு சில படங்கள் விற்கலன்னு சொல்லும்போது இந்த படங்கள்லாம் வித்துருக்கு. நான் வந்து ஒரு படம், பெரிய படமே சொல்லுவேன், சேட்டலைட் போல பேர் சொல்ல, நீங்க சொல்ற மாதிரி பேர் சொல்லுவாங்க, பெரிய ஆர்டிஸ்ட் படமே சேட்டலைட் நம்ம போல. சேட்டலைட் வந்து நீங்க சொல்றது மாதிரி வந்து அவங்க எப்படி வாங்குறாங்கன்னா ஃபேமிலி கண்டென்ட். நீங்க சொல்ற விஜய் சேதுபதி படம் ஃபேமிலி கண்டென்ட் வாங்கிட்டாங்க. எத்தனை ஆர்டிஸ்ட் படம் நீங்க ஃபேமிலி கண்டென்ட் இருக்கு? இப்போ நம்ம பெரிய ஹீரோக்கள் படம்னா எல்லாம் ஆக்ஷன் படம்ல, அது சேட்டலைட் ஏ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வந்துட்டோம் நம்ம. அப்புறம் சேட்டலைட் நம்ம சேட்டலைட்ன்றது இல்லைன்றது ஆயிப்போச்சு சார். நிறைவா அதே பாயிண்ட் சார். இந்த இண்டஸ்ட்ரியை ஓவரால ஒட்டுமொத்த பிரச்சனையா நம்ம சொல்லக்கூடாது. 80% என்பது சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது. நடுவில் இருக்கிற 10% மீடியம் படங்களுக்கு, ஆர்டிஸ்ட் பாய்ஸ் படங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, பட்ஜெட் அதனுடைய பொட்டென்ஷியலை தாண்டி இருக்கிறது ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பெரிய நஷ்டம் வந்து நிற்கிது. டாப் 10% வரும்போது வியாபாரம் இருக்குது. ஓகே, சுரேஷ் சார் சொன்ன மாதிரி சேட்டலைட்ன்றது சேலஞ்சாக இருந்தாலும் டிஜிட்டல் என்பது கேரண்டியாக வியாபாரம் இருக்குது.
ஓவர்சீஸ் இருக்குது, நம்மளுக்கு மியூசிக் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் சேலஞ்சிங்காக வருதுன்னா அதோட பட்ஜெட் வந்து பயங்கர டபுளாக போய் நிற்கும் போது, பர்டிகுலராக ரெவென்யூ ஓடிடியில் கம்மியாகும் போது, இப்போ ப்ராஃபிட் ஷேர் என்ற மாடலில் போகும்போது, பர்டிகுலராக அபவ் 50 crore போகும்போது இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக 2026 இது பல மாற்றங்களை டாப் 10% வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அப்போது 3 கேட்டகரியில் நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. பிலோ கேட்டகரி, மீடியம் கேட்டகரி, டாப் கேட்டகரி. ஒன்னொன்றுக்கும் தனிப்பட்ட சொல்யூஷன்ஸ் தான் தேவைப்படுது தவிர ஒட்டுமொத்த சொல்யூஷனை இண்டஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ண முடியாது. ஒன்னொன்றுக்கும் தனித்தனியான சொல்யூஷன் நம்ம கொண்டு வந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரி பெட்டர் ஆகும். முன்னாடி வந்து நமக்கு வந்து ஹிந்தி ஒரு சப்போர்ட்டா இருந்தது. இப்போ ஹிந்தி வந்து வாங்க மாட்டானுங்க. மேக்ஸிமம் வந்து ஹிந்திலாம் வந்து நீங்க 80% குறைஞ்சிருச்சு. முன்னாடி இருந்த காஸ்ட்ல இருந்து 80% குறைஞ்சிச்சு ஹிந்தி பிசினஸ் இல்லை. எப்போ சேட்டலைட் இல்லை, இது ஒன்லி இருக்கிறது இப்போ நமக்கு வந்து டிஜிட்டல் தான். தேட்டருக்கு போகும்போது நமக்கு என்ன சேலஞ்சுன்னா, பெரிய படங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் கணக்கு போகும்போது நமக்கு 90 days பீரியட்ல வந்து கொடுக்குறாங்க. சின்ன படங்களுக்கு வந்து நம்ம அட்வான்ஸ் கொடுக்க மாட்டாங்க தேட்டரில். கொடுத்தாலும் நம்ம திருப்பி கொடுக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை அவங்க எதிர்பார்க்குறது. அது அவங்க சைடில் உள்ள வாதம். ஏன்னா நான் கொடுப்பேன் அட்வான்ஸு, நீ ஓடலைன்னா திருப்பி எனக்கு கொடுப்பியா? கொடுக்க முடியாது. அப்போ மாட்டிக்கொன்னு சொல்லி அவங்க கொடுப்பேன். பட் என்னன்னா அந்த கலெக்ஷனாவது அவங்க சீக்கிரம் கொடுக்கறதுக்கு நம்ம கேட்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வாரத்தில் வந்து எங்களுக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் பார்த்து நீங்கள் எல்லாம் ஆன்லைனில் பண்ணி டக்குன்னு கொடுத்து அதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அங்கிட்டு நமக்கு ஒரு மாதம் இழுக்கும் போது அது ஒரு மாதம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு வேணும். ஏன்னா எங்கேருந்து நமக்கு அட்வான்ஸ் வரப்போகிறதில்ல. டிஜிட்டல் லெவலில், ஹிந்தி லெவலில், சேட்டலைட்டில் இல்லை, எஃப்எம்எஸ்லையும் பெருசாக ஒன்றும் கிடையாது பிஸ்னஸில். அப்போ எங்கேயுமே இல்லைன்னா போது இப்போ இதாவது கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இதுதான் நம்ம உட்காந்து சின்ன படம் பெரிய படம்ன்றதை தாண்டி எல்லா படங்களுக்கும் இந்த இஷ்யூ இருக்குது. பெரிய படங்கள் என்ன நல்லா ஓடிச்சுன்னா கூட அது லேட்டாக தான் வரப்போகுது. அது நம்ம இந்த டிஜிட்டல் இதெல்லாம் விற்கலன்னா நம்ம எப்படி நம்ம ஃபினான்ஸை கிளியர் பண்ண முடியும்? பண்ண சொன்ன மாதிரி 20% நம்ம போட்டு 80% ஃபினான்ஸ் வாங்குறோம். ஃபினான்ஸ் கிளியரன்ஸ் எப்படி வாங்க முடியும்? எப்படி நம்ம ரிலீவ் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது நம்ம வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு, நம்ம ஷூட்டிங் நாட்களை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து முன்னாடியே டைரக்டர்கிட்ட சொல்லி நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் எடுத்துங்க. ஒரு 4 மாதம் 5 மாதம் கூட எடுத்துக்கங்க. ஷூட்டிங் டைமில் கரெக்டாக நாளை குறைங்க. ஏன்னா முன்னாடிலாம் எடுக்கும்போதுலாம் 35 நாள் 40 நாள்லாம் ரவிக்குமார் சார்லாம் எவ்வளோ பெரிய படங்க, எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அது பண்ணியிருக்காங்க. செல்வமணி காலத்தில், மணிவண்ணன் சார் காலத்துலாம் அப்படி தான் போச்சு. இன்னைக்கு அதே ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா வந்து மினிமம் 100 நாள் மேலே போகுது. அது ஏன் போகுது, எதுக்கு போகுதுன்னு தெரியல. இது வரைக்கும் டெக்னாலஜி நமக்கு அதிகமாகிடுச்சு. கிம்பல் வந்துருச்சுன்னா முன்னாடி நம்ம ட்ராவல் ட்ராக்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ அது கூட கிடையாது. கிம்பல் வச்சிருக்கு, எல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கான எல்லா டெக்னாலஜி ஆனால் டிலே பண்ணுறான். ரெண்டாவது காமெடி ஆர்டிஸ்ட்னு ஒன்று இல்லவே இல்லை சார். அது என்டர்டைன்மெண்ட் ஒன்று இல்லை. அதனால ஆடியன்ஸுக்கு தியேட்டரில் போகிற மாதிரி முன்னாடி கவுண்டமணி சார், செந்தில் சார் படம்னால அவங்க 2 பேருக்காகவே உள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் வடிவேல் சார் இவங்க வந்தாங்க, சந்தானம் வந்தாங்க. இப்போ காமெடி ஆர்டிஸ்ட்னு பெருசாக யாருமே இல்லை நமக்கு. அப்போ என்டர்டைன்மெண்ட்ல ஒரு 4 சாங் இருக்கு, ராஜா சார் சாங் இருக்கு, ஒரு காமெடி இருக்கு, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி இருக்கும். அப்போ ஓடிச்சு. இப்போ ஆடியன்ஸே மைண்ட் செட் வந்து திரும்ப ஃபேமிலி ஸ்டோரிக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ பார்த்தா ஃபேமிலி ஸ்டோரியே தான் ஓடுது. எப்போ ஆடியன்ஸ் எப்படி மாறுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க ஒரு ஆவது பாரதிராஜா சார் படம் ஓடி இருந்த காலத்துல திடீர்னு ஆபாவம்னு செல்வமணி சார் வந்தாங்க, ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு வந்தாங்க. அடிச்சு பிடிச்சி கால் இன்ஸ்டியூட்னு சொல்லி ஓடிட்டு இருக்கும்போது சங்கர் சார் வந்து திரும்ப வேற மாதிரி ஒரு டைமென்ஷனுக்கு போனாரு. இப்போ எல்லா மாதிரி இப்போ டோட்டலாக இண்டஸ்ட்ரி மாறி போச்சு. இப்போ நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது நம்ம ப்ரொடக்ஷன் சைடில் நிறையா இருக்குது சார். நம்ம ஒட்டு மொத்தமாக நம்ம சொல்கிறத விட ப்ரொடக்ஷன் சைடில் நமக்கு என்ன செலவாகும் நம்மளாலே ஜட்ஜ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கான். நம்ம ஒரு ஃபினான்சியர் மாதிரி தான் இருக்கோம் ப்ரொடியூசருங்க. பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. எப்போ முடிச்சு கொடுப்பாங்க நமக்கு தெரியாது. பட்ஜெட்னு வரும்போதுன்னா இப்போ 90 நாளும் சொல்கிறாங்க, 80 நாளும் சொல்கிறாங்க, நம்ம அப்ரூவ் பண்ணுறோம். ஏன்னா இத்தனை ஒரு நாளைக்கு இவ்வளோ காஸ்ட் வரணும். அது கால் ஷீட்டாக மாறும் போதுன்னு எங்கேயோ போயிடுது. 1.5 கால் ஷீட்டு, 2 கால் ஷீட்டு, 3 கால் ஷீட்லாம் ஒரு நாளைக்கு போகுது. 3 ஒரு ஆக்ஷனில் நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது 3 கால் ஷீட் போச்சுன்னா, 2 கால் ஷீட் போச்சுன்னா பட்ஜெட்லாம் கையில் பிடிக்கவே முடியாது. 40 லட்ச ரூபாய் இல்லாமல் ஒரு நாள் ஆக்ஷன் நீங்கள் எடுக்க முடியாது ஒரு பெரிய ஹீரோ வச்சு. இன்னைக்கு பெப்சி வந்து தெலுங்கு தொழிலாளர் சங்கத்தில் சம்பளம் ஏற்றி கொடுக்கணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிறதுக்கு இங்கே கொடுக்க முடியாமல் நாங்கள்லாம் பெப்சியில் கடன்காரனாக இருக்காங்க, வேலை பார்த்த காசை கொடுக்கணும், இல்லை சம்பளத்தை ஏற்றி கொடுக்கணுன்றது வந்து இங்க பிசினஸ் இறங்கி போகும்போது கேட்கறாங்க. அதான் பிரச்சனையா இருக்கு. ஏறிக்கிட்டு இருந்துச்சுன்னா கூட கேட்கல. இப்ப இறங்கி போகும்போது முன்னாடி அண்ணன் சொல்ல முடியும் சொல்லாம சொல்லுவாரு, உங்க டிஜிட்டல் இருக்கு, சேட்டலைட் இருக்கு, ஹிந்தி எல்லாம் போதும், இப்போ ஒண்ணுமே இல்லைன்னு இப்ப நாங்க என்ன பண்ணுறோம் கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். எல்லாருமே உட்காந்து பேசி இப்ப அவங்களையும் நம்ம சொல்றதுக்கு அவங்க நமக்கு வந்து ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல ஒரு 10% 15% நம்ம பெப்சி தொழிலாளர் போகும். அது மாதிரி நம்ம மேஜரா கொடுக்குறது டெக்னீஷியன்ஸுக்கு, ஆர்டிஸ்டுக்கு. அதை நம்ம என்ன பண்ணலாம்னு உட்காந்து பேசணும்னா இது சரி பண்ண முடியாத ஒரு விஷயம் கிடையாது. மாட்டிக்கிட்டா இப்போ அடுத்து வெளியே வரணும், நம்ம கண்டிப்பா தொழில் பண்ணிதான். பேனிக் பட்டன் அழுத்தக்கூடாதுன்னு. ஏன்னா அது பேனிக் பட்டன் அழுத்தணும்னா எல்லாரும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்ல போயிருவாங்க. ஏன்னா இது வந்து சொன்ன மாதிரி சில பேர் மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஒரு லேபர் ஃபோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ணோம்னா இது எல்லாரும் உட்காந்து பேசினா தானே இது சரியா வரும். இது வந்து நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, பெப்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, ஃபினான்ஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, அப்படி எடுக்க முடியாது. நம்ம எல்லாரும் உட்காந்து இண்டஸ்ட்ரிக்காக ஒட்டுமொத்த ஒரு நமக்குள்ள ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாம் உட்காந்து பேசணும்னா இது சரியா வரும் நம்புறேன். இல்லைன்னா வந்து இது நம்ம அப்படியே பேசிட்டே இருக்க வேண்டியதான். இது
ஒவ்வொரு தனிப்பட்ட ஆளோட பிரச்சனையாக தான் போகும். கேபிள் சங்கர் பிரச்சனை, தனஞ்சன பிரச்சனை, என் பிரச்சனை அப்படி தான் போகுமே தவிர ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி பிரச்சனையாக வராதுன்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ எல்லாருமே வந்து இப்போ படம் பெரிய பட்ஜெட் படங்களை வந்து பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த படம் வந்து இப்போ தனஞ்சன் சார் சொன்ன மாதிரி வந்து அது தனித்தனியாக பிரித்து தான் பார்க்கணும். ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஆல்மோஸ்ட் 60% எப்படியாவது கவர் ஆகிடும். வந்து ஏதோ ஒரு வியாபாரம் நடக்குது, ஏதோ ஒரு அட்வான்ஸ் வருது, ஆர்டிஸ்ட் வேல்யூ வச்சு நடந்துருது. நம்ம பேச வேண்டியதே வந்து சினிமா ஃப்ளரிஷ் ஆகணும்னு பேச வேண்டியதெல்லாம் பிலோ 5 crores 6 crores அந்த க்ரோஸ்க்குள்ளே இருக்கிற படங்களும் அதுக்கு கீழே வர படங்களும் வந்து வெற்றி பெறும்போது மட்டும்தான் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். போது எல்லாருக்கும் அந்த ஆசை, நம்மகிட்ட நல்ல கதை இருக்கு வரலாம்னு. ஆனால் திரும்பவும் அங்கே வந்து அந்த வெற்றிக்கு அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் தான் தேடி போக வேண்டிய கட்டாயம் ஆகுது. அது வந்து ஆரம்பித்த போது அந்த மாதிரி ஒரு சின்ன படம் வந்து ஒரு 3-4 கோடி இந்த பிளான் பண்ண படம் அதே மாதிரி படத்தை திருப்பி விடுங்கன்னா 8 கோடி ஆகிடுது. அது தப்பான ப்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு பொதுவாக என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம நிறைய பிரச்சனை சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி வந்து ஓடிடியினுடைய வேலை பயங்கரமாக சரிஞ்சிருக்கு. சேட்டலைட்டு சுத்தமாக இல்லவே இல்லை. நார்த் இந்தியா மார்க்கெட் வந்து முன்ன மாதிரி இல்லை. பாதி படம் வாங்க மாட்டேன்றாங்க, வாங்கினா 50% ரேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற கதாநாயகர்களுக்கும் இன்றைக்கி இருக்கின்ற முக்கியமான இயக்குநர்களுக்கும் இதெல்லாம் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது தெரிஞ்சங்காட்டி தானே இப்போ பர்சன்டேஜுக்குள்ளே வர்றாங்க. அவங்க தெரியாமல் தான் எப்படி வருவாங்க? இன்றைக்கி அவங்கள வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நீங்கள் இப்போ இருக்கிற கூட ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், அந்த டாப் 5 இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு படம் எடுக்கிறதுக்கு எந்த கம்பெனிக்கு போனாலும் இல்லை சார் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, ஏன்னா எங்களுக்கு ஓடிடி வியாபாரம் அந்த அளவுக்குலாம் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அவரே என்ன பண்ணுறாரு, ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறாரு. சரி, ஓரளவுக்கு கொஞ்சம் நமக்கு கை கலக்கமான ஆளாக இருக்கணும். அவர்கிட்ட கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, நீ ஏன் சம்பளத்தை மைனஸ் பண்ணிக்கோ. அவர் வந்து 100-200 கோடி வாங்குற ஆர்டிஸ்ட்னு வைங்களேன். அவர் என்னங்கிறாரு, ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவு? 50 கோடி. சரி, என்னையை வச்சு நீ 50 கோடி எந்த ஃபைனான்ஸு கேட்டாலும் கொடுப்பாங்க. என்னுடைய ஃபேஸ் வேல்யூக்கு இந்த படம் 50 கோடி பட்ஜெட்டில் எடுக்க முடியும், 50 கோடி யார் வேணாலும் கொடுப்பாங்க, நீ வாங்கி படத்தை பண்ணு. படம் அது பாட்டில் ஓடிடி மற்ற பிஸ்னஸ் எல்லாம் அது பாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கட்டும். உன்னுடைய 50 கோடி ப்ளஸ் உனக்கு ஒரு சின்ன மார்ஜின் கொடுத்துட்றேன். ஏன்னா எனக்கு நீ வந்து எப்படின்னா, ஹி இஸ் நாட் அ ப்ரொடியூசர், ரன்னர். இல்லை அவர் ப்ரொடியூசர்னு அவர் சொல்ல முடியாது, அவர் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான், அவ்வளோதான், நாட் ப்ரொடியூசர். அவரை அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அவருக்கு அந்த படத்தில் வரக்கூடிய லாபத்தில் ஒரு 5 கோடியே அங்கே என்ன நடக்குதுன்னா, அவங்க சேட்டலைட்டில் இப்போ அந்த 150, 165, 175 வெளியில் ஒரு ப்ரொடியூசர் சம்பளம் கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க இனிமேல் அந்த ஓடிடி மற்றது இதெல்லாம் விற்று இப்போ அந்த படம் ஒரு 150 கோடி வருதுன்னு வைங்க. டோட்டலாக 50 கோடி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, அதில் ஒரு 10 கோடி ரூபா வட்டி, 15 கோடியே வட்டி ஆயிரும். ஏன்னா 65 கோடி போச்சுன்னு சொல்லிட்டுனா மீதி இருக்கிற 85 ரூபாயில் சத்தம் இல்லாமல் அவங்க சம்பளம் வாங்கிட்டு போக வேண்டியதுதான். வெளியில் வேணால் மாறு தட்டிக்கலாம், நான் 150 கோடிக்கு மேலே நடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில் மாறு தட்டிக்கலாம். முடிய இனி இவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அதுதான் மெயின், ஆள் கிடையாது. நீங்கள் கூவுனா கூட இன்றைக்கி ஆள் இல்லாத அளவுக்கு போயிட்டு அந்த டாப் ஆர்டிஸ்ட் இப்போ ஒன்றும் இல்லை 10 பேர் இருக்காங்க. அதில் வந்து இப்போ குறிப்பிட்ட மாதிரி வந்துடுது. ரஜினிகாந்த் சார் என்ன பண்ணுறாரு, ஒரு குறிப்பிட்ட 2-3 கம்பெனிக்கு மட்டும்தான் படம் பண்ணுறாரு. என்ன வாங்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னு வெளியில் வேணால் வந்து யூடியூப்பில் உட்காந்து என்ன வேணாலும் பேசலாம். 200 கோடி வாங்குறாரு, 180 கோடி வாங்குறாரு. அவர் என்ன வாங்குறாருங்கிற அவருக்கும் ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் தெரியும். கமல் சார் அவர் சொந்த கம்பெனியில் படம் பண்ணிக்கிறாரு, பெருசாக வெளியில் வந்து அவர் படம் பண்ணுறது கிடையாது. சம்பளம் அவர் வாங்குறதுங்க யாருக்குமே தெரியாது. கமல் சார் என்ன சம்பளம் வாங்கியிருக்கான்னு யாராவது ஒருத்தர் கேட்டு பாருங்கள், ஒருத்தர் சொல்ல முடியும் இண்டஸ்ட்ரியில். முடிஞ்சு வச்சு விஜய் தான் முடிவு பண்ணிட்டார். அவரே ஏற்கனவே பண்ண படங்களில் நான் கேள்விப்பட்ட அளவுக்கு அவர் வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து அவருடைய ப்ரொடக்ஷன் மாதிரி தான் இருந்தது. அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு மார்ஜின் கொடுத்தாரு அப்படிங்கிறதான் டாக்கு. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே ஒரு பெரிய வேல்யூ பிஸ்னஸ் நடக்கும்போது அவர் நினைக்கிற சம்பளம் அவருக்கு போயிடுச்சு. அதே மாதிரி தான் அஜித்தும், அவர் இந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்டே பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, அவரும் நினைக்கிறாரு, சரி நம்ம இன்றைக்கி 150 கோடி 170 கோடி கொடுக்குறதுக்கு நல்ல ஆர்டிஸ்ட் கிடையாது, ப்ரொடியூசர் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல ரிலையபிள் பர்சனை வச்சு படத்தை பண்ணுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்தாச்சு. அதே தான் இப்போ சூர்யா கார்த்திக் உங்களுக்கே தெரியும், அவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஆடியன்ஸுக்கு மட்டும், அதாவது ப்ரொடியூசருக்கு மட்டும் தான் படம் பண்ணுறாங்க. அவங்க என்ன சம்பளம் வாங்குறாங்கிறத அவங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும் ஒழிய வெளியில் யார்கிட்டையும் அவங்க போய் படம் பண்ணுறது கிடையாது. இப்போ ஒரு அடுத்த லெவல் தனுஷ் எடுத்துங்க, சம்பளம் கேட்குறாரு. அவர் கேட்குறது நம்ம சொல்கிறோம், நீங்கள் அப்நார்மல் சம்பளம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டுச்சுன்னா கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க சார் அப்படிங்கிறாங்க. அதை கொடுக்குறதுக்கு 2 ப்ரொடியூசர் போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, ரஜினி, கமல், விஜய், அஜித், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யா, கார்த்தி, ஒருத்தர் கால் ஷீட்டுமே இல்லை. இப்போ சிவகார்த்திகேயன், தனுஷ் மட்டும் தான் கால் ஷீட் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் அவர் கொடுக்குறாருங்களா? சரி, நீ கொடுக்குறதெல்லாம் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு எத்தனை பேர் சம்பாதிச்சிருக்கிறீங்க? அதுதான் இந்த இடத்துல கேள்வி. நீங்கள் கொடுக்குறீங்க, அதாவது 10 கோடி ரூபா. இப்போ நான் சொன்ன ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு சிம்பு எடுத்துக்கங்க, ஒரு தனுஷ் எடுத்துக்கங்க, இதவங்களாம் எடுத்துட்டிங்கன்னு சொல்லிட்டேன்னா எல்லாருமே 8 கோடி 10 கோடி இருந்த ஆர்டிஸ்ட்டுக்கு தான். அவங்க இன்றைக்கி 40 கோடி 50 கோடி, ஏன்னா ஓடிடி வந்த வரைக்கும் விற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி அவங்களுக்கு 40 கோடி 50 கோடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரமாகமா ஆகாது. சரி, என்ன பண்ணி கை கட்டிட்டு கம்முனுக்கு வந்துக்கிறீங்க.
அவங்களும் எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணி தான் பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து இருந்துட்டு இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷனில் உள்ள படம் பண்ண முடியாத சூழ்நிலை தான் இந்த முறை 2026 அந்த திருப்பி முதல்ல சொன்ன மாதிரி தாங்க. 2026 இவங்க அத்தனை பேர் பர்சன்டேஜுக்கு வந்தே தீரணும், வேறு வழியே கிடையாது. அது அடுத்தது தனஞ்சயன் சார் சொல்ல பார்த்தீங்கன்னா, இங்கே எடுக்கிற ப்ரொடக்ஷனில் 170 படம் வந்துன்னு சொன்னீங்கல்ல, அந்த 170 படத்தில் 130 140 படம் எதுக்குமே லாய்க்கில்லாத படம். அதான் அந்த படத்தினாலே யார் பிரயோஜனம் பண்ணதான்னு சொல்லிட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் செக்டார் மட்டும்தான். ஏதோ ஒரு லேபர்களுக்கு வேலை கிடைக்குது, அதுக்குன்னா அந்த படங்களுக்குலாம் அவங்க தான் அந்த சின்ன படங்களுக்கு ரொம்ப சீப்பாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த சார்ஜ் பண்ணால் அவங்களுக்கு ஒரு வேலை நடக்குது, அவங்களால தியேட்டருக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த படங்கள் தியேட்டருக்கு வந்து ஆடியன்ஸும் உள்ளே வரமாட்டேங்கிறான். ஓடிடிக்காரன் அந்த மாதிரி படத்தை வாங்குறதே கிடையாது, சேட்டலைட்டுக்காரன் அந்த மாதிரி படத்தை வாங்குறதே கிடையாது. எங்கிருந்து அவங்களுக்கு ரெவன்யூ வருது? அவங்க கொண்டு வந்து போடுற பணம் டோட்டல் லாஸ் தான். இப்போ அந்த 130 படங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஏதோ வந்து மிளகா வியாபாரம் பண்ணுறவன், வெங்காய வியாபாரம் பண்ணுறவன், அக்கா தன்னுடைய விருப்பத்துக்காக படம் எடுக்கிறவன், பையனை வச்சு படம் எடுக்கிறவங்க, இல்லை கதை நானே எழுதியிருக்கேன்னு படம் எடுக்கிறேன், இவங்க தான் மெஜாரிட்டி பீப்புள்ஸ். அவங்களுக்கு சினிமாவை பற்றி அனுபவமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக யாரோ ஒருத்தர் வர்றாங்க, டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 130 பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுனா, சினிமா இண்டஸ்ட்ரியே லாஸாக போகுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க உள்ளே வந்து மொய்னு முன் வச்சுக்கிறாங்க. அந்த படம் வரும்போது தியேட்டர்களே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி என்ன படம் ரிலீஸ் ஆகுது ஏன் சொல்ல போனால் அது ரொம்ப கொடுமை. தினத்தந்தி பத்திரிக்கை நாங்கள்லாம் இருக்கும்போது தினத்தந்தி பத்திரிக்கையை நான் பாரதி ராஜா சார்லாம் போய் உட்காந்து சிவந்தி ஆதித்தன் இருக்கும்போது டேரிஃப் அதிகப்படுத்தினாங்க. நாங்கள் தினத்தந்தியில் விளம்பரமே கொடுக்கக்கூடாதுன்னு நிறுத்தினோம். 15 நாள் 20 நாள் வருடம் என்ன சிவந்தி ஆதித்தன் சார் நேராக நான் அப்போ வந்து மேரிஸில் தங்கிட்டு இருப்பேன். அவர் ஃபோன் பண்ணி, சார் உங்களை மீட் பண்ணணும் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வாங்கல நாங்கள் ஆஃபீஸ்க்கே வரத்தான்னு சொல்லி நேராக ஆஃபீஸ் போய் நானும் பாரதி ராஜாலாம் போய் பேசும்போது அவங்க பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பர்சன்டேஜ் நாங்கள் கேட்டோம், 50% எங்களுக்கு குறைக்கணும் அப்படின்னு கேட்டோம். அவர் கடைசியாக வந்துட்டு ஒன்றுமே குறைக்க மாட்டேன்னு சொன்னாங்க அவங்க ஜெனரல் மேனேஜர். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, இல்லை எங்கள் அப்பா காலத்துலேருந்து தினத்தந்தி பொறுத்தவரை சினிமா ஒரு பெரிய சப்போர்ட் எங்கள் பத்திரிகைக்கு இருந்திருக்குது, நான் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி 40% குறைச்சி கொடுத்தாரு டேரிஃபில். அந்த 40% குறைச்சி கொடுத்தங்காட்டி நாங்கள் இண்டஸ்ட்ரியாக உட்காந்து முடிவு பண்ணி அடுத்த நாள் இருந்து விளம்பரம் கொடுத்தோம். பொங்கல் விளம்பரத்தை கொடுக்க ஆரம்பித்தோம். இதுதான் ஒரு காலத்தில் நடந்தது. இப்போ பேச்சுக்கு இப்போ தினத்தந்தி பேப்பர் வந்து முன்னாடி வந்து எல்லார் வீட்லையும் வாங்கிட்டு வந்து நான் வந்து ஒரு 10 எனக்கு 95 பேப்பர் வாங்கியிருந்தேன் தமிழ் இங்கிலீஷ். இப்போ 10 வருஷமா பேப்பரே வாங்குறது இல்லை. நானும் பேப்பர் படிச்சு பல வருஷம் ஆச்சு. ஸோ பேப்பர் படிக்கிறது குறைஞ்சு போனதுனால ஆடியன்ஸ் அது குறைஞ்சு போச்சு. ஸோ அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு எதனா ஒரு விளம்பரம் தேவையாக இருக்குது. நீங்கள் எந்த பேப்பரில் கேட்டாலும் இதே மாதிரி போட்டுருவாங்க. நீங்கள் சோசியல் மீடியாவில் விளம்பரம் பண்ணால் மட்டும் இப்போ இந்த மாதிரி வாரத்துக்கு 10 படம் விளம்பரம் ரிலீஸ் ஆகுது, 8 படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் இந்த 8 படத்தையும் சோசியல் மீடியாவில் கொண்டே கொடுத்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் சேருதுன்னு சோசியல் மீடியாவில் கொடுத்தாலும் பார்க்க மாட்டாங்க சார். இல்லை சார், என்ன பிரச்சனை தெரியுமா சார், சோசியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் யாராவது பெரிய, நான் ஒன்றும் இல்லை, ஒரு படத்துக்கு வந்து ஒரு பெரிய நடிகர் வந்து புது சின்ன ஆர்டிஸ்ட் படத்துக்கு ஒரு பெரிய நடிகர் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போது அந்த பெரிய நடிகர் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு 10 கோடி ஃபாலோவர் இருக்காங்க அவருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 1 கோடி ஹிட்ஸ் வந்திருக்கணும்ல, வராது. அது வந்து பெரிய நடிகர் இன்னொரு பெரிய நடிகர் பட்டா மட்டும் தான் வருமே தவிர நார்மலாக வராது. டிவி ஆடு கொடுத்தோம்னா டிவி ஆடுக்கு வந்து ஒரு டிஆர்பி ரேட்டிங் இருந்தது. இப்ப டிவி ஆட்ல வந்து ஒண்ணுமே கிடையாது. டிவி பாக்குறது கிடையாது. எப்படி பத்திரிக்கை படிக்கிறதுலன்னு சொல்றீங்க? அது மாதிரி அந்த மாதிரி டிவி பாக்குறதுலங்கிற ஒரு ஜெனரேஷன் ஆயிப்போச்சு. இப்ப இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா முதல்ல வந்து டிவி ரிமோட் யார் ஆன் பண்றதுன்னு தகராறு இருக்கும். இப்ப அப்படி இல்லை, டிவி ரிமோட் அது வாட்டில் கிடக்குது. வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் 4 மொபைல் போட்டு ஆளுக்கு ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார் நான் சொன்னால் நம்புவீங்கன்னு நம்ப மாட்டேங்குன்னு தெரியாது, எங்கள் வீட்டில் 6 வருஷம் ஆச்சு டிவி ஆன் பண்ணி. எல்லாருமே ஃபோன் எடுத்து தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒழிய ஒரு ஆள் கூட டிவி பார்க்கறதுக்கு ஆல்ரெடி இல்லை. அவங்க ஏன் சேட்டலைட் வாங்க மாட்டேங்கிறாங்க? அவங்க ஆதிக்கமெல்லாம் குறைஞ்சி போச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவன் என்னங்கிறான், ஓடிடியில் படம் விளம்பரமே இல்லாமல் கொண்டு பிளக்க கொண்டு அந்த டிவியில் சொருவினான்னா அப்பா அம்மா வயசானவங்களாக இருந்தால் கூட என்ன பண்ணுறான், அவன் வேலைக்கு போகும்போது அப்பா படம் ஆன் பண்ணி விட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டு வேணுக்கு போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறாங்க, மறுபடியும் வந்து ஆன் பண்ண, விளம்பரம் கிடையாது ஒன்றும் கிடையாது, அழகாக ஹோம் தியேட்டர் மாதிரி வீட்டுக்கு வந்து படம் பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து சேட்டலைட் டிவியினுடைய விளம்பரம் நிலைமையுமே வந்துருந்துட்டு பத்திரிகை நிலைமை மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களுக்கு அது பத்திரிகை நிலைமை மாதிரி அதனால விலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நடிகர் சம்பளத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க, இனி வந்து 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்றது கனவு அப்படின்றீங்களா? கனவு இல்லை, நனவாகும். எப்படி நனவாகுன்னு சொல்லிட்டுனா அவங்க உட்காந்து அவங்களே வேலை செய்யணும். இப்போ படம் நடக்குதுன்னு போட்டுவிட்டா இப்போ அவங்க நீங்கள் வந்து சம்பளம் இல்லை, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, படம் நல்லா ஓடினா தான் நம்மளுக்கு சம்பளம்னா இந்த நடிகர் இன்னும் எக்கச்சக்கமாக இன்ட்ரெஸ்டோடு அந்த படத்தை பண்ணுவார். நீங்கள் தேவையில்லாத செலவெல்லாம் குறைப்பார், அந்த படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுவார், முழு மூச்சாக அந்த படத்தில் உழைப்பார். அப்போ நம்மளுக்கு நல்ல குவாலிட்டி கிடைக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா அந்த படம் ஓடுறீங்கன்னா அவருக்கு ஒன்றும் வராது. அப்போ அந்த படம் இப்போ அப்படி இல்லை, எவனோ பணம் தரான், தயாரிப்பாளர் பணம் தரான், நமக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா கொண்டு இந்த லண்டன்லேருந்து ஸ்டண்ட் மாஸ்டர் கூட்டிகிட்டு வா, பாம்பேலேருந்து கொரியோகிராஃபரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சௌரியத்துக்கு சொல்கிறாங்க. இங்கே லோக்கல் அளவுக்கு வேலை கொடுக்குறாங்களே தெரியாது, அது ஒரு பெருமையாக வேறு நினைக்கிறாங்க. இந்த பெரிய ஆர்டிஸ்ட் 10 பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டுனா அது பெருமையாக வேறு நினைக்கிறாங்க. லோக்கல் ஆளுக்கு வேலை கொடுக்குறமா இல்லையான்னு அதுக்கு தெரியும். அது நானே சொல்கிறேன், அவரை வச்சு தானே சொல்கிறேன் நான். லோக்கல் ஆளுக்கு வேலை கொடுக்குறது இல்லைங்கிறனால தான் நீங்கள் அதான் சொன்னேன். இவங்க பெருமையாக என்ன நினைக்கிறாங்கன்னா
கொரியோகிராஃபர் பாம்பேலேருந்து கூட்டிகிட்டு வா, மேக்கப் மேனு. ஆனா அது மேக்கப் வேணும்னே அது ஒரு சிக்கல். அது அண்ணனுக்கு தெரியும். இங்க என்னன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் பழைய ஆளுங்கள்ண்ணே. இன்னைக்குள்ள அந்த லைட்டுக்கு வந்து இவங்களால வந்து மேக்கப் வந்து இது பண்ண முடியல. நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா தன்னப்பல இங்கே இருக்கு ஆள் செய்ய ஏற்கனவே இவங்க செஞ்சுட்டு இருந்தவங்க தான். அது இப்போ வந்து நீங்கள் அவங்க டெவலப் ஆகிறதுக்கு டெவலப் விடுறது. அதுதான் சொல்றேன். இவங்க டெவலப் ஆயிட்டாங்கன்னா இவங்களே யூஸ் பண்ணலாம். அது அண்ணன் தான் அது முடிவெடுத்து இதெல்லாம் ஒரு மேக்கப் காலகட்டத்தில் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி நடந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்சு செல்லுமணியாக கூட டைரக்டர்லாம் அழைச்சி ஒரு மீட்டிங் போட்டு இந்த படத்தினுடைய பட்ஜெட்டை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கும் இத்தனை நாளில் படப்பிடிப்பு நடத்தணும் அப்படின்றதுக்கும் ஒரு முயற்சி நடந்தது. ஏன் அந்த முயற்சி இல்ல அதுதான் சொல்றேன். அது அண்ணன் சூப்பரா பண்ண அது எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்கு. ஏன் அந்த முயற்சி பெறல? இங்கே 2 விஷயம் இருக்குது சார். சுய பரிசோதனை ஒன்று. இப்போ எல்லாரும் சரியாகணும்னு நினைக்கிறோம். என்னை தவிர எல்லாரும் சரியாகணும்னு நம்ம நினச்சோமா, இது நான் வந்து ஒரு 30 வருஷமாக எல்லாரோடையும் சாரோட இப்ராஹிம் ராவத்தர் வந்ததுலேருந்து கேஆர்ஜி சார்லேருந்து எல்லாரோட நான் தொடர்ந்து பயணிக்கிறேன். நான் ஒரு பார்ட்னராக இல்லாமல் வந்து ஆன்லோக்கராக இருக்கிறதால இவங்க எல்லாருமே மற்றவங்க சரியாகணும்னு தான் இப்போ வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்போவாவது வந்து நாம் சரியாகணும் அப்படின்னு நினச்சோமா, முதல்ல இந்த தவறுகளை சரி செய்வது நம்மிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு துறையிலும் நினைக்கணும். இப்போ நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், நான் வந்து இந்த பெப்சியோட தலைவராக வந்த பிறகு முதல்ல நான் வந்து என்ன செஞ்சேன், நம்ம மெம்பர்ஸை கூப்பிட்டு இதெல்லாம் தவறு, நம்மளோட இதை சரி பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதை எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணேன். என்னால் அது ரொம்ப தகராறு வந்தது. அது எது பண்ணாலும் இப்படி இருந்தால் நான் இருப்பேன். இனிமேல் வந்து தகராறு பண்ணி அட்ராசிட்டி பண்ணி உரிமைக்கும் அத்துமீறலுக்கும் இருக்கிற விஷயத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களோட இதை வந்து சின்ன படத்துக்கு இந்த உதவி பண்ணுறோம், பெரிய படத்துக்கு இது மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறத செட் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம். இப்போது அதில் 100% வெற்றி அடைஞ்சுன்னு சொல்ல முடியாது. அதில் வந்து 50லேருந்து ஒரு 60% வெற்றி அடைந்தேன். இப்போது லேபர் செக்டார்லேருந்து இந்த செக்டர். இப்போ தயாரிப்பாளருக்கு வரும் வச்சுங்க. இப்போ லக்ஷ்மண் சார் இருக்கார். இப்போ 40 லட்ச ரூபா அப்படிங்கிறாரு. இப்போது எந்த தயாரிப்பாளராவது படம் ஆரம்பிக்கும்போது 100 நாளில் ஷூட்டிங்கு 50 நாள் ஷூட்டிங் முடிவு நீங்கள் பண்ணுறீங்களா? பண்ணக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்கா? முதல்ல எதுவுமே உங்களுக்கு தெரியாது. கடைசியாக வலிக்குதுன்னு கற்று. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம், இப்போ தனஞ்சயன் சார்லாம் அதில் வந்து ரொம்ப சிரத்தையாக வந்து இப்போ சுரேஷ் தனஞ்சயன், அம்மா கிரேஷன், சிவா சார், இந்த சச்சிவ் தியாகராஜன், இப்போ எல்லாமே வந்து ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்போது முதல்ல நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். சார் முதல்ல என்ன கதை அதை நீ டிசைட் பண்ணிக்க. என்ன பட்ஜெட்டு, எவ்வளோ நாள் ஷூட்டிங்கு, டேவா நைட்டா, என்னென்ன மெட்டீரியல் வேணும், எவ்வளோ கேமரா வேணும், என்ன செட்டு வேணும், இதையெல்லாம் நீ டிசைட் பண்ணி தயாரிப்பாளர் கொடுத்துரு. இதுக்கு மேலே போச்சுன்னா அது தயாரிப்பாளர் அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு மேலே போச்சுன்னா உன்னோட சம்பளத்துலேருந்து நீ போச்சு. இதை வந்து நாங்கள் கையெழுத்து வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். டைரக்டர்கிட்ட, கேமராமேன்ட்ட, மேனேஜர்ஸ்கிட்ட இந்த பட்ஜெட்டுக்குள்ளே படம் முடிக்கணும்னு சொல்லி கையெழுத்து வாங்க. அதை அவங்க முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணணும். இது எங்கள் சைடு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோமா. இப்போ இவங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு தயாரிப்பாளர் வராருன்னா, சுரேஷ் வாங்க எவ்வளோ நாள் உங்கள் ஷூட்டிங்கு, இன்றைக்கி போய் அவர் அடுத்த வாரம் ஒரு ஆர்டிஸ்ட்டு கேட்டார்னா அவங்க சம்பளம் 5 லட்சம். 3 மாதம் கழிச்சு டேட் கேட்டார்னா அவங்க சம்பளம் 50,000. இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாளைக்கு போய் இன்றைக்கி டைரக்டர் சொல்லுவார், சார் நாளைக்கு ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு நாளைக்கு போய் கேட்கும்போது அவன் 5 லட்சத்து 10 லட்சம். இப்போ அதாவது பெரிய நடிகர்களுக்கு சம்பளம் இல்லை, சாதாரண இடத்துல இருந்து கூட சம்பளம் வந்து மிக மிக அதிகமாக ஆகும். அப்போ இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணும்போது இதை நீங்கள் உங்கள் சம்பளம் 40% உங்கள் செலவு குறையும். இப்போ சார் சொன்னார் இல்லையா, 40 லட்சம் ஒரு நாளைக்கு செலவுன்னா 100 நாள் ஷூட்டிங்கில் வந்து ஒரு 40 நாள் கட் பண்ணாருன்னா எவ்வளோ உங்களுக்கு இதுவாச்சு? இது 16 கோடி ரூபாய் இங்கே வந்து சேவ் ஆயிடுச்சு. கண்ணு மூடி. ஆனால் இவங்க கடைசியில் எவ்வளோ தெரியுமா ஒரு சார் கஷ்டப்படுறாரு? 5 கோடி ரூபாய் கஷ்டப்படுறாரு. 90% சம்பளம் கொடுத்துட்றாரு. அந்த 10% சம்பளம் தான் இவங்களால் கொடுக்க முடியல. அப்போது இந்த பிளான் இவங்க ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா இவங்க சைட்லேருந்து இப்போ போகணும். இப்போ சார் சொல்கிறாரு, இவங்ககிட்ட எந்த கணக்கு வந்து ஆன்லைனில் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி சார் சொன்னார், ஒரு 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஆன்லைன் பண்ணிடுறோன்னு. 6 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை நான் முடிச்சிடறேன் சார். அவங்க தப்பு அது. இப்போ ஆன்லைன் இப்போ ஒரு நடிகர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன் சார் இது என்ன சார் இது மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் பெரிய நடிகர்கிட்ட இப்போ பாருங்க ஹாலிவுட்டில் இது மாதிரி 10% தான் இது, மீதிலாம் ப்ராஃபிட். சொல்லுமணி இங்கே கணக்கு யார்கிட்ட இருக்குது? சொல்லுமணி நடிகர் சொல்கிறாரு, யார்கிட்ட கணக்கு இருக்குது? இவங்க சொல்கிறது தான் கணக்கு. அப்போ வந்து ஒரு படம் வந்து இப்போ வந்து ஒரு நாளைக்கே வந்துட்டு 250 ரூபா டிக்கெட் விற்கிறாங்க, மறுநாள் 100 ரூபா விற்கிறாங்க. இதெல்லாம் வந்து எந்த பேப்பரில் இருக்குது? அப்போ இவங்களாம் ஒரு மாஃபியா மாதிரி செயல்படுறாங்க. இது வந்து நமக்கு வேண்டியதை நம்ம எடுத்துக்கிட்டால் தான் முடியுமே தவிர இது பின்னாடி போய் இவங்கள்ட்ட கணக்கு. அப்போ திருப்பூர் சுப்ரமணியம் சார் அந்த எக்ஸிபிட்டாரில் இருக்கார். டிஸ்ட்ரிபியூட்டார் கூட அவர் வந்து, அதுவும் இல்லாமல் இவர் வந்து எனக்கு தெரிஞ்ச 30 வருஷமாக வந்து சொல்லினே இருக்கார், சரி பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கார். அப்போ அவரோட செக்டரை முதல்ல அவர் ஆன்லைன் பண்ணி, அவங்க கேட்குறாங்க கேட்கல இல்லை, எங்களுது இவ்வளோ கலெக்ஷன் பண்ண பணத்தை ஏன் 100 நாள் கழிச்சு கொடுக்கணும்?
படம் ஓடுறதே வந்து இதுவாக இருக்குது. அது பணம் நீங்கள் முன்னாடி வந்து இது பரவாயில்ல. முன்னாடி வந்து எல்லாம் இப்போ ஆன்லைனில் புக் பண்ணுறோம். முதல்ல பணத்தை கொடுத்துட்டு தான் படம் பார்க்கவே வரோம். அன்றைக்கெலாம் வந்து தேட்டரில் டிக்கெட் வாங்கினா இப்போ ஒரு வாரம் முன்னாடியோ 3 நாள் முன்னாடியோ ரிசர்வ் பண்ணுறோம். அட்லீஸ்ட் ரிலீஸ் அன்றைக்கி உங்கள் படம் பார்க்கும்போது அவன் படம் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடுது. ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட பணம் வாங்குறதுக்குள்ளே வந்து கல்லில் இது நார் உரிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த இது இருக்கக்கூடாது. படம் வந்ததா அடுத்த வாரம் அவங்க பணம் ப்ரொடியூசர் பேசி வந்துடும். ப்ரொடியூசர் பணம் வந்ததா அதனுடைய ஷேர் வந்து டைரக்டருக்கோ பேசி அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி நீங்கள் எப்போ கொண்டு வருவீங்க? நான் லேபர் சைடில் நீங்கள் என்னெல்லாம் சொல்லுங்கள் சார், நான் இப்போ இங்கே உறுதி கொடுக்குறேன், என்னால் கரெக்ட் பண்ணி தர முடியும், நான் உறுதி கொடுக்குறேன். நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் உங்களால் உறுதி கொடுக்க முடியுமா? நீங்கள் வந்து பிளான் பண்ணி இப்போ சார் சொன்னார்ல குப்பை படங்களை கொண்டு வந்து போட்டால் குப்பையும் வயிறும் ஒன்றாயிடுதுங்க. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ப்ரொடக்ஷன் செக்டாருக்குள்ளே நீங்கள் தனித்தனி யூனியனாக இருங்க, எது ஒன்றாலும் இருங்க, நீங்கள் ஒருத்தருக்குள்ளே அடிச்சிக்காமல் ஒரு ப்ரொடக்ஷன் செக்டார். அப்போ இவங்க வந்து 2 பேரை கூப்பிட்டு நீ ஒன்றா இருந்தாரு இல்லைன்னு ஒன்றா இது நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம் சார், நீங்கள் இப்படிலாம் இருக்கணும், இப்படி இருந்தால் நீங்கள் இது பண்ணணும், இல்லைன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். அந்த தைரியம் வந்து ப்ரொடக்ஷன் இப்போ எக்ஸிபிட்டாருக்கு ஒரு இப்போ சேயிங் இருக்குது. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு எது தப்பு எது சரி, நீங்கள் இப்படி தான். அப்போ எனக்கு சைட் பண்ணணும், எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு இவர் நினச்சாருன்னா அது இண்டஸ்ட்ரியோட அழிவுக்கு காரணம். இண்டஸ்ட்ரி அழிஞ்சதுன்னா இவரும் அழிவார். இப்போ சார் ப்ரொடியூசர் வாழ்ந்தால் தான் சார் எல்லோரும் வாழ முடியும். அந்த எல்லோரும் அவங்கவுங்க காரணம் சொல்கிறீங்க எல்லோரும் வந்து. ஆனால் இங்கே எது வந்து ரூட்டு? அந்த ப்ரொடியூசரை காப்பாற்றணும். ஆனால் ப்ரொடியூசர் தன்னையே காப்பாற்றிக்க விருப்பம் இல்லாத இல்லை இயலாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அவன் விரும்புகிறன்னா அவனை வலிஞ்சு விருப்பப்பட வைங்க. இயலாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. இன்றைக்கி போய் இவர் டைரக்டர்கிட்ட இவர் கேட்க முடியாது. முன்னாடி ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டா இப்போ அடுத்த படம் பண்ணுறார், பெரிய ஒரு தான் சாருக்கு வந்து அடுத்த இது கேட்க முடியாது. நான் அவருக்கு சொல்கிறேன் சார், நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சார் உங்களுக்கு இவ்வளோ மிஸ்டேக்ஸ் வருது. இப்போது நீங்கள் சொன்னீங்க மேக்கப் இந்தியாவில் இல்லை உலக தொழிலாளருக்கு போட்டி கொடுக்கக்கூடிய மேக்கப்பன் எங்கிட்ட இருக்கான். ஆனால் இவனோட ப்ராப்ளம்னா இவன் இங்கிலீஷ் பேச மாட்டான். இவனுக்கு நீங்கள் 2500 சம்பளம் கொடுப்பீங்க. அவனுக்கு இப்போ சிம்பு குசான சார் ஒரு ஷூட் பண்ணார், 1.25 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாரு. 100 நாளைக்கு 1.25 கோடி ரூபாய் நீங்கள் மேக்கப் மேன் பணம் கொடுத்தீங்கன்னா புஷ்பா மேக்கப் மேன் நீங்கள் சொல்கிறீங்க. புஷ்பாவில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணால் இவன் என்ன மேக்கப்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ 1.25 லட்ச ரூபா நீங்கள் அவனுக்கு கொடுக்கும்போது 2500 ரூபா வாங்க சொன்னால் என் மெம்பர் என்ன சொல்லுவான்? நீ அவன் மெட்டீரியல் கொண்டு வராங்கிற, நீ மெட்டீரியல் இங்கே வாங்கி கொடு. அப்போது இவன் வந்து உசிலம்பட்டிலேருந்து வந்த ஒரு ஹீரோயின் கூட இன்றைக்கி பாம்பேலேருந்து ஆர்டிஸ்ட் வாங்க 2 படம் வரைக்கும் நாங்கள் வேணும், நீ மேலே வந்த உடனே உனக்கு பாம்பேலேருந்து வரணும். அப்போ பாம்பேலேருந்து வந்தால் நீ ஸ்டேட்டஸ் உயர்ந்த போதுன்னு நினைக்கிறேன். இப்போது நான் ஒரு கதை சொல்லணும்னா இப்போ ஓடிடி கதை சொல்ல வச்சேன். பிச் டாக் கேட்குறான். பிச் டாக்கு நான் என்ன பண்ணோம், எனக்கு இங்கிலீஷ் வராது, சார்கிட்ட சொல்லி சார் கதையை சொல்லி ஒரு பிச் டாக். இப்போ கதையை நான் யாருக்கு சொல்கிறது? அம்மா கிட்ட குழந்தை வந்து பேசுறது எந்த மொழியில் பேசுறது? இப்போ ஒரு ப்ரொடியூசருக்கும் எனக்கு இருக்கிற இதுவே இப்போ கிடையாது. அப்போ நம்ம வந்து இருக்கிறதே 3 செக்டர் தான் சார். ஒன்று லேபர் செக்டர், அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் செக்டர், இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒன்று இல்லை. டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் ஒன்று ஆகிட்டாங்க. இந்த 3 செக்டாரும் முதல்ல உட்காந்து நீங்கள் மற்றவங்களை குறை சொல்லாதீங்க, மற்றவங்க குறைய சொல்லுங்கள், உங்கள் குறைய சொல்லுங்கள். இப்போ உங்கள் குறையை நீங்கள் சரி பண்ணுங்கள், என் குறையை நான் சரி பண்ணுறேன். இதை பண்ணினீங்கன்னா இந்த இது இல்லைன்னா வெறும் நம்ம வந்து டிவியில் உட்காந்து பேசினே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சாரும் நானும் 30 வருஷமாக இல்லை 35 வருஷமாக பேசினே இருக்கிறோம். என்றைக்கு நான் தலை நிமிர்த்தி நான் சொல்கிறேன் சார், நான் கரெக்ட் பண்ணிட்டேன், நான் சரி பண்ணேன். நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள, நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி சேலஞ்சு பண்ணி என்ன சொல்ல முடியும்? எப்படின்னா, நான் தலைவராக வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் நடந்தது. 40-30% டேக்ஸ் போட்டிருந்தேன். அதிமுக ஆட்சியில் வந்து பேச்சுவார்த்தைக்கு போனோம். கியூபு, நாங்கள், நடிகர் சங்கம், டெக்னீஷியன் அசோசியேஷனு எல்லாருமே அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தாங்க. அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா, இதே விஷால் சொன்னாருங்கிட்ட அவங்ககிட்ட ஐடிஎம்கே கவர்மெண்ட் கேட்டாங்க, எங்களுக்கு ஃப்ளெக்ஸி ப்ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எல்லாத்துக்கும் சந்தோஷம், ஃப்ளெக்ஸி ப்ரைஸ் வந்துன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு. நான் ஒருத்தன் தான் எதிர்த்தாதீங்க, ஃப்ளெக்ஸி ப்ரைஸ் கிடையாது தமிழ்நாட்டில், ப்ரைஸ் கேப் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னேன். எங்கள் ஊரில் இருக்கிற எக்ஸிபியூட்டர் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. என்ன இப்படி பண்ணுறீங்க நீங்கள், நம்மளுக்கு எவ்வளோ பெரிய இதாக இருக்கும், நம்ம படத்தினுடைய ஸ்டாண்டர்ட் மெசேஜ் விளை வைக்கலாம்னு. அதெல்லாம் கிடையாது, அதனுடைய விளைவு உங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே 2001-2002 வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸி ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட்டில். 2 வாரத்துக்கு நீங்கள் வந்து ரேட் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதனுடைய விளைவில் தான் சினிமா வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உண்டாச்சு. கலெக்ஷன் எப்படின்னா, கலெக்ஷன் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பெரிய ஆர்டிஸ்டோடைய படத்தை ஒரு ரஜினிகாந்த் படத்தை எடுத்துக்க, அன்றைக்கு தேதிக்கு ரஜினிகாந்த் படத்துக்கு 300 ரூபா நமக்கு வைக்க வேண்டியது வச்சாச்சு. 2 நாள் இருக்கும் வசூல். அந்த படம் சுமார் அடுத்த நாள் ஆளே வர்றதில்லை. இவங்க மினிமம் 2 வாரம் ரேட்டு வைக்க சொல்கிறாங்க. அந்த ரேட்டு கவர்மெண்ட்டில் எழுதி கொடுத்தா மினிமம் 2 வாரத்தை மெயின்டைன் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. அப்போ ஃப்ளெக்ஸி ப்ரைஸ் அதனால தான் நார்த் இந்தியாவில் சினிமா அழிஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணமே ஃப்ளெக்ஸி ப்ரைஸு. படத்துக்கு போனால் 800 ரூபா 900 ரூபா. பெங்களூரில் மைசூரில் 17 தியேட்டர் இருந்தது, இன்றைக்கி 10 தியேட்டர் மூடிட்டாங்க. மைசூர் தியேட்டருக்காரெலாம் எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு கேப் வேணும் சார் அப்படின்னு சொல்லி. இப்போ தான் கர்நாடகா கவர்மெண்ட்டு 200 ரூபா கேப் வைக்க போகிறாங்க, கொடுத்துருக்காங்க. அது ஏன் நம்மளை பார்த்து தான். இதுக்கு முழு காரணம் நான் ஒருத்தர் தான் சொல்லுவேன். நான் அன்றைக்கி இண்டஸ்ட்ரியிலுக்கு அத்தனை பேர் வந்து ஃப்ளெக்ஸி ப்ரைஸ் கேட்டாங்க.
நீங்கள் செய்கிறது மாதிரி தான் நாம தலைவராக இருக்கிறோம். இந்த தொழில் நல்லா இருக்கணும், சினிமா தியேட்டர் ஓடணும் அப்படின்னா ஒரு நியாயமான கட்டணம் இருந்துனா தான் ஓடும். அதாவது சொல்கிறீங்க 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அது ஏதாவது ஒரு ஷோவுக்கு எங்கேயாவது ஒரு 10 பேர் விற்கலாம் ஒழிய அந்த சும்மா ஒரு தப்பு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க லேபர் யூனியன் நீங்கள் என்ன தான் கட்டுப்பாடு வச்சாலும் ஒரு 10% ஓட்டை இருக்குது, அதில் ஏதோ ஒரு தவறு நடக்கும். அந்த மாதிரி இங்கேயும் அப்படியே அதில் நான் ஒழுங்குபடுத்தோம். அடுத்தது நான் கரடியாக கத்திட்டு இருக்கிறேன், இந்த கம்ப்யூட்டர் வந்துருச்சியா, எல்லாம் உட்கார்ந்த இடத்துல பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தியேட்டர்லையும் எனக்கு கம்ப்யூட்டர் இருக்குது. ஒரு தியேட்டரில் கூட கம்ப்யூட்டரைசேஷன் இல்லாத தியேட்டர் கிடையாது. நீங்கள் ஒரு சர்வரை கனெக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆஃபீஸில் ஒரு சர்வர் வைங்க. கன்னியாகுமரி டிக்கெட் அடித்தானா அந்த சர்வரில் விழுகணும். நீங்கள் கொண்டு வாங்க, நான் சொல்கிறேன். நான் முதல்ல கோயம்புத்தூரில் பண்ணி தரேன் நான் உங்களுக்கு. மற்றதெல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. இன்றைக்கி சென்னையில் ஆல்ரெடி இருக்குது. சென்னை கோயம்புத்தூர் மட்டும் கனெக்ட் கேட்டு நீங்கள் அது பிறகு பதிலே வரலையா சார்? யாரும் கேட்டுப்பேன், நான் உங்களுக்கு மெயிலே அனுப்பிச்சுப்பேன். கோயம்புத்தூர்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அந்த சிஸ்டத்தை கோயம்புத்தூர் மெயில் 2 வருஷம் முன்னாடி சார். எப்பவும் கிடையாது. நான் உங்களுக்கு இன்னைக்கு திடீர்னு சொல்லாதீங்க. இல்ல சார், நான் இப்போ சொல்றேங்க. நீங்க இப்ப சொல்லுங்க சார். நான் என்னுடைய நோக்கமே அதுல உண்மைதான் சார். ஒரு விஷயம் என்னுடைய நோக்கமே நானே கூட கேட்டிருக்கேன். என்னுடைய நோக்கமே நான் சொல்றேங்க. என்னுடைய நோக்கமே அப்படின்னு சொல்லிட்டுனா கவுன்சிலே வைங்கன்னு சொன்ன முதல்ல. அப்புறம் சில ப்ரொடியூசர் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டுனா எங்களுடைய வசூல் இப்போ இவருடைய படம் இருக்குன்னு வைங்க, நான் எப்படி இருக்கேன்னு கவுன்சில் 10 பேர் உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு அதுதான் பிரச்சனையானது. சரி, கவுன்சில் வேண்டாம், உன் ஆஃபீஸில் வை. நீ படம் 300 தியேட்டரில் படம் போடுறியா, 300 தியேட்டர் கனெக்ட். நான் சொல்கிறேன், நான் தலைவர், நான் சொல்கிறேன் அத்தனை எந்த தியேட்டரில் உங்களுக்கு சர்வரில் கனெக்ட் பண்ணுறோன்னா அவங்ககிட்ட மட்டும் படத்தை ஆன் பண்ணுங்க, மற்றவனுக்கு ஆன் பண்ணாதீங்க. டிஜிட்டல் என்னுடைய சர்வரில் கனெக்ட் பண்ணவனுக்கு மட்டும்தான் படம். சார் இப்போ சார் இல்லை சுரேஷ், இப்போ எல்லாருக்கும் இப்போ ஒரு லாகின் கொடுக்கலாம். நீங்கள் இப்போ நான் கேப்டன் ப்ரோக்ராம் ரிலீஸ் பண்ணுறேன், எங்கள் ப்ரொடியூசருக்கு ஒரு லாகின் கொடுத்தா அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும், மீதி பேர் பார்க்க முடியாது. அப்போ அங்கே இதில் வர வேண்டியது ஆனால் ஒரு சர்வரில் இருக்கும். இது பேசுனதானே, இது பேசுனது அண்ணன் சொல்லிட்டாரோ அண்ணன். அப்போ ஏன் பண்ணல? ஏன் பண்ணிக்கிறேன் சொல்கிறேங்க. அதான் அதுக்கு தான் வர அடுத்தது. ஏன் பண்ணீங்கன்னா நான் பொய்யே பேசுகிறத போச்சேன். நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உண்மை தெரிஞ்சு போயிடும். அந்த நடிகை தெரியுமா, நீ உண்மையை பையா சொல்லி உனக்கே நீ தெரியக்கூட நினைக்கிறேன். ஆமா, அதாவது நீ ஒரு பிம்பத்தை வாழணும்னு நினைக்கிறேன். நான் இப்ப கூட சொல்றேன், நான் ரெண்டு ஸ்கீம் உங்ககிட்ட சொன்னேன். ஒன்னு அதை சொன்னேன், நீங்க சர்வர் எந்த ப்ரொடியூசர் படம் ரிலீஸ் ஆனாலும் ஒவ்வொரு ப்ரொடியூசரும் அவங்க ஆஃபீஸில் சென்ட்ரலைஸ்ட் சர்வர் வைங்க. அந்த சர்வரில் அவன் பிவிஆராக இருக்கட்டும், சுப்பிரமணியமாக இருக்கட்டும், கந்தசாமியாக இருக்கட்டும், ராமசாமியாக இருக்கட்டும், எவன்லாம் அதில் கனெக்ட் பண்ணுறோம் அவனுக்கெல்லாம் தான் டிஜிட்டல் ஆன் ஆகும். மற்றவங்க யாருக்கு டிஜிட்டல் ஆன் ஆகாது. அவ்வளோ இது இல்லை. அவர் சொல்கிற மாதிரி இதை எங்கிட்ட லெட்டரே இருக்கு, நாங்கெல்லாம் லெட்டர்லாம் சரி. அவர் கோயம்புத்தூர்ல ட்ரை பண்ணுங்கன்னாரு. நாங்கள் அது பிறகு போயிட்டு பல டெரிட்டரியில நாங்க இல்ல சார், ஒரு டெரிட்டரி வச்சு இது ஆரம்பிக்க முடியாது. இல்ல சார், ஒரு ஆரம்பம் வேணும். இல்ல சார், இது சொல்ற மாதிரி சர்வர் வைக்கிறது 2 லட்சம் ரூபாய் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லா இப்போ ஒரு டெரிட்டரியில கனெக்ட் பண்ணணும்னா பல லட்சங்கள் ஆகும் சார். நெட்வொர்க் கனெக்ட் பண்ணணும், நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி சென்ட்ரலைஸ் சர்வர்ல டேட்டா அப்டேட் பண்ணணும். அது பிறகு பிவிஆர் அது ஒத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு 150 ஸ்கிரீன் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எங்க சர்வர் உங்க வேலையாது. எக்ஸிபிட்டர் சொல்றாங்க நாங்க பண்ணி தரோம், நீங்க அதெல்லாம் பேசுறீங்க சார். பிவிஆர் ஒத்துக்கிட்டா கனெக்ட் பண்ண முடியும். அது அவங்க வேலை இல்ல சார், அவங்க அது கிடையாது. அவர் என்ன சொன்னாரு, கோயம்புத்தூர்ல எங்க டெரிட்டரியில பண்றேன்றாரு. புரிஞ்சு மாட்டேங்கிறீங்க சார். நான் என்னங்கிறேன்னா, அதாவது இவங்க அதுக்கு ஏதோ ஒரு சொந்தக்காரன் தான் சொல்றாங்க ஒழிய இவங்களுக்கு இன்ஸ்டிடியூட் எடுக்கல. இவங்க நான் என்ன மெட்ராஸ் சிட்டி நீங்கள் வச்சிருக்கிறீங்க, சிட்டியில் பூராமே பெரிய பெரிய தியேட்டருக்கு தான் எல்லாமே பக்காவாக கம்ப்யூட்டேஷன் தெரியும். கோயம்புத்தூர் அதே மாதிரி தான் நான் கண்ட்ரோல் இருக்கிறேன். இந்த 2 டெரிட்டரி முதல்ல பண்ணுங்க ஐயா, பண்ணி போட்டு 2 சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுன்னா அடுத்து திருச்சி. இப்போ கலெக்ஷன் வர்றதுல முதல்ல நீங்கள் கலெக்ஷன் பாயிண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம உட்காந்து பேசி நீ 22 எடுத்துக்கப்பா நாங்கள் 9 ரூபா இந்த இது சார் ஒரு சில லட்சம் முடியாது சார். இப்போ நாங்கள் ஒரு சர்வர் பண்ணியிருக்கோம் சார், எங்கிட்ட இருக்க 25,000 தொழிலாளர்களும் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, 100 படம் நடக்குதுன்னா 100 படத்துலையும் எல்லாருக்கும் ஒரு டீகார்டர் கொடுத்துருக்கோம். அந்த இது வரும், இதுங்களுக்கு 1.5 கோடி ரூபா எங்களுக்கு ஆச்சு சார். இப்போ ஒரு சர்வர் போட்டு நாங்கள் பண்ணுறது 1.5 கோடி ரூபா ஆச்சு. உங்களுக்கு அதை விட ஒரு 3 crores வரைக்கும் வரலாம் சார். இது ஒரு பெரிய பணங்கள், ஆளுக்கு 1 லட்சம்னால இது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இது வரும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக தனஞ்சயன் படம் மட்டும்தான் தனஞ்சயன், அதை லாகின் பண்ணால் தனஞ்சயன் படம் வேறு யாருமே அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ உங்களோட இது அந்த காஸ்ட் தெரியுதுல்ல சார், அவ்வளோ காஸ்ட் இருக்கு சர்வர் சிஸ்டத்துக்கு அவ்வளோ காஸ்ட் அது சார் 2000 கோடி. நீங்க சொல்ற மாதிரி சிம்பிள் காஸ்ட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இதுதான் பெரிய இது அத பண்ணணும்ன்றது சார், பண்ணணும்ன்றது முக்கியம். ஒரு நாளைக்கு 40 லட்சம் செலவு பண்ணுவீங்க. அதோட பேசல, நான் அதுக்கே வரேன். உங்களுடைய நான் என்னங்கறேன்னா ஒரு பெரிய படம் அதனுடைய காஸ்ட் என்ன 300 கோடி.
நீங்க 2 கோடி போட்டீங்கன்னா குறைஞ்சு போயிருவீங்க என்ன ஆக போகுது இப்போ வந்து புரிஞ்சு அது சார் இல்லாம முதல்ல மைண்ட் வேணும் சார் இது மாதிரி பண்ணக்கூடிய செலவு தான் பண்ணக்கூடிய செலவு தான் அது. நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். டிக்கெட்ல நம்ம 2 ரூபா வச்சோம்னா கூட ஆமா ஆமா நம்ம காசு வந்து நமக்கு சேஃபா வந்துரும் சார் நம்ம டிக்கெட்ல 2 ரூபா போனா இது இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ்க்கு 2 ரூபா எடுத்துங்க தாராளமா. எனக்கு சார், அது டிரான்ஸ்பர் ஒண்ணுமே பேர் செலவாகாது. சரி, one time சார் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சார் அப்புறமா வந்து சில லட்சங்கள் செலவு அவ்வளவுதான் எக்ஸ்பென்சஸ் இருக்கு ஒரு சார் சர்வர் சார் இருக்கு சார் அதுக்கப்புறம் கோடியில வராது சார் லட்சத்துல வரும் இப்போ உங்களுக்கு இப்போ இங்க யாரோ ஒரு இடத்துல ஆப் செக் பண்றாங்க அந்த ஆப் டேட்டா இங்க வரணும்னா அந்த டிரான்ஸ்ஃபர் இருக்குல்ல சார் அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு மாசம் ஒரு சார், காசு first of all, நம்ம இது define ஒண்ணும் பண்ணிக்கலாம். அதாவது, நமக்கு இந்த சர்வீஸ் பாலிசி இல்ல பாலிசி ஓகேவா அவ்வளவுதான். பாலிசி இப்போ சொல்றேன் கேளுங்க. நீங்க பாலிசி வைஸ் முதல்ல 2 டெரிட்டரி எடுங்க. நீங்க திருப்பி 7 பேருக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க. முதல்ல 2 ஆரம்பிங்க. இந்த 2 100% சக்சஸ்ஃபுல்லா நடந்ததுக்கு நான் பொறுப்பு. அந்த 2 வந்ததுக்கு அப்புறம் அடுத்து 3வது டெரிட்டரி மொத்தம் 7 டெரிட்டரி. அப்ப என்ன ஆகும்னா இண்டஸ்ட்ரி வந்து டோட்டலா வந்து ஓபன் மார்க்கெட் சார் ஒரு ஸ்டெப்பா தான் வைக்க முடியும் வைக்க சார் முடியும். நீங்க நீங்க வந்து முதல்ல டிரான்ஸ்பர் சென்டர் பண்ண ஆர்டிஸ்ட் ஈஸியா காமிச்சாங்க கலெக்ஷன் பாருங்க நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இப்போ மெஜாரிட்டி தியேட்டர் கோயம்புத்தூர்ல நான் கண்ட்ரோல் இருக்கு. நான் செஞ்சு தர்றேங்க. நீங்க கோயம்புத்தூர் சிட்டிங் பண்ணுங்க. நீங்க சிட்டி அப்புறம் அடுத்தது நீங்க சொல்றீங்க இனிஷியேட் எடுக்கிறோம் சார், இனிஷியேட் எடுக்கிறோம் சார். சிட்டி ஓகே ஆயிடுமா சார் 100% ஓகே ஆயிரும். அவங்களுக்கு என்ன கஷ்டங்க? அவங்க எல்லாமே பர்ஃபெக்டா தான் கொடுக்குறாங்க. சிட்டில வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற பேஜுக்கு இடமே கிடையாது. எதையாவது நான் தான் சொல்ல பாருங்க, எங்கேயாவது ஒரு ஷோல வந்து அந்த மார்னிங் ஷோ ஃபேன் ஷோ மாதிரி அந்த மாதிரி போடலாம் முடியாது. மீதி எல்லா ஷோவும் சிட்டில வந்து ஓப்பன் மார்க்கெட் இருக்கு. என்னுடைய வேலை அப்படின்னா எனக்கு ஒன்றும் வேலை கிடையாது. அதனால என்ன பண்ணுன்னா நைட் வந்து கிளப்புக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட் டிஃபன் சாப்பிட் போட்டு உட்காந்து என்னென்ன படம் திருநெல்வேலியில் என்ன படம் ஓடுது, கமலா தியேட்டரில் எவ்வளோ டிக்கெட் விற்றுருக்காங்க, இதெல்லாம் பார்க்குறது என் வேலையை. ஸோ நான் உள்ள கையில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டிலே என்னென்ன வசூல் இருக்குது, எத்தனை ஷோ போட்டிருக்காங்க, என்னென்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு ப்ரொடியூசரு, உங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, கண்ணை கட்டி காட்டில் உட்கார மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உண்மைதான். ரொம்ப சுலபமாக நீங்கள் கண்டுபிடிக்கிற வழியில் சொல்லிட்டு இருக்கோம். சுப்பிரமணிய சார் சொல்றதுல இப்போ லக்ஷ்மண் நீங்களாம் வருத்தப்படக்கூடாது. இன்னைக்கு இந்த விளைவுகளுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் ஒரு முக்கிய காரணம். அவங்க ஒரு பயத்துல எது கணக்கு பார்த்தா வந்து இதுவாயிடும் தெரியாதுங்க இவங்க. நீங்கள் நான் தான் சொல்ல பாருங்க, இந்த தயாரிப்பாளர்களுக்கு கணக்கு பார்க்கவே தெரியாது. பொறுத்து இப்போ சொல்கிறீங்களா, நீங்கள் கூட பேசுனீங்க என்ன சொன்னீங்கன்னா, இவங்க வந்து 3 மாதங்களுக்கு ஏன் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 46 வருஷம் ஆச்சு சார். என் பிரின்சிபல் இருந்தால் தொழில் விட்டு போயிடுவேன் சார். நான் சொல்லுவேன், ஒருத்தர் வியாபாரம் பண்ண பிடிக்கலன்னு சொல்லிட்டுனா அந்த ஆள்கிட்ட வியாபாரம் நான் சொல்லுவேன். அவர் வியாபாரம் இவன் சுரேஷ் காமாட்சி எடுத்துக்க, மற்றவங்களாம் சொல்லணும். சுரேஷ் காமாட்சி எனக்கு பிடிக்குன்னா உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணி தான் நான் சாப்பிடணுங்கிற ஒரு காலம் வந்துச்சுன்னு வைங்க, நான் சாப்பிடாமல் இறந்துடுவேன். உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ண மாட்டேன். அப்படி அது மாதிரி தான் இதுக்கு சொல்கிறேன் நான். இந்த மாதிரி ஒரு பில்லுக்கு வந்து பணம் சக்தி பிலிம்ஸ்லேருந்து வந்திருக்கு டவுட்டு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே தர வேண்டாம். அது என்ன ஷேரோ 10 மடங்கு ஷேர் நான் வந்து சபையில் அனுப்பிச்சு சும்மா யாருக்கு தர்மமாவது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சார். இப்போ தனஞ்சயன், இப்போ நம்ம பழைய விஷயங்களை இது பண்ணுறோம் சார். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரொடக்ஷன் செக்டார்ஸ், இப்போ சார் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார். இப்போது நீங்கள் வந்து உங்கள் சேயிங்க்கு ஒரு வேல்யூ இருக்குது சார். இப்போ எங்கள் சேயிங்க்கு ஒரு வேல்யூ இருக்குது சார். இப்போ பெப்சியாக நாங்கள் ஒரு சேயிங் சொன்னால் அது ஒரு வேல்யூ இருக்குது. அது மாதிரி நீங்கள் எக்ஸிபிட்டாராக ஒரு சேயிங் சொன்னால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. சேயிங் இல்லாத இண்டஸ்ட்ரி செக்டராக இருக்கிறது ப்ரொடக்ஷன் செக்டர் சார். இப்போ இவங்களை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இதுவாக பண்ணிங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி 50% செட் ஆகிடும் சார். அதுக்கு வந்து எனக்கு நான் போராடி இப்போ என்ன நாசம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க தவிர அவங்க ஒன்றும் சேர மாட்டேங்கிறாங்க. ஆனால் என் வலிமை கம்மி சார், உங்கள் வலிமை கொஞ்சம் அதிகம் சார். நீங்கள் நாம் இதெல்லாம் கரடியாக கத்தி முடிஞ்சு போச்சு. அடுத்த பாயிண்ட் ஒன்று டிக்கெட் ரேட் எப்படி ஆகி போச்சுங்களா. அடுத்தது இந்த பிரச்சனைக்கு வந்து சின்ன படங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்குது, வரமாட்டேங்கிறேன். அடா அங்கெல்லாம் ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸ் இருக்குது, இங்கே நம்ம ரீசனபிள் ப்ரைஸாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எங்களுக்கு இப்போ சினிமாவுடைய தியேட்டருடைய வசூல் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு பாதிக்கிறதுக்கு காரணமே நீங்கள் இந்த ஓடிடி டைம் கேப் 4 வாரம் நீங்கள் வச்சுருக்கிறதா, அது ஒரு 8 வாரமாக பண்ணுங்கள். A to Z எல்லா படத்துக்கும் 8 வாரம் டைம் கேப் வைங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணித்தரேன். என்ன சப்போர்ட் பண்ணித்தரேன்னா, எல்லா சின்ன படத்துக்கும் பிவிஆர் முதல் கூட எல்லாத்துக்கும் நான் 100 ரூபா வைக்க சொல்கிறேன் டிக்கெட் ப்ரைஸ். பெரிய ஆர்டிஸ்ட் படத்துக்கு 190 வச்சுக்கோங்க. சின்ன ஆர்டிஸ்ட் படத்துக்கு தமிழ்நாடு பூரா 100 ரூபா தான் டிக்கெட் ரேட். அப்படின்னு நம்ம 2 பேரும் சேர்ந்து அனௌன்ஸே பண்ணுவோம். அப்போ மக்கள் மத்தியில் 100 ரூபாய்க்கு படம் காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். சின்ன படங்கள் ஓர ஒரு வாய்ப்பு இருக்கும். நான் பிவிஆர்லையும் பேசிட்டு பாரு, தாமஸ் இன்னைக்கு கூட தான் வந்திருக்காரு. இன்னைக்கு கூட சொன்னேன் அவர்கிட்ட, அவர் சார் 100 ரூபாய் நம்ம வச்சுட்டு போகலாம் சார், சின்ன படங்களுக்கு 100 ரூபா வச்சு என்ன சார் தப்பு, நம்மளுக்கு ஆடியன்ஸ் வந்தால் போதும். ஸோ இன்றைக்கி இருக்கிற மெயின் செயின் அவன் தான். அவங்களும் ஒத்துக்கிறாங்க அதுக்கு. ஆனால் அவங்கள என்னங்கிறாங்க, சார் இந்த 8 வாரம் கேப் அவங்கள பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், நம்ம 100 ரூபா பண்ணி கொடுத்துட்றோம். அப்படி இதையும் சொன்னேன் இந்த ப்ரொபோசலையும். இப்படி சொல்லிச்சுன்னா அது எங்களுக்கு விலை 4 வாரம்னா எப்படி பயங்கர விலை கொடுக்குறான், 8 வாரம் எங்களுக்கு விலையே கிடைக்காது. ஆனால் 8 வாரத்துக்கு விலை வாங்கி எவனுக்கு கொண்டே கொடுக்குற, நீ ஹீரோவுக்கு தான் கொண்டே கொடுக்குற, நீ ஏதாவது சம்பாதிக்கிறியா அப்படின்னு சொன்னாலும் அதை கேட்காதனால அது நின்று போச்சு. அதையும் சொல்கிறேன் நான், நீங்கள் 8 வாரம் கேப் வச்சுங்க எல்லா படத்துக்கும்.
சின்ன படத்துக்கு 100 ரூபா டிக்கெட் வாங்குறதுக்கு நான் பொறுப்பு. ஆல் ஓவர் தமிழ்நாடு அத்தனை சின்ன படத்துக்கு நாங்கள் 100 ரூபா டிக்கெட் எடுத்து வைக்கிறோம். நிறைய தேட்டரில் அதை பண்ணுறாங்க. இப்போ கமலா தேட்டரில் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுறாங்க, காசி தேட்டரில் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு நாளைக்கு 100 ஒரு நாள் பண்ணி இல்ல அந்த படத்துக்கு கூட்டம் வருது. இல்லை சார், அன்னைக்கு படம் பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அது ஒரு அந்த வாரத்தில் வந்து சின்ன படம் வந்து நல்ல ரிவ்யூ. பெங்களூர்ல சார் மண்டே டு தர்ஸ்டே வந்து 50 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரைக்கும் வச்சுக்கிறாங்க டிக்கெட்டு. ஆனால் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து 300-400 வச்சுக்கிறாங்க. அது மாதிரி வந்து ஒரு இது வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து அந்த வீக் டேஸில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாகுது. இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன சார்? இப்போ வந்து லக்ஷ்மண், இப்போ வந்து இது என்னன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசரால் இது செய்ய முடியாது. இது வந்து ஒரு ஃபெடரேஷனாக சேர்ந்து அமைப்பால் சேர்ந்து நாங்கள் எல்லாருமே இப்படி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது வலிமை இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் போயிட்டு நான் கொடுக்குறேன்னா அவன் 4 வாரத்துக்கே வாங்குறதுக்கு இங்கே ஆள் இல்லை. 8 வாரம்னு சொன்னால் அவன் திரும்பி படுத்துக்குவான். ஆல்ரெடி திரும்பி தான் படுத்துட்டு இருக்கிறான். இப்போ 8 வாரம் சொல்லும்போது அதுக்கான ஃபீசிபிலிட்டி என்னன்னு வரும்போது இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் என்ன வருதுன்னா, எங்கே நம்ம சர்வைவலுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போகிறாங்க தவிர ஒரு ஃபெடரேஷனாக ஒரு கவுன்சிலாக சேர்ந்து பண்ணும்போது அதோட வலிமை ஜாஸ்தி. கவுன்சில் தான் சொன்னோம். அதானே இல்லை, அதுதான் அந்த கவுன்சிலாக பண்ணுறதுக்கு அது முன்னெடுப்பு எடுக்கணும். பட் ஏன்னா இல்லைண்ணா, இப்போ என்னன்னா, இப்போ 4 வாரம் சொல்லும்போது பைரசி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குண்ணா. இன்னைக்கு வந்து பைரசி 4 வாரத்துக்கு வந்தா மட்டும் வரது இல்லையா? அடுத்த நாள் இல்லைண்ணா, இப்போ ஒரு சிடி போட்டு வித்துட்டு எப்போ வருது? இமிட்ட வருது, 3ஆவது நாளே வருது, அடுத்த நாளே வருதுண்ணே. அது பிரச்சனை இல்லை. என்னன்னா, இப்போ 4 வாரத்தில் வருதுன்னு சொல்லி சாதாரண மக்களோட ஓடிடியில் பார்த்துக்கலாங்கிற ஒரு பாயிண்ட். இப்போ என்ன சொல்றது, இந்த சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸு அது வந்து இது வந்து ஒரு த்ரில்லாக பார்க்குற பசங்க மட்டும்தான் வந்து இம்மிடியட்டாக டவுன்லோட் பண்ணி பார்க்குற அந்த ஒரு இது இருக்குண்ணே. முன்னாடி எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க திருட்டு விசிடி திருட்டு டிவிடி பார்த்து. அது வந்து ஏன்னா ஓடிடி வருது, அது ஒரு ஃபேக்டர். 8 வீக்ஸ்னும் போது இல்லை, அது வந்து நீங்கள் அது அந்த இஷ்யூ திருப்பி ரேஸ் ஆகணும். அது எந்த அளவுக்கு பாதிக்கும் பாதிக்காதுன்றது சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு கன்சர்டட் எஃபர்ட்டா அட்லீஸ்ட் வாங்கிட்டு இருந்த காலத்துல நீங்க இதை சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வாங்குறதே போச்சு. இல்லை, அது வாஸ்தவம் தான். அப்புறம் நீங்க வாங்கின காலத்துல நீங்க சொல்றதை ஏத்துக்கிட்டேன். அன்னைக்கு அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க சார், 4 வாரம்னா அவன் வாங்குறான் சார். இப்போ அவன் வந்து வாங்கவே மாட்டேங்கிறான். இப்போ ஏன் அந்த 4 வாரத்தை இப்படி தொங்கிட்டு இருக்கிறீங்க? அதோட நீங்க சொல்றது பெரிய படத்துக்கு மட்டும் தான் அந்த 8 வாரம் கேட்க போறீங்க. சின்ன படத்தை பத்தி அது வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு யாருக்கு தெரியப்படுத்தல. எந்த படமா இருந்தாலும் 8 வாரம் ரிலீஸா வரும்னு வந்து சொல்லிட்டுனா கண்டிப்பா சினிமா வசூல் இன்க்ரீஸ் ஆகுது என்னுடைய கருத்து. இல்லை சார், நான் ஒரு ஐடியா சொன்னேன் சார். இப்போ வந்து பேசுவேன், அது எப்படி சாத்தியம் என்னன்னா, தேட்டரு தான் சார் வந்து திரையரங்கம் இது சினிமாவோட உயிர் சார். தேட்டரில் இருக்கிற வந்து அந்த கொண்டாட்டம், தேட்டருக்கு ரசிகர்களை வர வைக்கிற இது தன்மையில் நீ இன்க்ரீஸ் பண்ணால் தான் சினிமா வாழும். அப்போ தேட்டர் கலெக்ஷன் எவ்வளோ வருதோ அதுக்கு படம் எடுங்க. அந்த ஓடிடியும் சேட்டலைட்டும் லாபத்தில் வச்சுங்க. நீங்கள் ஓடிடி அவனுக்கு கொடுத்துருங்க. யாரும் இப்போ நான் பெரிய டைரக்டர், நான் உங்களை டிமாண்ட் பண்ணப்பா நீ ஓடிடியும் வச்சுக்கோ எப்போ ஒன்று. இப்போ சாரோட படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுறது யார் தெரியுங்களா? டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது ஓடிடி தான். சார்னா நான் சார் இப்போ சார் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இப்போ மிகப்பெரிய படம் இப்போ தீபாவளி பண்ணணும். அவங்கள எங்கள் பட்ஜெட் இல்லை, நீங்கள் அடுத்த வருஷம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அந்த படம் பொங்கலுக்கு போயிடுச்சு. அவங்க தான் உச்ச நட்சத்திரம், அவங்க படமே பொங்கலுக்கு போயிடுச்சு. அப்போது அந்த ஏமாற்றத்தெலாம் ஏன் நம்ம அடையணும்? நீங்கள் வந்து தேட்டரில் வந்து இப்போ வந்து 100 கோடியா தேட்டரில் 50 கோடியா தேட்டரில் எவ்வளோ கலெக்ஷன் வருதோ அதுக்கு படம் எடுங்க. இல்லைண்ணா, அதான் இப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிட்டு இருந்தது அதுதான். 2ஆக பிரிச்சுக்கணும். இப்போ கரண்ட்டாக ஷூட்டிங் முடிச்சு இருக்கிற ஸ்டாக் படங்களுக்கும் ஃபியூச்சரில் வர படங்களுக்குமா அந்த வித்தியாசத்தை இனிமேல் இப்போ ஆரம்பிச்சா தான் கரெக்டாக இருக்கும். வருஷம் இப்போ எப்போ ஆரம்பிக்குது? நீங்கள் வந்து இல்லை சார் கரண்ட் ப்ரொடக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ எவ்வளோ படம் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பழைய சீசனில் முடிங்க. நம்ம ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிற படங்களுக்கு நீங்க ஆனஸ்டா இருக்கணும். அதை ஏமாத்த அது வாஸ்தவம். நீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்க. இப்போ நீங்க எப்படி இருந்தாலும் என் பணத்தை நீங்க கொடுத்துருவீங்க சார். நீங்க நான் உங்களை வந்து வலிஞ்சா நான் உங்க பணத்தை வாங்கிடுறேன். அவர் பணத்தை எப்படியும் வாங்கிடுறாரு, இல்லைன்னா கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. நடுவில் யார் சாவுறது? ப்ரொடியூசர் தான் சாவுறாங்க. இப்போ சார் நான் உங்கள் கழுத்தில் கத்தி வச்சு நான் பணத்தை வாங்கிறேன் சார். நான் வந்து இப்போ லேபர் செக்டர் சார். உங்களை வந்து நான் பணத்தை வாங்கிறேன். என் பணத்தை நீங்கள் 100% விரும்பியோ விரும்பாமல் எங்களுக்கு கொடுத்துறீங்க சார். ஆனால் இவரும் கொடுக்க மாட்டேங்கிறார். இப்போ உங்களோட நீங்கள் சூப்பில் மாட்டிக்கிறீங்க. அப்போ உங்களை நீங்கள் காப்பாற்றுற முயற்சியிலே இல்லாமல் நீங்கள் வந்து ஏதோ ஒரு குறை சொல்லிவிட்டு ஏதோ ஒரு குற்றம் கண்டுபிடிச்சி நீங்கள் இன்னும் தனியாக இருந்தீங்கன்னா, என்னோட பயமே வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் எங்களுக்கு ரொம்ப இது இருக்குது. நான் எங்களோட வாழ்நாள் அதிகம் வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் 10 வருஷம் இருக்கிறது வேறு. நான் 40 வருஷம் ஆச்சு சார் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. என்ன இப்போ இந்த 25,000 பேரில் 30 வருஷம் 25 வருஷம் இருக்கிறவங்க தான் வந்து அதிகம். ஆனால் ப்ரொடியூசரில் வந்து 10 வருஷம் மேலே இருக்கிறவங்களாம் வெறும் 5-6 பேர் தான் இருக்காங்க. அது எப்படின்னா நடந்ததுன்னா 2000க்கு அப்புறம் இப்படி மாறிச்சுங்க. அது முன்னாடி வேற சார். 70 இருந்து 2000 வரைக்கும் சினிமா பண்ணல. அப்ப எல்லாருமே ஒரு காஜா எடுத்துங்க, ரோஜா கமெண்ட்ஸ், ஒரு சித்ரா லட்சுமணன் எடுத்துங்க, ஒரு கேபி பால் எடுத்துங்க, ஒரு நம்ம சத்யராஜ் ராமநாதன் எடுத்துங்க.
எல்லாருமே 10 படம் 15 படம் லைனா வருஷம் 2 படம் பண்ணிட்டு இருந்தாலும் அன்னைக்கு ஆமா என்ன காரணம்னா அன்னைக்கு இவங்களுக்கு வந்து சரி அவங்க கைக்குள்ள இருந்து சார் இருந்தது. இன்னைக்கு இவங்க இல்லையே. அதான் அன்னைக்கு சொல்றேன். லட்சங்கள் இருந்து சார். அன்னைக்கு வந்து இப்போ ஒரு அன்பாளையாபுரம் எடுத்துக்க 15 படம் 16 படம் லைனா பண்ணிட்டு பணம் மைண்டா இருந்தாரு. உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சைடுல இருந்து வந்துட்டு இருந்தது. அதான் ஆமா. சார் படம் ஆரம்பிக்கும்போது advance கொடுத்துருவாங்க. சார் இப்ப பணம் நீங்க திருப்பி கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா ஆமா. அவங்க கொடுக்க தயார். ஆமா. உங்களால நீங்க திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க. சூழ்நிலை தான். அவ்வளவுதான். இப்போ நீங்க வந்து கொடுக்கணும் ஏன் ஆசை இருக்குது. உங்களால முடியாது. இந்த நல்லவனே வந்து எங்க கெடுறான்னா காசு இல்லாத போது அவனே கெடுறான். ஆமா சார். சந்தர்ப்ப நாணயம் சூழ்நிலை. முன்னாடி எல்லாம் வந்து நாணயம் சார். இப்போ நாணயம் தவறுனா நாணயத்தோட இருக்கணும்னா உயிர் வாழ முடியாது. இப்போ நான் வந்து படம் எடுக்கும்போது நானும் 12 படம் ப்ரொடக்ஷன் பண்ணேன். இப்போ நான் அவுட்டோர் போகும்போது சார் டெக்னீஷியன் எங்கிட்ட பணம் வாங்க மாட்டாங்க சார். அவன் சொல்லுவான் சார் இங்கே கொடுத்தா தண்ணி இன்னும் அடிச்சிடுவோம் சார், நான் சென்னையில் வந்து வாங்கிக்கிறேங்கிறான். இன்னைக்கு என்ன சொல்கிறான், இன்னைக்கு சம்பளத்தை என்னையே கொடுத்துடு, நாளைக்கு நீ இருப்பியா இல்லையா எனக்கு தெரியாது. அதான் உண்மைதான். இப்போ அந்த கருணை இல்லாத தன்மை வந்துடுச்சு. அப்போ இந்த நிலையற்ற தன்மை யாருக்கு இருக்குன்னா தயாரிப்பாளர்களுக்கு. இன்னமும் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து அது சரி பண்ணலைன்னா அப்புறம் எப்போ தான் சரி பண்ணிப்பீங்க? எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார், எங்களுக்கு கஷ்டம் இருக்குது சார். ஆனால் எங்கள் கஷ்டம் வந்து ஒரு 50%, 60%, 40%. ஆனால் உங்கள் கஷ்டம் 100%. சார் இது உண்மையா முத்தாய்ப்பே நேரம் நடக்கணும். தயாரிப்பாளர் செய்யும் முதல்ல திட்டமிட்டு படத்தை ஆரம்பிக்கணும். அவ்வளோதான் சார், முதல்ல. அவ்வளோதான். ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அங்க படத்தை வந்து என்ன தெரிஞ்சு ஃபுல் ஸ்கிரிப்டை வாங்கி வச்சுட்டு ஷூட்டிங் போய் எத்தனை நாளில் படம் முடியும் நீங்கள் நினைவீங்க, அத்தனை நாளில் ஒரு 5% முன்ன பின்ன ஆகலாம், அத்தனை நாளில் படம் முடிக்கணும் முதல் பாயிண்ட்ல. இந்த பக்கம் தியேட்டர் சைடு ஏன்னா பணம் வர்ற இடத்துல நீங்கள் வந்து இருந்துக்கிட்டு தெளிவாக இருக்கணும். நாங்கள் வந்து இனிமேல் வந்து இருந்துட்டு ஆன்லைன் டிக்கெட்டை தான் கொடுக்க சொல்லுவோம். அந்த தியேட்டருக்கு மட்டும் தான் படம் சப்ளை பண்ணுவோம். எங்களுடைய சர்வரில் கனெக்ட் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டும் தான் நாங்கள் கியூப் ஆன் பண்ணுவோம். இதை நாங்கள் பரீட்சாதமாக சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் பண்ணுறோம். முதல்ல சென்னையில் கோயம்புத்தூர் மட்டும் பண்ணுறோம். நீங்கள் கோயம்புத்தூர் சென்னை சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த டெரிட்டரி போங்க. சார் கோயம்புத்தூர் அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க, மதுரைக்கு இப்படி தான் இனிமேல் சிஸ்டம், அடுத்து சேலத்துக்கு இப்படி தான் சிஸ்டம். நீங்கள் ஒரு 6 மாதத்துக்குள்ள இது கொண்டு வந்துடலாம். தாராளமாக. ரொம்ப ரொம்ப நாளெல்லாம் நான் சொல்லல, 6 மாதம். நீங்கள் முதல்ல நான் என்னங்கிறேன்னா ஏன் டெரிட்டரி என்னுடைய கண்ட்ரோலியே தியேட்டர் இருக்குது, நானே சர்வர் உங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்றேன்னு சொல்கிறேன். இதை முதல் செய்யுங்க. செஞ்சீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி கிடைக்கும் உங்களுக்கு. சரி இவ்வளோ ரூபாய் டிக்கெட் இருக்குது, நீங்கள் என்னை கூப்பிட்டு கேட்கவே வேண்டாம் வசூல். காலையில் அங்கே பட்டனை தட்டிங்கன்னா ஸ்ரீசக்தி சினிமாவில் 10 மணிலேருந்து 11 மணிக்கு டிக்கெட் 2 டிக்கெட் உழுகு உங்கள் ஆஃபீஸில் உழுதுகிட்டே இருக்குது அந்த டிக்கெட்டு. அழகாக கணக்கு பாருங்க, செய்யுங்க. இந்த 2 ஊரில் மட்டும் முதல் பண்ணுங்க. சிட்டியும் கோயம்புத்தூர் மட்டும் நீங்கள் ஆரம்பிச்சு ஏதாவது 2 படத்துக்கு பண்ணுங்கன்னா அப்புறம் எல்லாரும் ஒன்று வேணா பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சார். அது பண்ணாதான் இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸே கிடைக்கும். அப்பதான் வந்து உண்மை சார், பேங்க்ஸ் நமக்கே மற்ற நமக்கு விஷயங்கள் தெரியும். எல்லாருக்குமே அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸே அப்பதான் கிடைக்கும். இப்போ சார் சார் தான் அது காரணம். ஆனால் ஒரு ஐடியா சொன்னார். இன்றைக்கி நாங்கள் வந்து அது வந்து ஒரு 50% 60% முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு மாதத்தில் ஒரு ஃபுல் இது கொண்டு வந்துடும். அப்போ எங்களோட டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு என்ன, உங்கள் சம்பளம் எல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாங்க, அவங்க சம்பளம் என்ன, எத்தனை மணிக்கு வந்தாங்க, எத்தனை மணிக்கு போனாங்க, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலை. உங்களுக்கு வந்துடும். 3 மாதம் கழிச்சு இன்னொரு டிபேட் வைங்க, நீங்கள் பண்ணிட்டு இவங்களே வர சொல்லி வரவுன்னா செலவுன்னா இங்கே வர வேண்டிய மறக்காம செய்யுங்க. அது தெரிஞ்சிடும். இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த வேலையை வந்து இவங்க செய்கிறாங்களான்னு பார்ப்போம். செல்வமணி ஒரு வேலை சொல்லியிருக்காரு, நான் ஒரு வேலை சொல்லியிருக்கேன். செல்வமணி என்ன சொல்றாரு, நான் வந்து ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறேன். அதை செய்கிறாங்களான்னு பாருங்க. இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்களுக்கு 2 பேருமே இவங்க இங்கே பேசிட்டு இவங்களும் சார் நான் இவங்களுக்கு ஒரு பவர் கொடுத்தோம் சார். அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. என்னன்னா நீங்க இதெல்லாம் ஓகே பண்ணி அந்த ஷூட்டிங் ஓகேன்னு சொல்லுங்க, அப்பதான் நாங்க ஷூட்டிங் போறோம், இல்லைன்னா போக மாட்டோம்னு சொல்றோம். ஆனா இவங்க அது வரைக்கும் செய்ய மாட்டாங்க. எக்ஸிக்யூட் பண்ணல. சார் இல்ல இப்போ இந்த சார் இருங்க நான் சொல்றேன். கார்ப்பரேட்டைசேஷன் ஆஃப் பெப்சி ஒர்க்கர்ஸ் சொல்லிட்டு 1.5 years முன்னாடி நான் அந்த ப்ரொபோசல் கொடுத்தேன். அது பிறகு அவங்க அதை எடுத்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து லைட் பண்ணி யூனியனில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். அப்போ நான் கொடுத்த அந்த ப்ரொபோசல் எப்படி பண்ணலான்னு. இன்றைக்கி அவங்க வந்து ஒர்க்கர்ஸ் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறது அந்த டிசிப்ளினால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரே அசோசியேஷனு ஒரு கண்ட்ரோல் அவர் தலைமையில் இந்த ஐடியா எடுத்துக்கிட்டு நாங்கள் இப்போ வந்து இது கொண்டு வரேன்னு சொல்லும்போது இப்போ எல்லாருமே நாங்கள் நடப்பு தயாரிப்பு சங்கத்தில் எல்லாரும் ஒத்துக்கிட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அதுக்கான காஸ்ட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் வந்துட்டோம். இப்போது அந்த ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்குல்ல, பெப்சின்றது ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பாக எல்லாருமே எல்லா அசோசியேஷனும் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர முடியுது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. இங்கே நம்ம வந்து ஒரு அசோசியேஷன் கிடையாது. இங்கே இன்னொரு ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ப்ரொடியூசர் கவுன்சில் அதுக்கு ஒத்துக்கணும், சேம்பர் ஒத்துக்கணும், இப்படின்னு பல விஷயத்தை சேர்த்து தான் நம்ம பண்ண முடியும். நம்ம தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாது. இல்லை சார், நம்ம தனிப்பட்ட முறையில் இப்போ எக்ஸிபிட்டர் செய்ய முடியாது. அதான் ஆச்சுங்களா. ஆனால் இவங்க யாருமே செய்ய மாட்டாங்க. நான் அதை தான் சொல்றேன். இல்ல சுப்பிரமணி சார், அதான் தான் வீட்டு பிள்ளை நம்ம அடிச்சு வலுகள்லாம் ஊரா அடிப்பான் ரோட்ல இருந்து. அது மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்தாது இப்படி இருந்தாதான் நாங்க படம் வாங்குவோம். நீங்க சொல்லுங்க. நீங்க ஓகே படம் வாங்குறீங்க, இருக்கிற எவ்வளவு வாங்குறது இல்ல, படம் போடாதீங்கிறேன் நானு. இப்போ பாருங்க, நீங்க அந்த இடத்துல இப்ப நான் இருக்கிறேன்னா, நீ கணக்கு கொடுக்காம இருக்கிறவன கணக்கு கொடுன்னு வேணும் நான் சொல்ல முடியுமா இல்லையா? படம் போட வேண்டாம்னு சொன்னா நிக்க மாட்டான், நிக்க மாட்டான். அவன் தொழில் பண்ணணுமா இல்லையா?
அதனால நான் என்னங்கிறேன்னா இவங்க இதை செய்யறதுக்கு இவங்க இந்த 2 மேட்டர் செஞ்சா போதும். ஒண்ணு ஆரம்பிக்கிற இடத்துல ஒழுங்கா நடந்துக்கணும், முடிக்கிற இடத்துல ஒழுங்கா வரணும். கரெக்ட். இந்த 2 இடத்துக்கும் நீங்களும் பொறுப்பேற்றுக்கிறீங்க, நானும் பொறுப்பேற்றுக்கிறேன். நாம அதுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டுனா இவங்க அதுக்கு வர்றதுக்கே ரெடி இல்லைங்கிறதா. இப்போ அது தனஞ்சயன் சொல்ல மாதிரி ஒரு தனஞ்சயனோ 1 லட்சமோ இது முடிவெடுக்க முடியாது. இல்ல சார், இப்போ இல்ல சார், ஒரு தனஞ்சயனா சொல்லு சார். இவங்க வந்து ஒரு சார் நாங்க அசோசியேஷனா சார், நாங்க இதை ப்ரொபோசலே கொடுத்து ப்ரொடியூசர் கவுன்சில்ல ப்ரொபோசலே கொடுத்துட்டோம். நாங்க என்ன சொன்னோம், நீங்க ஒத்து வந்தீங்கன்னா கம்பைண்டா நம்ம லான்ச் பண்ணலாம் சொல்லிட்டு நான் பிரசன்டேஷனே கொடுத்தேன். யாருக்கு? ப்ரொடியூசர் கவுன்சில்ல. கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இது உடன்பாடு இல்லைன்ற மாதிரி இன்டெரக்டா சொல்லி எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. நாங்க பண்ண முடியாதுன்ட்டாங்க. இப்போ சார் எண்ட் ஆஃப் த டே எல்லா அசோசியேஷனும் முன் வந்தால் தான் எங்களால் பண்ண முடியும். நான் தனஞ்சயன் கிடையாது சார். நம்ம அசோசியேஷனில் நாங்கள் போய் ப்ரொபோசல் கொடுத்து இந்த சார் ஹோல் சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி அந்த சாஃப்ட்வேர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எல்லாம் பண்ணியாச்சு. அவங்களே அவங்க ஒத்து வருவாங்க, ஒத்து வருவாங்க. ஒத்து வரலைன்னா கூட நம்ம மெம்பருக்கு நம்ம பண்ணிக்க வேண்டியது. இது நீங்க அவங்க ஒத்து வர அவங்க உள்ள வரணும். நான் சொல்லிட்டே இருக்க இங்க இருக்கவங்க 80% ஆஃப் ப்ரொடக்ஷன் கணக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வரவா வரும். நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக் நீங்க சொன்ன மாதிரி முதல்ல 2 ஏரியா ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல நீங்க கோயம்புத்தூர் சிட்டி மட்டும் பண்ணுங்க, நீங்க உங்க நானே மானிட்டர் பண்றேன். சரி, இப்போ தானு சார் ஒரு பெரிய முயற்சி எடுத்தார் சார். அது வந்து ஒரு ஸ்மூத்தான நிலைமைக்கு வரதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை வந்து ஒரு 80% நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 20% இருக்குது. அது பேசி முடிச்சு ஒரு வேளை ஆயிடுச்சுன்னா 100% எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். இல்லை நீங்கள் தனியாக பண்ணுங்க. 80% இங்கே தான் எங்கள் சைடில் தான் சார் ப்ரொடக்ஷன் நடக்குது. இப்போ நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி நீங்களே என்ன பண்ணுறீங்க, ஒரு லெட்டர் தான் கொடுக்குறீங்க. அவங்க வரலன்னா வரலாம் போயிட்டு நீங்க 80% ப்ரொடக்ஷன் நீங்க சரி பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த இது இங்க வந்துரும். அவங்க வந்துற போறாங்க, நடக்க போகுது. இப்போ நீங்க அவங்கள குறை சொல்லாதீங்க. அவங்க வராங்க வரல, முதல்ல உங்களை சரி பண்ணுங்க. இப்போ லக்ஷ்மண் இருக்காரு, அதாவது ஜெனுவன் ப்ரொடியூசர். ஆனா அவர் நினைச்சா கூட அவரால் பண்ண முடியல. ஆனா இண்டிவிஜுவலா அவர் பண்ண முடியாது. நீங்க அமைப்பா பண்ண முடியும். இப்படி இருந்தா பண்ண முடியும். அப்ப நீங்க வந்து தனஞ்சயன் அதை வந்து நீங்க முதல்ல வந்து சேர்ந்து பண்ணலாம் நினைக்காது. நீங்க வந்து உங்கள் சேவிங்க்கு ஒரு வேல்யூ இருக்குது கவுன்சில் உங்கள் இதில் அசோசியேஷனில். நீங்கள் உட்காந்து ஃபுல் டைம் அதை பண்ணிங்கன்னா இப்போ நான் உடனே நடந்துருச்சா, நீங்கள் 8 மாதம் நான் டே நைட்டாக அங்கேயே உட்காந்துருக்கேன். எந்த வேலையும் நான் பண்ணல. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை சார். ஆனால் அவர் சொன்ன மாதிரி எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது. அப்போ அந்த நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது. இப்போ ஆக்டிவில் வந்து எல்லோரும் ஒன்றா தான் இருக்காங்க. யாரும் அதில் வந்து உங்களுக்கு கேள்வி எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக ஒன்று எல்லோரும் ஜாயின் பண்ணலாம், இல்லை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த இந்த இதுமே என்ன பண்ணுங்கன்னா சார், அடுத்து வரக்கூடிய பெரிய படம் 2 படத்தை எடுத்துக்கங்க. அந்த ப்ரொடியூசர் முதல்ல டியூன் பண்ணுங்க சார். இந்த மாதிரி வந்து கோயம்புத்தூரும் இது மட்டும் சேலம் மட்டும் கோயம்புத்தூருமே சிட்டி மட்டும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் சார். முழு கோஆப்ரேஷன் சிம்பிள் சார் தரேன் இருக்காரு கோயம்புத்தூரில். முதல்ல ட்ரையலாக பாருங்க அதையே சார். நான் ஒரே ஒரு சொல்லிடுறேன். என்ன நடந்தது தெரியுமா? நான் போய் சங்கத்தில் போய் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன் ப்ரொடியூசர் கவுன்சிலில். அவர் கொடுத்தவர் என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னை மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அமைச்சாங்க. நீங்கள் அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவர் ஒத்துக்க மாட்டாரு. அவர் நோன்னு சொன்னார். அதோட நீங்க இதெல்லாம் பேச முடியாது சார். நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டாரு. என் படங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டாரு சார். இதெல்லாம் சொல்ல முடியாது சார். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, பேர்லாம் சொல்ல முடியாது. என்னாச்சுன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் நான் போறேன், பிரசிடென்ட் செக்ரட்டரிலாம் உட்காந்து தனஞ்சயன் சூப்பரான ஐடியா எல்லாம் ஓகே, பட் இதுக்கு வந்து பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் வந்து ஒத்து வந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். 2 பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் போங்க, அவங்களுடைய கன்விக்ஷன் எடுத்துகிட்டு வாங்க. நான் வந்து அப்பாயின்மெண்ட் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டாக தான் வருது, நீ எதுக்கு இதெல்லாம் நோண்டின்னு இருக்க, இவ்வளோதான் சொன்னாங்க. ஒரே வார்த்தை. நீ நடுவில் உட்காந்துட்டு நீ சர்வரில் டேட்டா எங்கள் டேட்டா எடுக்கிறதுக்கு நீ வந்து நிற்காத அப்படின்றத என்கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. இத்தனைக்கும் நான் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே எனக்கு 1 மாதம் ஆச்சு, போய் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதுக்கு. சார் இந்த இண்டஸ்ட்ரி நம்ம கண்ட்ரோலில், இந்த அசோசியேஷன் கண்ட்ரோல் இல்லை சார். பெப்சி ஒர்க்கரை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா பிகாஸ் எல்லாரும் உங்களுக்கு டிபெண்டாக இருக்காங்க. இங்கே அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்லாரு, ஏன் படங்களை எக்ஸென்ட் பண்ணிட்டு பண்ணிக்கப்பா அப்படின்ட்டாங்க. ஒரே வார்த்தை சொன்னார், சார் என் படங்களை இதில் லிஸ்ட்டில் கொண்டு வராதிங்க, என் படம் தவிர வேறு ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னாரு. இங்கே உங்கள் படங்கள்லாம் பெரிய படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, நான் எப்படி உங்கள் படங்கள் இல்லாமல் பண்ண முடியும்? 2 டிஸ்ட்ரிபியூட்டரும் சொல்கிறேன். அவங்க 2 பேரும் ஒரே வார்த்தை சொன்னாங்க, சார் எங்கள் டேட்டாவை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ண முடியாது. அவங்க எங்க பண்ண போறாங்க? இல்லை சார், சர்வரில் ஷேர் பண்ண முடியாதுன்றாங்க, சென்ட்ரலைஸ் சர்வரில் வரக்கூடாதுன்றாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் தானே சார்? அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தான், அதுக்கு சம்பந்தமே இல்லை சார். அவங்க எஸ் சொன்னாதான் அந்த எக்ஸிபிட்டர் வந்து அலோ பண்ண முடியும். டேட்டா நீங்க பாட்டு போய் சர்வர்ல இருந்து எடுக்க முடியாது. எங்க லாஜிக்கலா பேசுறீங்க சார்? இப்போ சுப்பிரமணிய சாருக்கு அவங்க ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க சார். ஒன்று புரிஞ்சுங்க, நீங்க சிஸ்டத்தை புரிஞ்சுக்கணும். சுப்பிரமணிய சாருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா போறோம், சார் எங்க படத்தோட டேட்டா கூட போக கூடாதுன்னா முடிஞ்சு போச்சு. அவர் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவார். அப்படிதான் சொல்லுவார். அதுதான் என்கிட்ட சொல்றாரு. ஏன் படம் அவரு எனக்கே அங்கிருந்து கரெக்டா வந்துட்டு இருக்குது, இதை நான் கூட கனெக்ட் பண்ணாட்டி என்ன அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரே வார்த்தை, நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா நீ சென்ட்ரலைஸ்ல உனக்கு எல்லாமே தெரியும் தியேட்டர் வைஸ், ஏன் டேட்டா கூட. சார் சென்ட்ரலைஸ் சர்வர்னா இப்போ நான் சென்ட்ரலைஸ் சர்வர் சார், தனஞ்சயன் வச்சிங்களேன், சென்ட்ரலைஸ் சர்வர் யாராவது வச்சிருப்பாங்களே, அவங்ககிட்ட டேட்டா ஆக்சஸ் இருக்குமா இல்லையா? அது கான்ஃபிடென்ஷியலாக இருந்தாலும் ஆக்சஸ் இருக்குமா இல்லையா?
என் டேட்டா அக்சஸ் உனக்கு கொடுக்க முடியாது. இல்லை தனஞ்சன் அதுக்கு தான் என்னங்கிறேன்னா அவங்க என்ன சொல்றாங்க, காமன் பிளாட்ஃபார்மில் அது கொண்டு போக வேண்டாம். ஆ. நான் சொல்கிறது திருப்பி என்னங்கன்னா காமன் பிளாட்ஃபார்ம் கொண்டு போக வேண்டாம். ஒரு ப்ரொடியூசர் முதல்ல என்ன பண்ணா உன்னுடைய ஆஃபீஸ்லையாவது நீ அதை மெயின்டைன் பண்ணியான்னு சொல்லுங்க சார். அது அப்படி பண்ண முடியாது சார். அது நீங்க என்ன எப்படி சொல்றீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் பண்ணுங்கன்றீங்க, அப்படி பண்ண முடியாது சார். சர்வர்ன்றது 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் சிஸ்டம் செட் பண்ண முடியும். சரி, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற 1200 தியேட்டர் நான் இன்டெகிரேட் பண்ணணும்னா ஒரு டெரிட்டரியாவது பண்ணணும்னு வச்சுங்களேன், 50 lakhs செலவு பண்ணணும். சரி. அந்த 50 lakhs செலவு பண்ணனா நான் ரிகவரி பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? அந்த செலவெல்லாம் எல்லா படங்களோட டேட்டா எடுத்தா தான் நான் ரிகவரி பண்ண முடியும். அதுல வந்து மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் படம் சார் இதுங்க சார். மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பெரிய பெரிய படங்கள் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு வேணாம் சொல்லிட்டாருன்னா வந்து அவ்வளோ செலவு பண்ண வாய்ப்பு இல்லை. அதுதான் சர்வர் செட் பண்ணி இதை மானிட்டர் பண்ற அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவல் மூணு அசோசியேஷன், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் சேர்ந்து நம்ம டிசைட் பண்றோம். தனிப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாதா சார்? அவரு கிளியரா என்ன ஒரே சொன்னேன் சார். சார் அங்கிருந்து அப்படியே வித்ட்ரா பண்ணி வெளில வந்தா இல்ல தனஞ்சயன். இப்போ வந்து நான் ஒரு டெக்னீஷியன் இருக்கேன், நான் இப்போ பெரிய டைரக்டர், நான் எங்கள் டைரக்டர் கேட்பேன், அவர் சொல்லுவார் சார் டிரான்ஸ்பரன்சி நான் ஒத்துக்கிறேன்னு. நீ டிரான்ஸ்பரன்ஸே வர மாட்டேன்னா அப்புறம் நீ வாங்கி சாவு, 100 கோடி வட்டி வாங்கி சாவு, நீ சாவு சரி பண்ணுவீங்க. இப்போ ஆர்டிஸ்ட் என்ன சொல்றாரு, அவர் ஓகே சார் எனக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி தான் நான் ஒத்துக்கிறேங்கிறாரு. எங்கள் டைரக்டர் என்ன சொல்றாரு, சார் பணம் எப்படி வரும் என்னன்னு தெரியாது, அப்போ டிரான்ஸ்பரன்சி நான் ஒத்துக்கிறேன். அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து வரும்போது உங்களுக்கு 100 கோடி ரூபாய் படம் வந்து 25 கோடி 30 கோடியில் முடியுதுன்னா அதை பண்ண முடியுது. அதுக்கான வழியை விட்டுட்டு நீங்கள் அவங்க வேணாங்க இவங்க வேணாங்கன்னா இண்டிவிஜுவல் வந்து சினிமா டிசைட் பண்ண முடியாது சார். சினிமா கையில் தான் சார் நம்ம எல்லாரும் இருக்கும். இண்டிவிஜுவலாக அது வந்து ஒரு பாசிங் கிளவுடு. ஆனால் வந்து இந்த அமைப்புங்கிறது வந்து நீங்கள் அமைப்பாக இது பண்ணுங்கள், அமைப்பாக போங்க. இது வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் பிளான் பண்ணி பட்ஜெட் இது ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஓகே பண்ணி அது அதுக்கு யாராவது வேணாங்கிறாங்களா சார்? அது ப்ரொடியூசர்ஸ்க்கு நாங்கள் வந்து நிறைய எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதெல்லாம் ஓகே பண்ணிட்டு தான் இருக்கோம், அது பண்ணிட்டு தான் இருக்கோம் சார். அதெல்லாம் வெளியால் கிடையாது சார், நம்ம கண்ட்ரோல் சார். இன்னைக்கு எங்க அசோசியேஷனுக்குள்ள என்னென்ன விஷயம் பண்ண முடியுமோ அதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அசோசியேஷனா வித்தின் நோ டைம். நான் சொல்ற கேளுங்க, இதை நீங்க பண்ணீங்கன்னா 30% 40% செலவு உங்களுக்கு குறையும். அவர் சொல்றதை பண்ணீங்கன்னா வருமானம் உங்களுக்கு வந்து இதுவாகும். அது வேற விஷயம் சார். இது நாங்க ஆல்ரெடி சார், இது நாங்க ஆல்ரெடி ஆமா வருமானத்தை விட்டு இது நாங்க ஆல்ரெடி இந்த செலவு வந்து 30% இது கண்டிப்பா அது குறைக்கிறதுக்கு தான் சார் வேலை பண்ணிட்டு இருக்கோம். அது நீங்க நிறைய இன்னும் 3 டிபார்ட்மெண்ட் வரவே இல்லை சார். இப்ப பப்ளிக்கா கேட்டது நான் சொல்லிடுறேன். இப்ப 3 டிபார்ட்மெண்ட் நான் ஒரு 2 மாசமா கேட்டுட்டு இருக்கேன். முக்கியமான டிபார்ட்மெண்ட்டே சைன் பண்ணல அக்ரிமெண்ட். நீங்க முதல்ல 4 டிபார்ட்மெண்ட் இல்ல சார், அப்படி பண்ண முடியாது. ஒரு அசோசியேஷனா எல்லாருமே வரணும் சார் கண்ட்ரோல்ல. நாங்க முக்கியமான டிபார்ட்மெண்ட்லாம் பண்ணாம எப்படி பண்ண முடியும்? ஓகேன்னு சொல்லியாச்சு. டைரக்டர் ஓகேன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஓகே சொல்லணும், இவங்க எல்லாம் ஓகே சொல்லணும் சார். பட்ஜெட் கொடுக்க போறாரு இல்ல சார், அது இல்ல. நீங்க முக்கியமான டிபார்ட்மெண்ட் விட்டுறீங்க. அது நீங்க எப்பவுமே என்ன பண்ணனா சார் இருக்கிறத வச்சு இருக்கிறத வச்சு அப்படி பண்ண முடியாது சார். டைரக்டர் கிட்ட கொடுத்தா சார் அந்த டைரக்டர் ஆர்டர் வரும்போது he is committed சார். நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க சார். அப்படி இல்லைண்ணே, இது என்னென்ன ப்ராக்டிக்கலாக பேசும்போது ஒரு டெக்னீஷியன் கிட்ட நம்ம ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம என்ன சொல்கிறோம், இத்தனை கோடி ரூபாய் உனக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இதுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன். மந்த்லியோ இல்லைனா குவார்ட்டர்லி ஏதோ ஒன்று இந்த ப்ராஜெக்ட் ஸ்கெடியூல் நான் கொடுத்துட்றேன். இதுக்கு மேலே எதுவாக இருந்தாலும் டேரக்டர்கிட்ட நீங்கள் பேசிக்கிங்க, முடியாது நீங்கள் பேசிக்கிங்க. ஓகே நான் அவங்க 2 பேரும் பேசினதுக்கப்புறம் டேரக்டர் தனியாக வந்து சார் இந்த மேட்டர் என்கிட்ட ஃபைனான்ஸ் மேட்டர் என்கிட்ட கொண்டு வராது சார், நீங்கள் ஹேண்டில் பண்ணிவிடுங்க சார். ப்ரொடக்ஷன் சைட் நம்மகிட்ட வராது, ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட போகும். ஆர்ட் டைரக்டர் சைடில் அந்த சீஃப் டெக்னிக்கல் சைடில் சார் இது நான் வந்து அவர் வந்து இந்த பட்ஜெட் நீங்கள் சொல்லிட்டீங்க சார், நான் ஒத்துக்கிட்டேன் சார், ஆனால் டேரக்டர் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் சார். இது வந்து கேஸ் டு கேஸ் பேசிஸில் ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது, ஒரு நாள் ஒத்துக்கிறாங்க, ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து என்ன பிளான் பண்ணாலும் இது வந்து இண்டிவிஜுவல் கேசஸ், இண்டிவிஜுவலுடைய ஒரு இன்டெகிரிட்டி பேஸ் பண்ணி அது மாறுது. அதான் லக்ஷ்மண், நான் என்ன சொல்கிறேன், முதல்ல ஒரு அமைப்பாக நான் வந்து ஒத்துக்கிட்டேன். நாங்கள் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற அமைப்பாக நாங்கள் ஒத்துக்கிட்டோம், இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் டைரக்டர் அவர் ஒத்துக்கிட்டார். இது வந்து இப்போது அந்த இண்டிவிஜுவல் வரும்போது அதுக்கு யார் ஒத்துக்கிறாங்களோ நீங்கள் அவங்களோட ஒர்க் பண்ணுங்கள். அவங்க யூனியனாக வேணாம் சார், அவங்க இது ஒன்று பண்ணிக்கிட்டோம். அப்படி இல்லை, இது வந்து என்ன ஆரம்பத்துலேருந்து பிரச்சனை வந்தால் நீங்கள் ஆளை மாற்றிடலாம். 80% முடியுதுன்னு 20% இருக்கும்போது நீங்கள் யாரை மாற்றுவீங்க? அந்த நீங்கள் அக்ரிமெண்ட் போடும்போது நீங்கள் ஓப்பனிங்லேயே அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டால் அவனால மீற முடியாது சார். நீங்க சொல்றதே நான் சொல்ல சார், யாருமே மீறல சார். என்னன்னா இது வந்து ஒரு ப்ரெஷராக வந்து இது வந்தால் தான் வரும்போது இது ப்ரொடக்ஷனாக இது ஷூட்டிங் முடிக்கணும், ஆர்டிஸ்ட் ஸ்கெடியூல் இருக்குது, காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் இருக்குது, செட்டு போடணும், செட்டுக்கு திடீர்னு செலவாகுது ஜாஸ்தின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த இடத்துல ஷூட்டிங் முடிப்பீங்களா, இல்லை நான் வந்து ரூல் பேசுகிறேன்னு சொல்லி நிறுத்துவீங்களா? லக்ஷ்மண், நான் உங்களை வலிமையானவன் நான் நினைக்கிறேன். எனக்கு எந்த இதுவுமே இல்லை. நீங்கள் அப்படி இல்லைண்ணே, நான் முடிச்சிடுறேன். நான் என்னென்னா படம் ஆரம்பிக்கும் போது என்னென்னலாம் உனக்கு வேணும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் கதையை முடிக்கல,
ஹீரோ வந்து சொல்கிறாருன்னா ஹீரோ அங்கே போய் 4 நாளில் முடிக்கலான்னு சொல்லும்போது ஃபைட் இப்போது கேப்டன் பவன் நீங்கள் படம் நாங்கள் பார்த்தோம் அந்த ட்ரெயின் ஃபைட்டை நான் 4 நாள் எடுத்தேன். இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் எடுப்பீங்க? அதான் அப்போ அந்த கண்ட்ரோல் வந்து இல்லாத டைரக்டரை நீங்கள் வச்சுக்கிறீங்க. அவன் வந்து இது என் படம் நினைக்காத ஒருத்தனை நீங்கள் டைரக்டராக வச்சுக்கிட்டு ப்ரொடியூசர் எக்கா செல்வமணி ஒரு சின்ன ஒரு விஷயம் ப்ரொடியூசரை பற்றி பார்க்கணும். டைரக்டர் என் சாய்ஸில் இருக்கு, இன்றைக்கி என்னுடைய ஹீரோ சாய்ஸில் இருக்காரு. எனக்கு அந்த ஹீரோ தான் பிஸ்னஸ். கரெக்ட். அந்த ஹீரோ வச்சு தான் நான் படம் நீ எடுக்கணும். டைரக்டர் சாய்ஸ் பண்ணுற வரைக்கும் தான் உன்னோட வேலை. ஆனால் இப்போ சரி இப்போ யார் இந்த பணத்தை யார் கொடுப்பாங்க? நீ ஒன்று பிளானே பண்ணாமல் போக சொல்கிறாரு ஆர்டிஸ்ட்டு. இல்லை நீங்கள் சினிமாவில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேசுகிறேன். என்னென்ன இல்லை சார், அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறார் டேரக்டர்? நான் என்ன சொல்கிறேன், அந்த ஹீரோ கிட்ட போய் சொல்கிறாரு, சார் அந்த ஆள் பணம் கொடுக்க மாட்டேன்றாரு. அவர் கொடுக்குற பணத்தை செலவுக்கலைன்னா அந்த படம் வழங்காது. நான் என்னென்னவோ இமேஜின் பண்ணி வந்தேன். இந்த படத்தில் உங்களை வந்து ஒரு பெரிய ஹைட்டு கொண்டு போகணும்னு வச்சுருக்கேன். அந்த ஆள் விடமாட்டார் பொழுது உங்களை எப்படியா ஒரு 100 கிளப்பில் கொண்டு போய் சேர்த்துணும்னு ஆசை. நீங்கள் 50 தாண்ட மாட்டீங்க. சித்ரா சார் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களே இப்போ லப்பர் பந்து ஆரம்பிச்சார் இல்லையா? லப்பர் பந்தில் இவர் யார் இவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது? அவர் கண்ட்ரோல் தான். இல்ல சார், கண்ட்ரோல் இருக்கிறதுங்கிறது வேற. ஆனா என்ன செலவு முடியும் போது தெரியறது வேற, ஆரம்பிக்கும் போது தெரியறது வேற. நான் லப்பர் பந்துங்கிறத லக்ஷ்மண் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் தான் சொல்றேன். அந்த படம் ஆரம்பிக்கும் போது லக்ஷ்மண் போட்ட பட்ஜெட் எல்லாம் முடிஞ்சுதா? ஆமாண்ணே, அதெல்லாம் முடிஞ்சது. அதுலலாம் பிரச்சனை இல்லைண்ணே. இப்போ என்னன்னா, இப்போ இந்த நம்ம கேஸ் இல்ல உங்களுக்கு ஒரு கேஸ் ஒன்று தெரியும். ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தர் நம்ம படத்துல ஒன்று ஒர்க் பண்றாரு. நமக்கு டேட் கொடுக்குறாரு, ஷூட் பண்ணுறோம். திடீர்னு வேற ஒரு படம் வருதுன்னு போயிட்டார். எடுக்க வேண்டிய சீக்வன்சஸ் எடுக்கல. அப்போது நீங்கள் ஹீரோ டேட்டு, வில்லன் டேட்டு, மற்ற ஆர்டிஸ்ட் டேட்டு, டெக்னீஷியன் டேட் எல்லாமே இது நம்பி இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் பண்ணி வேற டெக்னீஷியன் போக வேண்டியிருக்கு. அப்போது என்ன வந்து பெப்சி கிட்ட உங்கள்கிட்ட வரோம், பேசுகிறோம். அப்போது ஒரு பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து தான் போகிறோம். நீங்கள் 3 செக்டர் தான் நான் சொல்கிற மாதிரி லக்ஷ்மண். இப்போ வந்து ஒர்க்கர்ஸு, ப்ரொடக்ஷனு, எக்ஸிபிஷன். டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிபிஷன் ஒன்றாயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து லேபர் செக்ஷன் நாங்கள் கரெக்ட் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ப்ரொடக்ஷன் செக்டர் கரெக்ட் பண்ணுறது உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்கள். எங்கள் சைடில் இருந்தோ இல்லை எக்ஸிபிஷன் சைடில் இருந்தோ நம்ம வந்து குறைஞ்சபட்சம் சேர்ந்தாவது வந்து அதை பண்ணி நீங்கள் சொல்கிறது வந்து என்னென்னா, லப்பர் பந்து வெற்றி படமும் ஆயிடுச்சுங்கிறதால அதில் வந்து சிறு தவறுகளை சிறு ஓவர்பட்சம் இது பண்ணிக்கலாங்கிறது வேறு விஷயம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் படம் ஆரம்பிக்கும் போதே இத்தனை நாள் படம் ஆரம்பிக்கிறோம், இத்தனை நாள் படம் முடிக்கிறோம் அப்படிங்கிற இது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும். 60 நாளில் படம் முடிக்கிறோம், 40 நாள். எப்போ ஜனவரியில் 10 நாள், மார்ச்சில் 10 நாள், எந்தெந்த இல்லை எங்கே ஷூட்டிங் பண்ண போகிறோம், என்ன மாதிரி செட்டு, அது ஆரம்பிக்கும் போது தெரியாது. பல இது போன்ற ஒப்பந்தங்களுக்கு பல டைரக்டர்கள் கையெழுத்துறதுக்கே மாட்டேன்றாங்க. அதான் உண்மை சார். நாங்கள் கையெழுத்திட்டாகணும்னு வந்து ஃபெப்ஸையும் டைரக்டர் யூனியன் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம். இப்போ யார் போகலன்னு சொல்ல சார் அவர் சொல்கிறது வந்து எக்ஸப்ஷனில் சொல்லிட்டு இருக்காரு. பல படங்களுக்கு சைன் பண்ண அதெல்லாம் இல்லை, பல படங்களுக்கு சைன் பண்ணி தான் நடக்குது. இப்போது நான் பண்ண படங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு ஒரு படம் ஆரம்பிக்கிறோம், எல்லாத்துக்குமே எல்லாருடைய அக்ரிமெண்ட் போட்டு அதோட மெட்டிகுலஸாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. இன்றைக்கி நான் நெகோசியேஷனில் 3 டிபார்ட்மெண்ட் உட்காந்துருக்கேன். பட்ஜெட் முன்னாடி வச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன். அந்த டிபார்ட்மெண்ட் கூட காஸ்டியூமில் உட்காந்துட்டு காஸ்டியூம் டிசைனரோட உட்காந்து டைரக்டர் காஸ்டியூம் டிசைனர். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா காஸ்டியூம் டிசைனர் உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன். இல்லை சார், நீங்கள் சொல்கிற ஜெனரல் இஷ்யூ சார் எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க சார். இல்லை சார், நான் சொல்ல வருது எல்லாரும் அப்படி தான் பண்ணுறாங்க. இல்லை நான் பண்ணுறாங்க இல்லை சார், எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்கன்ற. எல்லாருமே சார் 90% அப்படி தான் பண்ணுறாங்க சார். பிரின்ஸ் பிக்சர்ஸும் சரி, ட்ரீம் வாரியர் சரி, இல்லை விஓஸும் சரி, எல்லாருமே உட்காந்துக்கிட்டு மெட்டிகுலஸாக ஒன்று பார்த்து தான் பண்ணுறாங்க. நான் அப்படி பண்ணணும். எக்ஸப்ஷனாக பெரிய படங்களில் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது. நம்ம கண்ட்ரோலே இருக்காது, நீங்கள் சொன்னதான் நடக்கும். அதாவது டைரக்டர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் ஹீரோ கிட்ட, எல்லாம் மாறிடும். இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இன்றைக்கி ஒரு படத்தினுடைய மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் காஸ்ட் எங்கே வந்து நிற்கும் தெரியுமா? ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சினிமாட்டோகிராஃபி தான். இந்த 2 தான் மிகப்பெரியது. அது பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் சாங்குக்கு தான், செட் ஒர்க்கு தான் மிகப்பெரிய காஸ்ட். ஒரு படம் வந்து டாக்கி எடுக்கிறதுல காஸ்ட்டே கிடையாது சார். ஒரு டாக்கி எடுக்கணும்னா, ஒரு வீட்டுக்குள்ளே எடுக்கணும்னா பெரிய காஸ்ட் கிடையாது. அது எல்லாருமே ஈஸியாக டைரக்டர்ஸ் எடுத்துருவாங்க. ஆனால் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, காம்ப்ரமைஸ் இல்லாமல் செட்டு, மிகப்பெரிய செட்டு வேணும், கிராண்டான செட்டு வேணும் வரும்போது பட்ஜெட் கொடுது. இப்போ இதுக்கு கமிட்மெண்ட்டுக்கே வரமாட்டேன்றாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட். நாங்கள் அதில் கண்டிஷன் வைக்கணும்னு சொல்கிறோம், பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணுன்றோம், அதுக்கு வரமாட்டேன்றாங்க. அதே மாதிரி ஆக்ஷன் கொரியோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா பில்லு எகிருது, ஒரு பில்லும் எகிருது. அதாவது ஒவ்வொரு ப்ரொடியூசரும் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, நம்ம மெம்பர்ஸ் எல்லாம், சார் ஆக்ஷன் சீக்வன்ஸில் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, முதல்ல ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்க, அது பிறகு வேற ஒரு பட்ஜெட் வந்து நிற்கிது, இப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்றீங்களா அசோசியேஷன்னா, அவங்க வந்து அந்த கண்ட்ரோலுக்கே வரமாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் வந்து ப்ரொடியூசர்ஸ் கண்ட்ரோலில் சினிமா இல்லாமல் போனது தானே. அதான் முக்கியமான விஷயம் சார். ப்ரொடியூசர் கண்ட்ரோல் கிடையாது, டைரக்டர் கண்ட்ரோல் தான் சார் படம். சினிமா சார் டைரக்டர் கண்ட்ரோல் தான் சார் படம்.
இல்ல Director control தான் படம். அது கூட நான் சொல்றேனே Director யார் control? இல்ல அப்படி சார், கூட நம்ம அப்படியே கிடையாது. control பண்ண இல்ல, இல்ல, முடியாது. ஹீரோ control. இல்லண்ணே ஹீரோ கண்ட்ரோல்ல வந்து 10 பேர் தானே சார். அண்ணா, அப்படி 150 இல்ல. படம் எடுக்கறாங்க இல்ல, சார். நீங்க நீங்க 140 டேரக்டர் யார் கண்ட்ரோல் இருக்காங்க? ஆனா அப்படி இல்லைண்ணா இப்போ நீங்க தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி டாக்கினா டைரக்டர் கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. ஆக்ஷன் கோரியோகிராஃபின்னு வரும்போது ஸ்டன் மாஸ்டர் கண்ட்ரோலே போயிடுது. டைரக்டர் கண்ட்ரோல் இல்லை, ஸ்டன் மாஸ்டர் கண்ட்ரோல் எடுக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, எனக்கு வந்து இந்த ஃபைட்டர்ஸ் இங்கே எனக்கு செட் ஆகலை, எனக்கு ஹைதராபாத் ஃபைட்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதுங்க வந்து 15 பேர் வராங்க. 15 பேர் அங்கேருந்து வந்தாங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் பெப்சிலேருந்து நீங்கள் 15 பேரை நீங்கள் வைக்கணும். அவங்க வர்றாங்க, ரோப் பிடிக்கிறாங்க, இல்லை சும்மா உட்காடுறாங்க, அதை நீங்கள் வச்சே ஆகணும். நீங்கள் 10 நாள் 15 ஃபைட்டர்னால் உங்களுக்கு பட்ஜெட் பில்லு வரும், பிளானிங்கில் வரும்னு. அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த கோரியோகிராஃபிக்கு ஸ்டண்ட் லோக்கல் ஸ்டண்ட் மாஸ்டர் ஸ்டண்ட் ஆட்கள் எனக்கு பத்தலை, எனக்கு ஹைதராபாத்லேருந்து பாம்பேலேருந்து வரும். படத்தை எடுத்து வர வச்சுட்டாரு, வேணான்னு சொல்ல முடியாது. இது ப்ராக்டிக்கல் இஷ்யூவா இல்லையா, உங்களுக்கு தெரியாதா இல்லையா? அப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த 15 பேருக்கும் நீங்கள் வந்து பேட்டா கொடுத்து தான் ஆகணும், மற்ற கன்வீனியன்ஸ் கொடுத்தாகணும், கார் கொடுத்தாகணும், வெளியூர்னா அவங்களுக்கு அகாமடேஷன் கொடுத்தாகணும். இந்த கண்ணுக்கு தெரிய பிளானிங்லேயே நீங்கள் இருந்தாலும் இது கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிற விஷயம். சார் நானு ஒரு படத்தை சார் சமீபத்தில் ஒரு படத்தை முடிச்சேன் சார். ஹையஸ்ட் லெவல் சண்டை வந்தது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான். எனக்கும் ஆர்ட் டைரக்டருக்கும் டெய்லி சண்டை. எனக்கு சார் டைரக்டா என்னாச்சுன்னா எவ்ரி டே பட்ஜெட்டை போட்டு கொடுத்து சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு பட்ஜெட் வந்து எவ்ரி டே 20% கூட்டிகிட்டே இருக்காரு. என்ன சொல்றாரு, இது வேணும் சார், இது இந்த இல்லைன்னா டேரக்டர் சொல்றாரு இது வேணும் சார், பேக் ட்ராப்ல இது வேணுன்றாரு. இப்போ இவருனா நான் சொன்னேன் இது முதல்ல உனக்கு கதை தெரியல, ஏன் வந்து அப்போ பட்ஜெட் போடலன்னா சார் இப்போ டேரக்டர் திடீர்னு வந்து கேட்குறாரு இது வேணும்னா எனக்கு வேணும் சார். நம்ப மாட்டீங்க, நாங்கள் 10 லட்ச ரூபாய் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு 20 லட்ச ரூபா நின்றுச்சு. இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல, 10 லட்சத்து 20 லட்சம்ன்றது டபுள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ செலவு எப்படி வந்தது? இத்தனைக்கும் ஒரு டாக்கி கதை. ஆனால் அதுலேயே ஒரு பியூட்டிஃபுல், அதாவது இதை என்ஹான்ஸ் பண்ணோம், அதை என்ஹான்ஸ் பண்ணோம், அதை என்ஹான்ஸ் பண்ணோம், பில் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ எல்லாமே ஹையர் தான் பண்ணுறாங்க. ஹையர் பண்ணதுக்கெல்லாம் பில் வந்துட்டே இருக்கு. இப்போ நாம் ரியல் லொக்கேஷன் போனால் அதுக்கு சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகுது, லொக்கேஷன் சார்ஜ் பயங்கரமாக வருது. சரி ஓகே, நம்ம இதுக்குள்ளே செட்டுக்குள்ளே பண்ணலாம்னா சார்ஜ் வருது. அப்போ எங்கே ஒரு படத்தினுடைய பட்ஜெட் கண்ட்ரோல் இல்லாமல் போகுதுன்னா, ஒன்று வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட், இன்னொன்று வந்து ஆக்ஷன் கொரியோகிராஃபி. டான்ஸ் அது ஓரளவு மேனேஜ் பண்ணிடலாம். நம்ம பட்ஜெட் இல்லை சொன்னால் டான்ஸ் கொரியோகிராஃபர் ஓரளவு சரி சார் 20 டான்ஸ் வச்சு பண்ணிக்கிறேன், 10 வச்சு பண்ணிக்கிறேன்னு ஓரளவு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆக்ஷனில் கோஆப்ரேஷனே கிடையாது. அது பிறகு வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கோஆப்ரேஷனே கிடையாது. கோஆப்ரேஷன் கிடையாதுன்னா முடியாது, கிரியேட்டிவிட்டியாக தப்பாக போயிடும், பேக்ரவுண்ட் தப்பாக இருக்கும், விஷுவல் தப்பாக இருக்கும்னு சொல்லி நம்மளை போட்டு பட்ஜெட் பயங்கரமாக கூட்டிடுறாங்க. இப்போ இதுக்கு சொல்யூஷன் வராமல் நம்ம என்னத்தை போய் இம்ப்ளிமெண்ட் டேரக்டர் சொன்னால் டேரக்டர் திருப்பி அதே சொல்ல போறாரு, சார் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்க சார் அப்படின்னு. அவர் எதுவுமே லிசன் பண்ண மாட்டேன்றாரு. ஸோ இப்படி ஒரு பஞ்சாயத்து போயிட்டே இருக்கு. முன்ன படங்கள் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா தியேட்டர், அதாவது கம்பெனி பேனர் பார்த்தே கூட படத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த தேவர் ஃபிலிம்ஸ்னால் வருவாங்க, ஏவிஎம் அப்படின்னா வருவாங்க. அதுக்கடுத்து ஒரு காலம் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர், பாரதி டேரக்டர்ஸ் பார்த்து வந்தாங்க. இப்போ சினிமாவை யாருக்கு பார்க்க வராங்கன்னு நினைக்கிறீங்க சார்? சினிமா பார்க்க வராங்க, அந்த 10 ஆர்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இருந்தால் மட்டும்தான் தியேட்டருக்குள்ளே வர்றாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா தியேட்டர் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய அளவில் பேசப்படணும். அதான் சொல்கிறேன், ஒரு லப்பர் பந்து மாதிரியோ, ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியோ, ஒரு தலைவன் தலைவி மாதிரியோ மவுத் டாக் நிறையா வரணும். அப்படி வந்ததுக்கப்புறம் தான் அந்த தியேட்டருக்கு ஆள் வர்றாங்க. மற்ற படங்களுக்கெல்லாம் ஓப்பனிங்கே இருக்கிறது இல்லை சார், ஓப்பனிங்கே இருக்கிறது இல்லை. அதுலேயும் நீங்கள் சொன்னால் அந்த பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு 2-3 பேருக்கு தான் ஓப்பனிங்காவது இருக்குது. அந்த 4வது 5வது 6வது 7வது கேட்டகரி ஆளுகளுக்கே ஓப்பனிங் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா இப்போ விஜய் சேதுபதினா ஒரு நல்ல நடிகர் நடிக்கிறாரு. அவரு தான் ஏசுன்னு ஒரு படம் வருது. அந்த படத்துக்கு ஓப்பனிங்கு டிக்கெட்டே போகலை, ஓப்பனிங்கே இல்லை டோட்டலாக அந்த படத்துக்கு. அதே நடிகருடைய தலைவன் தலைவி படம் வருது. தலைவன் தலைவி படத்துக்கு ஒரு சாதாரண ஓப்பனிங் தான் இருக்குது, கண்டிப்பாக பெரிய ஓப்பனிங் கிடையாது. அதை விட ஆனால் பெட்டர் ஓப்பனிங், ஏஸ் படத்தை விட பெட்டர் ஓப்பனிங் இருக்குது. ஆனால் அந்த பெட்டர் ஓப்பனிங் எப்படின்னா காலையில் மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும் தான் அப்படி இருக்குது. நைட்லேருந்து பிடிச்சிக்குது, பிடிச்சி கபகபகவானு 3 வாரம் அருமையாக ஓடுது. அப்போது இந்த இதனாலேயோ மற்றனாலேயோ அதாவது சொல்கிறாங்க இல்லைங்க, நாங்கள் சொன்னதுனால தான் மவுத் டாக்கே தான். படம் பார்த்துட்டு வெளியில் போகணுன்னா அவன் என்ன பண்ணுறான், முந்தியாவது நாங்களாம் படம் பார்த்துட்டு 100 பேருக்கு நேரில் போய் சொன்னோம். அப்படி இல்லை, அவன் வெளியில் போகணுன்னா போடுறான். தலைவன் தலைவி படம் பார்த்துட்டா சூப்பராக இருக்குதுடா, அவன் 1000 பேர் 1,00,000 பேர் டக்கு டக்கு டக்குன்னு அப்படி போகுது அந்த நியூஸு. ஆட்டோமேட்டிக்கு தேட்டருக்கு வராங்க ஜனங்க. அதனால நடிகர்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா ஒரு நடிகருக்கு ஒரு ஸ்டாண்டர்டான மார்க்கெட்டு எந்த நடிகரும் கிடையாது. இந்த டயர் 2, 3 ஆடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த 1, 2, 3 இருக்கு 2, 3 பேர்த்துக்கு வேணால் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. அதனால ஓப்பனிங்கிறதுலாம் நீ கிடையவே கிடையாது சார். படம் நல்லா இருந்தால் தான் படம் நல்லா ஓப்பனிங் சார். அந்த 2-3 பேர் படம் ஓப்பனிங் இருக்கு. ஆமாம், படம் நல்லா இல்லைன்னா 2வது ஷோ அது காலியாகுது, அவங்களே காலியாகுது. அதனால வந்து படம் நல்லா இருக்கணும் யாராக இருந்தாலும். மிகப்பெரிய படங்கள் அப்படின்னு சினிமா இண்டஸ்ட்ரியில் எதிர்பார்க்கப்பட்ட தக்லை போன்ற படங்களுடைய தோல்வி எந்த அளவு வந்து சினிமா உலகத்தை பாதிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து படம் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு பாதிச்சிருச்சு.
பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு தயாரிப்பாளரே இல்லை இன்னைக்கு தமிழ் சினிமாவில். அந்த கெப்பாசிட்டி இல்லை இப்போ. ஆமா. அந்த ப்ரொடக்ஷன் இது பண்ணுறதுக்கு ஏன்னா அடிபட்டுதுன்னா அதில் பாதாளம் தான். இது ஃபைனான்ஸ் அவங்க நம்பி இந்த ஒரு பெரிய படத்தை எடுத்து ஒரு தயாரிப்பாளர் அடிபட்டாருன்னா ஆளே காணாமல் போயிடுவீங்க. அதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. கரணம் தப்புனா மரணம் தான். அதான் அன்னைக்கு அப்படி இல்லை. கீழே விழுந்தா கூட கையில் உடஞ்சாலும் நின்று போயிடும். இப்போ அப்படி இல்லை, மொத்தமாக ஆள் காலி. அதுக்கப்புறம் வந்து எதிர்க்க முடியாது. இப்போ மிகப்பெரிய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா தயாரிப்பாளர்களும் நினைக்கிறது என்னென்னா, அந்த நட்சத்திரம் வந்து நிச்சயமாக படத்தை காப்பாற்றிடுவார். உதாரணத்துக்கு இப்போ கூலி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை விட சார் அந்த படத்துக்கு எதிர்வரையான விமர்சனம் இருக்குது, ஆனாலும் வசூல் ஸ்டடியாக இருக்குல்ல. மக்களுக்கு பிடிச்சிருச்சு அந்த படம். விமர்சனத்தை பற்றி கவலையே படுறதில்ல அவங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, விமர்சனங்கிறது ஒரு தொழிலை பண்ணப்போ நான் என் தியேட்டரில் ஏசி நல்லா இருக்கணும், பாத்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும், ஸ்டாஃப்ஸ் நல்லா இருக்கணும், இப்படின்னு நான் எனக்கு வசூலுக்கு என்னென்ன பாயிண்ட்டு பார்த்துட்டு இருக்கேன். விமர்சனங்கள் எப்படி பார்க்குறான்னு நமக்கு வியூவர்ஸ் வரணும். அதுக்கு என்ன மாதிரி விமர்சனம் பண்ணணும்? அந்த படத்தை பற்றி அவங்க விமர்சனம் பண்ண கிடையாது. எனக்கு வியூவர்ஸோடைய ஜாஸ்தி ஆகணும். அப்போ நான் வந்து அந்த படம் குப்பை அப்படின்னு சொன்னால் தான் பார்க்குறேன் அப்படின்னு இந்த விமர்சகர்கள் அந்த மாதிரி நிலைமை போயிட்டாங்க. ஆனால் இவங்களை பற்றியெல்லாம் அவங்க கவலையப்படலை. இந்த படம் அது இன்னைக்கு கூட சொல்லியிருக்கு, இந்த படம் வந்து எவ்வளோ மோசமான டாக் வந்திருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். சும்மா எல்லா ரிவ்யூஸும் கண்டபடி பேசினாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 4 days மிகப்பெரிய வசூல், சாதாரண வசூல்லாம் கிடையாது. ஆச்சுங்களா? அதை வந்து திங்கக்கிழமையும் அந்த படம் சஸ்டெயின் ஆகிருக்கு. படம் வந்து சுமாரான படமாக இருந்திருந்தால் நிச்சயமாக திங்கக்கிழமைக்கு அதில் பாதத்தில் கிடக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனால படங்கள் நல்லா இருந்ததுன்னா ஜனங்க வந்து யாருடைய விமர்சனத்தை பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஒன்றை கேட்குறான், படம் பார்த்துட்டு வந்தவனே எப்போ படம் எப்படி இருக்குது பார்க்கலாம் சார், ஒரு தடவை பார்க்குற அளவுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது, அவன் வரான் படத்துக்கு. அவன் வந்து படம் பார்த்து போட்டு வெளியில் வரவன், சார் படத்துக்கு போயிடாதீங்க. முந்தி நாங்கள் காமெடி பண்ணுவாங்க, எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஒரு மார்னிங் ஷோ முடிச்சுட்டு வெளியில் போகிறவன் க்யூவில் நிற்கிறவனை கழிச்சு விட்ருவான், டே படம் தெரியல அப்படியே போடான்னு போவான் அப்படின்னு அந்த காலத்துக்கு கிண்டல் பண்ணுவான். இப்போ அது மாதிரி தான். படம் சுமார்னா அடுத்த நிமிஷமே எல்லாரும் இப்போ பெரிய ப்ளஸ் என்ன சார், படம் சுமாராக இருந்தால் கூட போதும். ஆமாம். இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்லேருந்தே வரேன். திரைப்பட விமர்சனங்கள் படத்தை பாதிக்குதா இல்லையா? ஏன்னா இப்போ நிஜமாக என்ன சொல்கிறாங்க, நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் படங்கள் வந்து வசூலே பாதிச்சுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதன் காரணமாக அது விமர்சனங்களை கூட தடை பண்ணணும் அப்படின்னு கூட ஒரு காலகட்டத்தில் பேசுங்க. எனக்கு அதில் மாற்று கருத்து இருக்குங்க. நான் விமர்சனம் வந்து வரவேற்கிறேன். அது சரியா தவறானே. நம்ம படம் வந்து ஒரு படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் விட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி அவமானம் வேறு எதுவுமே கிடையாது. ஒரு பொருள் கவனிக்கப்படாமல் இருக்கணும், ஒன்றும் வீசணும், நம்ம மணக்கணும், ரெண்டுமே இல்லைன்னா அது வந்து விமர்சனங்கள் வரணும்னா அது என்ன வேணாலும் வந்துருப்போம், நல்லதா கேட்டா வந்துப்பா. சின்ன சந்தேகம், நல்ல படத்தை மோசம்னு சொல்லலாமா? நல்ல படத்தை மோசம் சொல்ல அதான் சொல்றேன். அதை தாண்டினே இவங்க மோசம் சொன்னாலும் அதை தாண்டி படம் ஓடுதுன்றத நம்புறது இல்லை ஆடியன்ஸ். இப்போ நீங்கள் 2 படத்தை இப்படி சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், பார்க்குறாங்க, அவங்களே ஜட்ஜ் பண்ணிடுறாங்க, இவர் சொல்றது தப்பு அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடுறாங்க ஆடியன்ஸ். அந்த ரிவ்யூ எடுத்துக்கிறது இல்லை. நம்ம ஜென்ரலாக வந்து ரிவ்யூ வேணான்னு சொன்னோம்னா நம்ம பண்ண தவறு தானே. தியேட்டர்களில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு என் படம் நல்ல படம்னு சொல்லுங்கன்னு சொல்றதும் நம்ம தான். ப்ரொடியூசர் தான் சொல்கிறோம். தியேட்டர்களில் போய் நல்ல படம் சொல்லுங்கன்னு சொல்லி 10 பேரை செட் பண்ணி வச்சு சொல்றதும் நம்ம தான் சொல்கிறோம். ரெண்டாவது, நம்ம படம் நல்ல படம்னு காட்டுறதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படம் போட்டு ரிவ்யூ எழுதுன்னு சொல்றதும் நம்ம தான் சொல்கிறோம். நம்ம தான் அந்த இடத்துக்கு கொண்டு வரோம். இப்போ நீங்கள் ரிவ்யூவே பண்ணாதீங்கன்னா ஒரு சின்ன படம் என் படத்தை கொண்டு போய் நிப்பாட்டன்னு வச்சுங்களேன், நம்ம அதை போட்டு தான் காமிச்சோம், போட்டு காமிச்சு அடி ஆகணும். அப்போ அங்கே பாதிக்கப்படுறோம். இல்லை, இப்போ நான் ரிவ்யூ பண்ண வேணான்னு சொல்ல, இனிமேல் அவங்க மகாராஷ்டிரா ரிவ்யூ பண்ணிக்கிட்டோம். நாங்களுமே என்ன பண்ணோம்னா தியேட்டருக்குள்ளே தான் வந்து வர வேணாம்னு சொல்லிட்டோம் இல்லையா. ரிவ்யூ பண்ணுறது நாங்கள் எதிரியா இல்லை, ரிவ்யூ பண்ணிக்கிட்டு மகாராஷ்டிரா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி தான் நல்ல படத்தை கூட நீங்கள் தவறான்னு சொல்கிறீங்களே. 2 படத்தை இப்படி சொன்னீங்கன்னா உங்கள் ரிவ்யூ என்ன எதுக்கு போகிறது? அண்ணன் சொல்கிற வேல்யூ அதுதான் நான் சொல்கிறேன். இவங்க வந்து எந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த படம் ஓடுது. ஆமாம். இப்போ அதுக்கு இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா ராட்சசன் படத்தை அப்படி சொன்னாங்க, ஜெயிலர் படத்தை எல்லாம் ரொம்ப இது பண்ணாங்கண்ணே. அந்த படம் பெரிய கலெக்ஷன். இப்போ நீங்கள் இதே வந்து ரஜினி சார் படத்தை கூலியே வந்து எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, பெருசாக போயிட்டு இருக்கு. மிக்ஸ்டு ரிவ்யூ தான். ஆனால் மாநாடே வந்து ஒரு சிலர் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, ஓடாமலா இருந்துச்சு. அதெல்லாம் அது மக்கள் தெளிவாக இருக்காங்கண்ணே. இந்த ரிவ்யூ உண்மை, இது பொய் என்னன்னானே நீங்கள் அண்ணன் சொன்ன போது ஆர்கானிக்காக பப்ளிக் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை ட்விட்டரில் போடுறான்ல, இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை, அதை மட்டும்தான் நம்புறான். நீங்கள் அது ஆர்கானிக்காக நடக்கும் ஒரு விஷயம். இப்போ இது வரும்போது தலைவன் தலைவி வரும்போது எல்லாருமே பார்த்துட்டு வந்து குடும்பமாக அது அப்படி ஒரு ரிவ்யூ போச்சு. அதுதான் போய் நிற்கிறதே தவிர இவங்க பர்டிகுலராக இவர் போடுற ரிவ்யூ வந்து கரெக்டான ரிவ்யூ, இதை பார்த்துட்டு படத்துக்கு போன்ற ஆடியன்ஸ் தான் ரொம்ப கம்மி என்ன பொறுத்தவரை. அதுவும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறாங்க, அவ்வளோதான், பொழுதுபோக்காக பார்க்குறாங்களே தவிர ரிவ்யூ வந்து எஃபெக்ட் பண்ணுதுன்றதுலாம் சும்மானே. படம் மவுத் டாக்ல பிச்சு ராட்சசங்களாம் அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுனே, பெரிய கிட்ட அந்த படம் நெகட்டிவ் ரிவ்யூ வந்த படம் பூராமே பெரிய கிட்டு தான் அடிச்சது. அதனால ரிவ்யூன்றது நம்ம கண்டுக்காம போயிட்டாலும் என்ன அசிங்கம் இல்லைன்னா. இப்போ நான் ஒரு படம் எடுக்கிறேன், யாருமே எதுவுமே கருத்து சொல்லாமல் போயிட்டாங்க, அப்போ அது என்னை கவனிக்காமல் போகிறது வந்து எனக்கு அவமானம் தானே. அது என் படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லு, ஒரு நல்லா இல்லைன்னு சொல்லு, ரெண்டுமே சொல்லாமல் போயிட்டுனா அது எனக்கு அவமானம் இல்லை. நான் அப்படி தானே பார்க்குறேன். இப்போ என் படங்களுக்கு சில படங்களுக்கு விமர்சனம் யாராவது சொல்லுன்னு வச்சுங்களேன், ஓ நம்ம விமர்சனம் சொல்றதுக்கே தகுதியில் ஆகணும் நம்ம நல்லா இருந்தா சொல்லிட்டு போடா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குல்ல. அதனால அதை நான் வந்து அப்படித்தான் நினைக்கிறேன் சார். அதோட ரிவ்யூவர்ஸை பொறுத்த வரைக்கும் சார், ரிவ்யூஸ் எப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, நான் ரிவ்யூ எழுத ஆரம்பித்ததுனால சொல்கிறேன். ரிவ்யூஸ் வந்து எப்போ ஒர்க் அவுட் ஆகுதுன்னா,
எந்த ரிவ்யூ நிறைய படிக்கப்படுது அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு காலத்தில் படிக்கிற காலத்தில் இருக்குன்னா இவர் சொல்கிற படம் இந்த மாதிரி வந்து ரிசல்ட்டும் கரெக்டாக இருக்குது, நம்ம படம் பார்த்துட்டு வந்த ரிசல்ட்டும் நல்லா இருக்குது, இது எல்லாமே சிங்க் ஆகுது, அதனால் இவர் ரிவ்யூ நல்லா இருக்குன்ற ஒரு பேர் இருந்து எழுதுகிற காலத்தில். இன்றைக்கி வீடியோ பைட்ஸ் காலத்தில் வந்து என்னென்னா கிளிக் பைட் காலம் ஆயிடுச்சு. நல்லா இருக்குன்னு ஒரு விஷயம் நீங்கள் எந்த தலைப்பு போட்டாலும் அதை யாரும் பார்க்குறதே இல்லை. அவன் உள்ளே நல்லா இருக்குன்னு விஷயம் போட்டால் கூட நாசமாக போச்சு பாரு, இது நாசமாகுமா இது அப்படின்னு போட்டால் மட்டும்தான் அதை பார்க்குறான்ற நிலைமை ஆகிப்போச்சு. மக்களோட மனநிலை அப்படி ஆகிப்போச்சு. ஸோ அவனுக்கு வந்து வன்ம கொடானா தான் சுற்றின்னு இருக்காங்க எல்லாரும். அது இந்த சின்ன படங்கள் தான் நடக்குது, அது பெரிய படங்களுக்கு மட்டும்தான் நடக்குது. ஏன் அவங்க பெரிய படங்களுக்கு மட்டும் பண்ணால் அதுக்கு மட்டும்தான் அவனுக்கு வியூ வருது. எனக்கு தெரிஞ்சு பல ரிவ்யூவர்ஸ் வந்து காசு வாங்கிக்கிட்டு சின்ன படத்தை வந்து படம் பார்த்துட்டு வாங்க எழுதுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ நல்லா இல்லாட்டா கூட வீடியோ போடுங்கன்னா 25,000 கொடு 15,000 கொடுன்னு காசு கேட்குறாங்க. காசு கேட்காமலாம் இல்லை, காசு கேட்குறாங்க, காசு கொடுத்து போட சொல்கிறாங்க வேறு வழி இல்லாமல். அந்த ரிவ்யூனால அந்த படம் ஓடிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஓடாது. ஏன்னா அந்த ரிவ்யூக்கும் அந்த படம் ஓடுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பெரிய படங்களுக்கான ரிவ்யூ வந்து அவங்களுக்கு வியூஸ் வேணும், அதுக்காக பண்ணுறாங்க. அதே ரிவ்யூவர்ஸு எத்தனையோ படங்களை ஆகா ஓகம் காவியம்னு உண்மையாகவே தனியாக காசை வாங்க கூட பாராட்டியிருக்காங்க. அந்த படம்லாம் தேட்டரில் ஒன்றதே கிடையாது. ஸோ இந்த ரிவ்யூஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் இந்த ட்விட்டர் சோஷியல் மீடியா டிஜிட்டல்லண்ணே நீங்கள் ஒரு சில பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுறாங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன ரேட்டிங் கொடுக்குறான்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு தான் படமே வாங்குறாங்க டிஜிட்டலுக்கு. பர்டிகுலராக வந்து சோனியில் வந்து ஒரு நம்ம ஒருத்தரோட ரிவ்யூவர் வந்து பார்க்குறாங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறாங்க. இந்த இவர் வந்து இவர் என்ன சொல்றாரு ரீசனபிளா பண்றவங்களுக்கு கண்டிப்பா எழுதுறவங்களுக்கு அது நீங்க வந்து இவங்க சொல்றதெல்லாம் வந்து யாரும் நம்புறது கிடையாது. என்னன்னா இப்ப இங்க ரஜினி சார் படத்தை வந்து நீங்க நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது இன்னும் ஒரு நடிகரோட ஃபேன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, வியூஸ் வரும். இப்போ அஜித் சார் நீங்க சொன்னீங்கன்னா விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து அதை பார்ப்பாங்க, வியூஸ் வரும். அப்படித்தான் நல்லா இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க அங்க போறாங்க. அதுதான் இது தவிர மற்றபடி அது தேவைதான். பட் இவங்க சொல்றவங்களை பத்தி என்ன தியேட்டர்ல போய் உள்ள போய் நின்றுட்டு எடுக்கிறாங்கல்ல, அதுதான் கொஞ்சம் ஓவரா இருக்கு. இவங்க டீபால்ட்டா வந்து எடுத்து வச்சிருக்க வீடியோவை, ஏதோ ஒரு படத்துக்கு எடுத்து வச்சிருக்க வீடியோவை கால படம் ரிலீஸுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க. அதை போட்டுருவாங்க. அதுதான் வந்து அதுக்கு நம்ம தான் கொண்டு போய் உள்ள தியேட்டர் வாசல நிப்பாட்டினா. இப்போ அது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பிசினஸ் ஆகிட்டாங்க. இன்னும் வாட்ஸ்அப் ப்ரமோஷன் வருதுன்னு ஒன்று ப்ரமோஷனுக்கு நீங்க அனௌன்ஸ் பண்ண உடனே முன்னாடிலாம் தியேட்டருக்காரங்க வந்து எனக்கு மதுரை ஏரியா கொடு, திருச்சி ஏரியா கொடு ஏதாவது கேட்பாங்க. அதெல்லாம் ஃபோன் காலே வராது, நம்ம தான் அண்ணன் எடுத்து போட்டுக்கலாம் மதுரையில் கேட்கணும். இப்போ வர்றதுலாம் வந்து நான் வாட்ஸ்அப் ப்ரமோஷன் பண்ணுறேன், ட்ரெயினில் ப்ரமோஷன் பண்ணுறேன், டிராபிக் சிக்னலில் ப்ரமோஷன் பண்ணுறேன், வாட்ஸ்அப் ப்ரமோஷன் குரூப் வச்சுக்கிறது. நம்மகிட்ட ப்ரொடியூசர் குரூப் எத்தனை குரூப் இருக்குது, இதை ஷேர் பண்ணாலே போதும். ஆனால் அதுக்கு ஒரு பிஸ்னஸ் போகுது. இப்படி ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறையா வந்துருச்சு. அதில் வந்து ப்ரொடியூசர்ஸ் காசு வந்து நிறையா போகுது. இதில் கொடுக்கணும், இதில் கொடுக்குது, அதில் கொடுக்கலாம், அவங்க காரணம் பண்ணுறான். இதில் விளம்பரம் கொடுத்து இன்னொன்று விளம்பரம் கொடுக்கலாம், அவன் பிரச்சனை பண்ணுறான். இப்படி இது ஒரு பெரிய பிளாக்மெயில், பெரிய அது சேலஞ்சாக இருக்குங்க. ஒருத்தர் கொடுத்து இன்னொருத்தர் கொடுக்காம இருந்தோம்னா அவங்க நம்மளை பற்றி தப்பாக எழுதுறாங்க. இப்படி சேலஞ்சிங்லாம் இருக்குது சார். பொதுவாக இப்போ சினிமாவை பற்றி எல்லாரும் பேசிட்டோம். சினிமா வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் இருந்தால் தான் சினிமா சர்வைவ் ஆகும். காஸ்ட் எஃபெக்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் தெரிஞ்சது இப்போ வேற வழி இல்லாதவங்க தெரிஞ்சுட்டாங்க சார். தயாரிப்பாளர் ஒன்றிணைந்தாவே இந்த குப்பைகள் போயிடும். முதல்ல நல்ல படம் வந்து அவன் எவ்வளோ பட்ஜெட் எடுக்கிறான் அது வேற விஷயம். அவன் ஒரு ஐடியா வச்சிருக்கான், இந்த ரிவ்யூவர் சொன்னா கரெக்டா இருக்கும். நான் படம் பார்த்து ஒரு தடவை வருவேன் சார், சுரேஷ் சொல்றது கரெக்டா இருக்கா, சங்கர் சொல்றது கரெக்டா இருக்கா நான் டிசைட் பண்ணுவேன். அப்புறம் அவங்க ரிவ்யூ நான் நம்ப ஆரம்பிப்பேன். அதனால இந்த ரிவ்யூவால எந்த விதம். ஆனால் மதில் மேலே இப்போ நான் வந்து கங்குவா படம் வந்து நான் ஷூட்டிங் போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். இந்த படத்தை நம்ம போய் பார்க்கணும்னு நினச்சேன். படம் பார்க்க தியேட்டருக்கு போயிட்டுருக்கேன். ஒருத்தர் வந்து ஐயோ அவ்வளோதான், நான் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டேன். இப்போ என் பையன் இல்லை டாடி வேணாம் டாடின்னா அப்போ ஒரு 6 பேர் நாங்கள் ரிட்டர்ன். அப்போ அது என்ன பாதிக்குது, டெஃபினட்டாக அது வந்து பாதிக்குது, நிச்சயமாக பாதிக்குது. அதில் ஒன்று ரெண்டு அதான் அந்த இடத்துல என்ன வரேன்னா தேட்டரோன்னு நான் சொல்கிறது அப்படின்னா விமர்சனம் பாதிக்கும். எங்கேன்னா அந்த விமர்சனம் மாதிரி படம் இருந்தால் பாதிக்கும், அந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு படம் நல்லா இருந்தால் பாதிக்கும். இல்லை கரெக்டு. இப்போ ஐயோன்னு சொன்ன மறுநாள் வந்து இல்லைப்பா அவன் சும்மா சொன்னான்பா படம் சூப்பராக இருக்கு, நான் மறுநாள் போவேன். படமே ஐயோங்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும்? அது உண்மைதான். நீங்கள் வந்து விமர்சனத்தினால் மட்டுமே அந்த படத்துக்கு போக மக்கள் தடுக்கவே முடியாது. அதுக்கு தான் பெரிய உதாரணம். இப்போ கூலி பற்றி பேசிட்டு இருக்கிறோம்ல, விமர்சனத்தை பற்றி சுமார் தான். இதே வந்து குட் பேடக்லையுமே சுமாராக தான் சொன்னாங்களே. அதே நீங்கள் வந்து விடாமுயற்சிக்கு என்ன தான் சூப்பர் ஹிட்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த படம் போட போகிறதில்ல. அப்போ இதே ரஜினிகாந்த் நடித்த படம் தான் இதுக்கு முன்னால் வந்து லால் சலாம், யார் சூப்பர்னு சொல்லுங்களேன் இவங்களே, இல்லை அவங்க சும்மான்னு சொன்னாலும் அது ஓட போகிறதில்ல.
லால் சலாமும் இதே சூப்பர் ஸ்டார் நடித்த படம் தான். லால் சலாம் வந்து அவங்க சுமார்னு சொன்னால் உள்ளே போய் பார்த்தாலும் சுமாராக இருக்குது, அதனால அவன் வரல. கூலி அப்படி இல்லை, இவன் சுமார்னு சொன்னாலும் உள்ளே போய் பார்த்தோன்னா அவனுக்கு திருப்தியாக இருக்குது வர்றான். ஸோ நீங்கள் வந்து சுமார்னு சொல்கிறதுனால ஆடியன்ஸ் நிற்கிறதும் கிடையாது, சூப்பர் சொல்கிறதுனால வர்றதும் கிடையாது. நீ படத்தை வாங்கிட்டு சூப்பர்னு சொன்னீங்கனாலும் அவன் படம் பிடிக்கணும்னு டே அவன் சொல்லிட்டு போகிறான். ஸோ இந்த ரிவ்யூவரே என்ன கொஞ்சம் காலம் மாற மாற எப்படி பத்திரிகைகள் இருந்து சில சமயம் முந்தி பார்த்தீங்கன்னா சில பத்திரிகையோட விமர்சனம் மக்கள் இப்போ அவர் சொல்கிறாருல்ல, ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய மார்க்கை அந்த விமர்சனத்தை பார்த்து ஓடிடிக்காரர் விலைக்கு வாங்குறாரு. ஏன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து நியாயமாக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ரிவ்யூவர்களே வந்து இருந்துட்டு ஒரு 2 படம் 3 படத்துக்கு கொஞ்சம் தவறான விமர்சனம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டுனா ஆடியன்ஸ் அடுத்தாப்புல இந்த ரிவ்யூவர் சொல்லும்போது அடா இருந்தாலும் நல்ல படத்தையும் மோசமானு சொல்லுவான் ஐயா அப்படின்னு அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்டட். அதனால நல்ல வியூவர் தான் சஸ்டைன் ஆக முடியும் ஃபியூச்சரில். அது காலம் பதில் சொல்ல உங்களுக்கு. ரெண்டாவதுண்ணே, நம்ம ப்ரெஸ்ஸோன்னு ஒன்று போடுறதே ரிவ்யூ எழுதுறதுக்கு தானே. ஏன்னா ப்ரெஸ்ஸோவே தேவையில்லையே. படம் விட்டு வந்தோடனே ப்ரெஸ்ஸோ விட்டு வந்தோடனே ஆர்கானிக்காக ஒரு விமர்சனம் வரும்ண்ணே. மீடியாவே என்ன பண்ணுவாங்கன்னா படம் நல்லா இருந்ததுன்னா அவங்கள அறியாமலே போடுவாங்க, அது உண்மையான விஷயம், சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு போடுவாங்க. அப்படியே சைலண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், படம் விட்டு வெளியே வந்து ட்விட்டர்லேயும் சோசியல் மீடியாவில் ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுங்களேன், இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2வது நாள் அதை பற்றி எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா அது வேற மாதிரி ரிவ்யூ. லப்பர் பந்து வந்து ப்ரெஸ் ஷோ போட்ட அன்னைக்கு ஈவினிங் அப்படியே பிக்கப் ஆச்சு. அப்போ வந்து ரிசல்ட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரெஸ் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்த உடனே அதை பற்றி பேசுகிறாங்க. ஒரு அங்கே ஒரு வந்து ஒரு சந்தோஷமான மனநிலைமை வந்து வரும். படம் பார்த்த உடனே ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நம்ம சொல்லாமலாம் போறான்னா படம் நம்ம கிட்ட நின்று அந்த ஷேர் பண்ணணும்னு நினைச்சான்னா அந்த படம். இப்போ நம்மளே வந்து படம் பார்க்க போகிற சில நேரங்களில் இப்போ நான் இந்தியன் 2 படம் பார்த்தோன்னே சங்கர் பக்கத்தில் இருந்தார், இவருக்கு நம்ம என்ன சொல்கிறது நம்ம அப்படின்னு வந்து அவருக்கும் தெரிஞ்சிச்சு இல்லையா, அப்போ அவர் அவாய்ட் பண்ணி வந்தோம். ஆனால் இந்தியன் படம் பார்க்கும்போது நம்ம இருந்து சங்கர் படம் வந்து சூப்பர் சங்கர் அந்த சந்தோஷத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து உண்மையான ரிவ்யூங்கிறது அங்கே தான். அதனால் ரிவ்யூவால் பாதிப்பு இருக்குது. அவர் சொல்கிற ரிவ்யூ மாதிரி படம் இருந்தால் பாதிக்கும். அப்போ ரிவ்யூவர் தப்பானவன் சொல்கிறதுக்குள்ள நம்ம படம் அதில் பாதிச்சுச்சுன்னா அந்த ப்ராசஸில் 60% வந்து ரிவ்யூ வந்து நெகட்டிவாக தான் கொடுத்தாங்க. அது படம் அடிச்சு தூக்கி போச்சு. நீங்க படம் மக்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. ஒரு பெரிய விமர்சகர் எல்லாம் எங்க இண்டஸ்ட்ரி நம்பர் அவர் என்ன சொன்னா தெரியுமா, படம் பூரா காட்டு கத்தல், காதே கிழிஞ்சு போயிட மாட்டிருக்குது அப்படின்னு சொன்னாரு. ஆனா படம் சூப்பர், படம் ஓடிடுச்சுல. அண்ணன் ஒரு கேள்வி கேட்டாரு, காஸ்ட் எஃபெக்டிவா பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சார்ல. பண்ண முடியுமான்னா அது தனிப்பட்ட முறையில் நீங்க சொல்ற மாதிரி நாங்க நினைச்சா மட்டும் நடக்காதுங்க. அது வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், ப்ரொடியூசர், வெப்சிக்யூட்டிவ் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பா இருந்தா மட்டும்தான் நடக்கும். இண்டிவிஜுவலா என்னாலயோ தனஞ்சனாலயோ அது நான் சொல்லுவேன் சார் இவங்ககிட்ட. அவங்க என்ன சொன்னாங்க, சார் நம்ம ப்ரொடக்ஷன் செக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு. சார் அதெல்லாம் முன்னாடி சார், இன்னைக்கு சினிமா எல்லாரும் ஒன்று சேர்ந்தா தான் பண்ண முடியும். சில விஷயம் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும், சில விஷயம் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும், சில விஷயம் இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி பண்ணலாம். இல்லை பல பேர் சொல்ற மாதிரி நடிகர்கள் சம்பளமே கூட பார்த்தேன் நம்ம தயாரிப்பாளர்களால் தான் போட்டி போட்டியாக தவிர அவங்க இல்லையே. இன்னொரு சிக்கல் இருக்குன்னு, நீங்க நம்ம வந்து ஒரு ஹீரோக்கு வந்து 1 கோடி ரூபா சம்பளம் கொடுப்போங்க. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வருவாங்க, அவர் ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபா கேட்பாரு. அவருக்கு நம்ம டேட் வந்து ஒரு 25 நாள் டேட் தேவைப்படும். நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோட சம்பளத்தோட அவர் சம்பளம் அதிகமாக இருக்கு. 4 சம்பளம் சொல்லி வாங்கிட்டு போயிடுறாங்க. அதையெல்லாம் நம்ம உட்காந்து பேசி அப்படிலாம் கொடுக்க முடியாது. 2 நாளைக்கு மேல வந்து நாங்க 4 சம்பளம் தரமாட்டோம், பேக்கேஜ் அப்படின்னு பேசலாம். இதுக்கான முயற்சி நடந்தது எங்க இல்ல, அவர் கரெக்டா இவரே மீட்டிங்ல இருந்தாரு, அவரா இருந்தாரு அந்த மீட்டிங்ல. இல்ல அதுல வந்து நான் வந்து செல்வமணியன் நான் தப்பு சொல்ல மாட்டேன், சுப்பிரமணியன் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா சுப்பிரமணியன் வந்து வெரி பிகினிங்ல இருந்தே வந்து இந்த ஆன்லைனுக்கு வந்து நான் வந்து பண்ணி தரேன்னு சொல்றாரு. 2வது டிஸ்ட்ரிபியூட்டர் சைடுல இருந்து கலெக்ஷன் சொல்லி நான் வந்து ஒரு 7 பேர் இருக்காங்க. அண்ணன் மட்டும் சொல்ல நான் இந்த நட்சத்திரங்கள் சம்பளம்லாம் சொன்னீங்க, அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மீட்டிங் நடந்தது. யாருமே அதை இப்ப அவர் வந்து கட்காஸ் பண்ணி கொடுத்தாருல, அதை நாங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இப்ப எங்களால முடியாம தான் உட்காந்துருக்கான். இப்போ அவர் ஒரு லிஸ்ட் கொடுத்து இப்போ டேரக்டரை கூப்பிட்டு வச்சு பண்ணியிருக்காரு. இப்போ அந்த பர்டிகுலர் டேரக்டர் அக்ரிமெண்ட்டை மட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நிறைய நமக்கு சேவ் ஆகும். டேரக்டர் அக்ரிமெண்ட் இப்போ அவர் கொடுத்தது பழியத்துக்கு செல்வமணியன் மேலே போட்டு அவர் தாங்க கொடுத்தாருன்னா டேரக்டர் அங்கே போய் கேட்க போறாங்க. டேரக்டர் அசோசியேஷன்ல ஏங்க உங்க அசோசியேஷன் மெம்பராக இருக்கா, நீங்க இப்படி ஒன்று கொடுத்துருக்கீங்கன்னு கேட்க போறாங்க. அங்கே போட்டு நம்ம வந்து அந்த அக்ரிமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி ஏங்க நாங்கள் ஒன்றுங்க எங்க யூனியன்ல சொல்லியிருக்காங்க, நாங்கள் அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு போகலாம். பட் நம்ம முயற்சி எடுத்து அதை கொஞ்சம் சொல்ல வேணாம் சுரேஷ், நீ லெட்டர் அனுப்பலனாவே ஷூட்டிங் போக முடியாது. நீ இதெல்லாம் வந்தாதான் அனுப்புவேன்னு சொல்லிட்டா வந்து உங்ககிட்ட எல்லா அதிகாரமும் கொடுத்துட்டோம். இப்போ அவர் சொல்கிறார் ஆர்ட் டைரக்டர் யூனியன் வரல, அது ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் இப்போ ஆர்ட் டைரக்டர் இந்த படத்தை நீ சைன் பண்ணி கொடுத்தாதே நீ படம் ஷூட்டிங் போக முடியும். ஷூட்டிங் அனுப்பக்கூடாது சார். ஷூட்டிங் அனுப்பலைன்னா வந்து எல்லாத்துக்கும் ரெடியாகி வரும். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நம்ம எல்லா அசோசியேஷனும் ஒற்றுமையாக இருக்கணும். ஆமாம்,
நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபெடரேஷன் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒற்றுமையா இருந்தோம்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒருத்தர் இருந்து கைட் பண்ணோம்னா சார் இப்போ இது நடக்கவே எல்லாரும் நடக்காது. தனிப்பட்டவங்க நல்லவங்களா இருக்காங்க சார். இப்போ நான் இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்கள் 2-3 பேர்ட்ட பேசினேன். அவர் சார் உண்மைதான் சொல்கிறேன் சார். இப்போ அந்த ஏற்ற நான் வாங்குறது சார், படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் சார், எந்த படமும் லாபம் இல்லை. அப்போ படம் ரிலீஸ் அப்போ போய் வாங்குறதுங்கிறது என்னால் முடியவே முடியாது. இப்போ ஒரு அன்னை இல்ல, அதுக்கு தான் இப்போ அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரிலையபிள் பர்சன் கிட்ட இனிமேல் கால் ஷீட் கொடுப்பாங்க. கரெக்ட், ரிலையபிள் பர்சன் கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி சிஸ்டம் வரும்போது அவங்க எல்லாத்துக்கும் கால் ஷீட் டேட் கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவன் ஒழுங்கா வந்து கணக்கு கொடுக்க மாட்டான், ஒழுங்கா வேலை செஞ்சு கொடுக்க இது பண்ண மாட்டான்னு சொன்னா ஐயா உனக்கு சம்பளம் தான், ஆமா இஷ்டப்பட்ட பண்ணு அப்படிம்பாங்க. இல்ல இவர் கரெக்டா நம்ம பண்ணி கூட நமக்கு நினைக்கிற இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ நம்மளே படம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆர்டிஸ்ட், அந்த ஆர்டிஸ்ட் ஒரு சம்பளம் கேட்கறாருன்னு வைங்க, நம்ம என்னங்கிற அந்த ஆர்டிஸ்ட்ட ப்ரொடக்ஷன் காஸ்ட் நாங்கள் கொடுக்குறோம், நீ சம்பளம் பண்ணு, படம் நல்லபடியா பண்ணிக்கணும் வையே, உனக்கு நீ நினைக்கிற சம்பளத்துக்கு நீ 10 கோடி நினைக்கிறியா 30 கோடி உனக்கு சம்பளம் வரும் அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்டா வேலை செய்யறாங்க. கரெக்ட், புரியுதுங்களா? அந்த காலம் தான் இப்போ வருது. நீங்க அப்புறம் எல்லாத்துக்கும் அவங்க கால் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. இவன் ஒழுங்கா கணக்கு கொடுக்க மாட்டான், ஒழுங்கா காசு கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற தயாரிப்பாளருக்கு இனிமேல் கால் ஷீட் கிடைக்காது. அந்த தயாரிப்பாளருக்கு சம்பளம் தான் ஃபிக்ஸ் செய்யப்படும். இது வந்து பிராக்டிக்கலா இப்படி தான் போகும் லைன். நன்றி. திரும்ப நம்ம எப்பவும் இதே சினிமா இண்டஸ்ட்ரி தான் இருக்க போகிறோம். இன்னொரு 6 மாதத்துக்கு அப்புறம் திருப்பியும் இந்த வருஷம் முடியும் போது நம்ம உட்காந்து பேசுவோம். இதுலேருந்து என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைஞ்சிருக்கும், இந்த பேச்சினுடைய விளைவாக என்னென்ன ஒரு மாற்றங்களை நம்மளால் உருவாக்க முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுல உங்களுக்கான பங்கு இருக்குண்ணே. இது டெவலப் ஆச்சு சார் உங்களுக்கு இருக்கு. சார் முதல்ல இருந்து சார் சித்ரா சார் வந்து வெரி பிகினிங் செக்ரட்டரியா இருக்கிறதுல இருந்து ஒரு முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. அவரால் முடிஞ்ச முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. முடியலன்னா டிஸ்கஸ் பண்ண மாட்டார், அது அவாய்ட் பண்ணி போயிடுவார். அவ்வளவுதான். ஒரு பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிப்பார். இது விளங்காதுன்னா அவர் பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாருன்னா அந்த மீட்டிங் விளங்காது. அவர்தான் ஃபாலோ பண்ணுங்க. அதனால அது மாதிரி தான் சித்ரா சார். ஓகே, தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.